Hello boys and girls, good evening டா. டைம் 5 o'clock தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கணும். நான் இந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது இம்போர்ட்டிங் ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்குது. இன்னும் ஓப்பனே ஆகலடா. நம்ம லாஸ்ட் டைம் மெகா ரிவிஷனுக்கு போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் மீதி 2 லெசன் தானே முடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதே ஸ்லைடை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். இட் இஸ் அரௌண்ட் 1000 slides. ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம் டு ஓப்பன் இட். நோட்டில் வந்துட்டு அந்த பிபிடி ஓப்பன் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சரியா. நம்ம வந்து லெசன் உள்ளே போயிடலாம் ஓகேவா. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோம். அப்புறமா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கூட சேர்த்து நம்ம வந்துட்டு மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைனும் பார்த்து முடிச்சிட்டோம் கரெக்டாக. அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து அதே மாதிரி இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு மீதி 2 லெசன், இது மோஷன் என்ன பிளேனு, அப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன், இதை முடிச்சிட போகிறோம் ஓகேவா. இதை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு தி அதர் சாப்டர்ஸ் சரியா. எஸ், இது ஆல்ரெடி பார்த்துட்டதுனால 2 சாப்டர் ஒரே செஷனில் கவர் ஆகுது. பார்க்காதெல்லாம் வந்துட்டு ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஒரு செஷன் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ தட் ஒரு செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சு அப்படின்ற கணக்கில் நீங்கள் மூவ் ஆன் ஆயிடலாம். குட் ஈவினிங் மிஸ்டர் ரவிச்சந்திரன், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குல்லடா? ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு நிறையா லெசன் உள்ளே போயிடலாம். இங்கே பாரு 960 இங்கே வச்சிருதா? ஓகே, உனக்கு தெரியல, இங்கே வந்து 916 போட்டிருக்கு பார். இதில் ஓப்பன் பண்ணால் வேறு யாரதோ சைடில் காட்டுது. ஓகே, இதில் நம்மளோட இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நியூட்டன்ஸ் லா இருக்குங்க. சர்க்குலர் மோஷன் வந்துருச்சு. மோஷன் என்ன பிளேன் ஏடா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் மோஷன் என்ன பிளேன் வரும். தேங்க்ஸ் ப்ரோ. மாற்றி ஸ்க்ரால் ஆகுது ப்ரோ. தப்பா ஸ்க்ரால் ப்ரோ, முடியல ப்ரோ. இந்த கருப்பு கலர் ஸ்லைடு முடியறதோட கரெக்டாக நிப்பாட்டணும் ப்ரோ. ஓகே போயிடுச்சு, தாண்டிச்சு பாரு. பார்த்தீங்களா 200க்கு போயிடுச்சு பாருங்க, 400லேருந்து. டென்ஷன் ப்ரோ, எரிச்சலா வருது ப்ரோ. பசங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, சாரி ஃபார் த டிலே. அது பெரிய இதுவாக இருக்கிறதுனால, ஃபைலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுது. அது ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகுது மேம். இன்னும் வந்து 20% இருக்கு. ஆனால் அதை லைஃப் ஃபுல்லாக பார்க்கணும்ல. லைஃப் போயிட்டு தான் இருக்கு. ஹலோ மேக்கிங் இருக்க அப்புறம் 400 கிட்ட. Hello Spider-Man, hi Sir. मेरा पीले विचिंगला. இன்னும் ப்ரோச்சு. Hi pa, good evening. இது என்ன மேட்ச்? So எத ஃபாலோ பண்றது? மாஸ்டர் கிளாஸ் ரிவிஷனுக்கு வெச்சுக்கோங்க. ஆர் see மேத்தமெட்டிக்ஸ்ல லைவ்ல நம்ம இப்போ क्वेश्चंस கேட்க முடியும், டவுட்ஸ் கேட்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்தா லைவா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ரிவிஷனுக்கு இத மேக்ஸिमम யூஸ் பண்ணிக்கோங்க. ஏனா ஃபார் a longer time உங்களால படிக்க முடியும். Whereas master blasters உங்களுக்கு இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாருங்க, so that you will have that revision loop on hand. Okay va? Hi, good evening my dear. Yes, also sir. Yes. Okay, இப்போ சார் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. So அதுதான் கான்செப்ட் வந்து இதுதான் ஓகேவா. என்னது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், லாஸ் ஆஃப் மோஷன், அப்புறமா யூனிட்ஸ் மெஷர்மெண்ட், மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் என்ன பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன். இது 4மே வந்துட்டு லைவ்ல நம்ம வந்து லைன் பை லைன்ல இன்டெப்த் கவர் பண்ணியாச்சு ஓகேவா. அதனால அது 2த்தையும் மட்டும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மெகா ரிவிஷன் வச்சோம். அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். பொறுமையாக சாப்டர் ஃபுல்லாக பார்த்ததுனால 2 சாப்டர் தான் பார்க்க முடிஞ்சு. மீதி 2 சாப்டர் இன்னைக்கு முடிச்சிட போகிறோம். ஸோ உனக்கு முதல் 4 சாப்டர் ஓவர் ஓகேவா. இப்போ அந்த 1 ஷாட்லாம் நீ போய் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ ஓகே சார், இப்போ முடிச்சுட்டு 1 ஷாட் பார்க்க சொல்கிறீங்க. இப்போ மற்ற லெசன்லாம் இன்னும் நம்ம எடுக்கவே ஆரம்பிக்கல. இல்லை ஒர்க் எனர்ஜி பவர்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம் ஓகேவா. ஆனால் வந்துட்டு எடுக்கவே ஆரம்பிக்கல. அப்போ 1 ஷாட் பார்க்கணுமா சார் அப்படின்னா அப்போ கூட நீ பாரு ஓகேவா. எதெல்லாம் புரியுது எதெல்லாம் புரியல அப்படின்றத டிஸ்டிங்விஷ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், பட் திஸ் இஸ் டவுட்ஃபுல் ஓகேவா. இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்குது, படித்தாலே புரியுது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்துட்டு என்னால் படித்தா வந்துட்டு அசிமுலேட் பண்ண முடியல, ஐ கேனாட் கெட் இட். அப்போ சாரோட ஹெல்ப் இந்த கான்செப்ட்டுக்கு வேணும். நீ என் லெசனுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறேன்னா, முதல்ல வந்துட்டு புக்கை பார்த்துட்டு ஓகேவா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஓகேவா. நீ நீட்டுக்கு அந்த டாப்பிக்கை பிரிக்கணும்னாலோ இல்லை வந்துட்டு உனக்கு கோஹரண்ட்டாக வந்துட்டு இதுக்கு அடுத்து இந்த டாப்பிக்லாம் தான் பிரிச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க அப்படின்னு உனக்கு தோணுதுன்னா அதை வந்து நீ முதல்ல பிரிக்க ட்ரை பண்ணு. அப்புறம் புக்கில் எப்படி பிரிச்சிருக்காங்க பாரு, மற்ற எஜுகேட்டர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பாரு.
ஓகேவா. ஆர் எஜுகேட்டர்ஸ் பிரிக்கிறதோட யூ வில் ஹேவ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்டா. ஓகேவா. இப்போ எப்படி சர்க்குலர் மோஷன் இருக்குது, அப்புறம் அந்த பேங்க் ரோடு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரிவர் அண்ட் போர்ட் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் இருடா, அதுக்குள்ளே ஏதோ மெசேஜ் அனுப்பிட்டாங்க சொல்லுவாங்க வரன்ட்டு. என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். விஷயம் என்னன்னா வந்துட்டு யூ கோ த்ரூ இட். ஓகேவா, யூ கோ த்ரூ த ஒன் ஷாட்ஸ் அண்ட் தென் கம் ஃபார் த லைவ் கிளாஸ். அப்போ உனக்கு லைவ் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு உனக்கு என்னென்ன நீ கற்றுக்க போகிற அப்படின்றத நீ முடிவு பண்ணிட்டு வந்துடுவேன். நான் என்ன சொன்னேன்னா, அது வந்து டீச்சர்ஸ் பிரிக்கிறது இல்லை, அது வந்து தானாக டாபிக் வைஸாக பிரிஞ்சிடுறது. ஓகேவா. ஸோ நீ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நீட் கொஷின்ஸ் எங்கேருந்து வரும்னு யோசிக்கிறதுக்கும் சரி, நீ அந்த சாப்டரை ஈஸியாக வந்து ஒரு மைண்ட் மேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை நீ பண்ணும்போது வந்துட்டு உனக்கு எங்கேருந்துலாம் நீட் கொஷின் வருது, ஸோ எதெல்லாம் வந்துட்டு உனக்கு நீட்டுக்கு தேவை, எதெல்லாம் நீ போர்டுக்கு தேவை அப்படின்றதையும் நீ பிரிச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ வில் யூ கைஸ் டூ தட்? அதுதான் பிளான். இங்கே பேர் எதுக்கு சார் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட் இஸ் த பிளான். இப்படி தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஆனால் இப்படி லைவ் எடுத்து கவர் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோனா டேக் a lot of time. இப்போ ஒரு லைவ் 6 மணி நேரத்தில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு 2 சாப்டர் சொல்லியிருக்கேன், அடுத்ததெல்லாம் ஒரு சாப்டர் அப்படி தான் பார்ப்போம். அப்போ இட் இஸ் கோனா டேக் a lot of time. ஆனால் ஒன் ஷாட்ஸ் வந்துட்டு டெய்லி கிட்டத்தட்ட போட்டுட்ருக்கோம்ல, ஸோ ஒன் ஷாட் வந்து உனக்கு இந்த மாதம்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஓகேவா. அப்போ சார் அது வேஸ்ட்டானா இல்லை, யூ கேன் ஆல்சோ வாட்ச் இட். ஓகேவா. நீயே லெசன் படிச்சிருந்த அவர் நீ எதாவது ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா யூ கேன் வாட்ச் இட். அதுக்கப்புறம் என்னென்ன டவுட்ஸ்ன்றதை கிளியராக எடுத்துகிட்டு வந்துட்டு லைவை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் அந்த டாப்பிக்கே அந்த சாப்டரே வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டே படிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக நீ 3 வாட்டி ஒரே விஷயத்தை வந்து திரும்ப படிச்சிருப்ப. ஒரு வாட்டி படித்து பார்த்துருப்ப, ஒரு வாட்டி டாபிக் பிரிக்க பார்த்துருப்ப, டாபிக் பிரித்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துருப்ப. அது மாதிரி when you indulge with the content you will become better. சரியா? ஓகே. மோஷன் அப்ளை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒன்று என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இண்டல்ஜ் வித் கான்டென்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் கான்டென்ட், சார் தான் பண்ணிட்டு இருக்கேன். இண்டல்ஜ் வித் இண்டல்ஜ்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து நோட் எடுக்க ஆரம்பி. ஓகேவா. மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ தான் வழக்கம் போல். ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். சரியா? அட்லீஸ்ட் நான் ரொம்பலாம் நோட்ஸ் கேட்கல. ஓகே. மோஷன் அப்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நீ லெசன் நம்பர் போடு, 4ன்னு போடு போதும். மோஷன் அப்ளைன்லாம் கூட போடணும். அப்புறம் உள்ள சப் டாபிக்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் மட்டும் எழுதிட்டோம். இல்லை ஷார்ட்டாக இருந்தால் ஞாபகம் இருக்கணும், அப்படி கூட எழுதிட்டோம். பட் தென் ட்ராக் வாட் இஸ் ஹேப்பனிங், இதுதான் பார்த்துருக்கோம் அப்படின்றத நீ வந்து பார்த்துரு. ஓகேவா. சரி ஓகே. இப்போ ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டிஸ்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் a lot of time. ஒரு வாட்டி வரும்போதும் ஒரு ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்புறம் மோஷன் என்ன பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கே, அதோட முடிஞ்சு போயிடும். சரியா? ஆனால் இதுக்குள்ளே யூ ஹேவ் a lot of things going on. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து ரீகால் டெஸ்ட். ஓகே, இது வந்து ரீகால் டெஸ்ட்டு. மோஷன் வந்து அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் நடக்குதுன்னா ஓகே, டெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே வெயிட் இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போதுன்னா யூல் ஹேவ் இருடா இந்த சம்மரி வேணுமாடா. அர்ஷத் ஹாய் அர்ஷத். ஓகேவா. இது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்ஸலரேஷன் என்ன, இங்கே வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ பாத் லென்த்து, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இதெல்லாம் திரும்ப ஹேஷ் பண்ணுமா? இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. இது கொஞ்சம் வேகமாக போயிடலாமா? எனக்கு ஃபோன் முன்னாடி இருக்குடா, அதனால தான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கு, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். சரியா? பட் எஸ், தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகேவாடா? நோ சார் வி நோ. சூப்பர் பர்ஃபெக்ட். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. வேறு என்ன வந்துருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருக்கு. ஓகே. வெலாசிட்டி இருடா, எனக்கு இந்த இதில் மாற்றுறது ஐம் நாட் கம்ஃபர்டபுள். கிவ் மீ 1 செகண்ட். ஓகே. சரியா? ஓகே. இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் சாப்டர்லேருந்து வந்தது. அடுத்து வந்து ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் வருது. ஹலோ சார், வேர் இஸ் தட் பிடிஎஃப்? நீங்கள் சொன்னீங்களே, என்ன பிடிஎஃப் டா? இருடா, நான் என்ன பிடிஎஃப் டா சொன்னேன்? நான் பிஒய்க்யூஸ் ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப் எம்விசாட்டோட இதுலேயே நான் வந்துட்டு பிஒய்க்யூஸ் கொடுத்துட்டேன்னு தான் நான் சொன்னேன். இருடா, உனக்கு என்ன பிடிஎஃப் வேணும்னு சொல்கிறா. லெட்ஸ் கோ ஃபார் த லெசன் சார். ஓகே, போயிடலாம். ஓகேவா. ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்கேலார் குவான்டிட்டினா உனக்கு என்ன தெரியும். ஓகேவா. யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், வீல் கம் பேக் டு இட். மற்றபடிலாம் ஓட்டிகிட்டே போகிறேன். சரியா? ஓகே. ஸ்கேலார் குவான்டிட்டி தெரியும். வெக்டார் குவான்டிட்டிக்கு என்ன டைரக்ஷனும் இருக்கும். தட் இஸ் ஆல். எஸ், லா ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனோ ஆர் ஈக்குவலண்ட்டாக பேரலோகிராம் லா வந்து அது ஃபாலோ பண்ணும். ஓகேவா. எனது ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தால் அது அந்த பேரலோகிராம் லாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ்லாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் நிறுத்துறா. சார் இது தெரியல, இது புரியல அப்படின்னா மட்டும் நிறுத்து. சரியா? ஓகே.
வெக்டார் குவான்டிட்டினா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா, இது நான் ஆல்ரெடி வந்துட்டு கேட்டேன். எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். yesterday you told that. yesterday I told என்ன PDF டா, என்ன PDF எனக்கு சொல்லுங்கடா. ஃபார்முலா பேஸ்ட் பிடிஎஃப்னா என்னடா, நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்ததுலேயே அப்படி தானடா இருக்கும். உனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிராஷ் கோர்ஸ். ஓகே, y is it a scalar quantity? y is it a scalar quantity or y is it a vector quantity? சொல்லுங்கடா, நான் ஆன்சரே காணும். ஏன் 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 கரண்ட் இந்த பக்கம் போகும், கரண்ட் இந்த பக்கம் போகும்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ ஏன் வந்துட்டு ஸ்கேலார்னு சொல்கிறீங்க? கேன் anyone justify it? சொல்லுங்கடா. ஓகே, ஜஸ்டிஃபை பண்ண முடியலையா? நான் என்ன கேட்டேன், கரண்ட் வந்து இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுதுன்னு டைரக்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். அப்போ ஏன் வந்துட்டு நீங்கள் கரண்ட்டை வந்துட்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க, ஏன் வந்து அதை ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? யாருமே அந்த டவுட்டை கூட யோசிக்கலையா? பிகாஸ் இட் டோன்ட் ஒபே வெக்டார் அடிஷன். ஓகே, நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக உனக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 எலக்ட்ரிக் வயரை நீ கனெக்ட் பண்ணுற. ஓகேவா? என்ன பண்ணுற, 2 எலக்ட்ரிக் வயரை நீ கனெக்ட் பண்ணுற. நீ அதை இப்படி நேராக வச்சாலும் வந்துட்டு கரண்ட் ஒரே மாதிரி தான் ஃப்ளோ ஆக போகுது. நீ அந்த 2 வயரையும் வந்துட்டு இப்படி வச்சாலுமே, இப்படி வயரை நீ இப்படி வச்சாலுமே ஒரே மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது, வயரை இப்படி வச்சாலுமே ஒரே மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ டைரக்ஷன் வந்து டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. ஓகே, என்னது டைரக்ஷன் டசன்ட் மேட்டர். நீ வந்து அந்த அப்போ கரண்ட் எல்லாம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது வெறும் வந்துட்டு நீ அல்ஜிப்ரிக் சம் தான் இருப்ப, வெக்டார் அடிஷன் பண்ண மாட்டேன். ஓகே, என்னது சும்மா அப்படியே தான் ஆட் பண்ணுவேன் தவிர வெக்டார் அடிஷன் பண்ண மாட்டேன். புரியுதா? ஏன்னா இப்படின்றதுனால வந்துட்டு ஓகே ஒன்று இப்படி போகுது இன்னொன்று இப்படி வருது அப்படின்னு வெக்டார் ஆட் பண்ணுவியா? இல்லை. ஓகேவா? டோட்டல் கரண்ட் வந்துட்டு எவ்வளோ கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது சர்க்யூட்டில் அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பேன். ஓகேவா? அதனால் அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இட்ஸ் டைரக்ஷன் வந்து ஃபிசிக்கல் சென்ஸில் இல்லைடா, இப்படி தான். ஓகேவா? அண்ட் அதுவும் வந்துட்டு வில் பி இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. கரெக்டா? வி டஸ் நாட். எஸ் சூப்பர். அதனடா கேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கீழே பார்த்து எல்லாரும் ஆன்சர் சொல்லி வச்சிருக்கீங்கடா. சரி, ஓகே. எஸ் ஆனால் ஓகே இல்லை, ஜாலி. ஃபிசிக்ஸ் வந்துட்டு அப்படி யோசிச்சு தான் படிக்கணும், இல்லாட்டி வேலைக்கு ஆகாதரா. ஓய், இது பார்த்தியா, இட் இஸ் நெய்தர் அ ஸ்கேலார் நாட் அ வெக்டார் குவான்டிட்டி. டிட் யூ நோ தட்? அப்படியா? இல்லைடா, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, டோன்ட் வரி. ஸ்லைடில் வந்து பாரு. சரியா? வா, அடுத்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்லாம் தெரியும்டா. இருங்கடா, எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம் லைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இட் ஹாஸ் மேக்னிடியூட். எஸ், இட் ஹாஸ் மேக்னிடியூட். மேபி பிகாஸ் அதுக்கு வந்து டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால ஒரு நிமிஷம்டா. ஓகே, ஸோ என்னன்னா இட் சம்வாட் இன் ஒன் வே அது டைரக்ஷனில் யூ கேன் சே கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் திஸ் வே. ஓகே, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு சொல்கிறேன்னா அதனால மேபி இட் இஸ் ரிட்டன் தேர், பட் யூ கேன் கன்சிடர் இட் ஸ்கேலார் குவான்டிட்டி, டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? எஸ். நவ் இந்த வெக்டர் ஆஃப் அடிஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இருங்கடா, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு பார்க்கல, நான் அதனால மட்டும் சொல்லிட்டு. Sir, what's that? சரி, அதெல்லாம் இல்லடா, அவ்வளோதான் இல்லடா. நீ என்னடா பிடிஎஃப் கேட்டால் நான் கொடுத்துறதாண்டா போகிறேன். சரியா? சும்மா சரி கிளாஸ் வருவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கீழே கோடில் எழுதியிருப்பேன் அப்படிலாம் சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இப்போ இவங்க நிறைய பேருக்கு இமெயில் ஐடி தெரியும், ஆர் வீடியோவோட கமெண்ட்டே இருக்குது. இமெயில் ஐடி தெரியாதவங்களுக்கு கமெண்ட்டில் இப்போ இவர் கேட்டிருக்கிறாரு, அவர் பேர் என்ன? சாரிடா சார், பிடிஎஃப் நேற்று சொன்னீங்களேன்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார்ல.
சாண்டி தான் நம்ம சாண்டி குட்டி கேட்டுட்டு இருந்தார்ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு இஃப் யூர் ஆஸ்கிங் ஃபார் இட், நான் ஆல்ரெடி ஆனால் நான் கொடுத்ததுலேயே வந்துட்டு உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே இருக்குடா. அதனால் அதை பார்த்தினாலே உனக்கு புரிஞ்சிடும். அதிலே ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அது ஒரே பிடிஎஃபாக தான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். பேரில் வந்துட்டு நான் வந்துட்டு அதில் பிஒய்க்யூஸ் கடைசியாக வரும். ஸ்டார்டிங்கில் வந்து கிராஷ் கோர்ஸ் இருக்கும், அப்புறம் மைண்ட் மேப் இருக்கும், இப்போ கடைசியில் வந்துட்டு அந்த ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும்டா. சாரி, ஓகேவா? அதுதான் நான் டைட்டில் வச்சுருப்பேன். சிசி, மைண்ட் மேப், எம்எம், பிஒய்க்யூஸ், அப்புறம் வந்துட்டு இதில் அந்த ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் டைட்டிலே வச்சுருப்பேன். ஸோ நீ அந்த படி அப்படியே பார்த்தினாலே லெசன் வைஸ் தான் போகும். ஸோ உனக்கு எந்த லெசன் தேவையோ அந்த லெசனை நீ வந்துட்டு தனியாக வந்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அதெல்லாம் ஆக்சுவலாக தனித்தனி பிடிஎஃப் தான். நாங்கள் வந்து உனக்கு ஒரே டவுன்லோட் லிங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருக்குறோம். சரியா? ஓகே. வேறு என்ன பிடிஎஃப் வேணுமோ கேளுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இல்லைடா பசங்களா, எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படின்ட்டுலாம் எனக்குலாம் சொல்லடா அவ்வளோலாம். ஓகேவா? பட் எஸ் 13லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ரேங்க்டா, அதனால நிறையா கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக 100% கொடுத்துருவாங்க. சரியா? அதனால கவலைப்படாங்க. எஸ், டோன்ட் வரி, வில் மோஸ்ட். அப்படியே இங்கே பாரு, 100க்கு கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப நல்ல ரேங்க்டா. 2.5 லட்சம் பேர் மேலே எழுதியிருக்காங்கடா. 99.9999% இருப்பீங்கடா. அதனால பயப்படாங்கடா. சரியா? எஸ். சரி, இருடா லெசனே இன்னும் பார்க்காத மாதிரி இருக்குடா. பண்ணாலும் எனக்கு வெயிட் பண்ணுங்கடா. பார்லோகிராம்லாம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 2 வெக்டார் இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. இட் இஸ் கிவன் as √a² + b² + 2ab cos θ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இது ரிசல்டன்ட். இது நிறைய இடத்துல வந்து கரெக்டாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? என்னது இதை வந்து அப்ளை பண்ணுவோம். எங்கே அப்ளை பண்ணுவோம்? ஏதாவது எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லணும்னா வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கும்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ வந்துட்டு அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண வைப்பாங்க. ஒரு அதோட ரிசல்டன்ட் வெயிட் இல்லைடா, 2 ஃபோர்ஸே இருக்குன்னு வச்சுக்கோ, வேறு டைரெக்ஷனில் இருக்கும். உனக்கு வந்து ஐயோ தெரியுதுல்ல ஸ்க்ரீனு, சாரி. ஓகே, 2 ஃபோர்ஸே இருக்குது, வேறு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. உனக்கு வந்து அது அந்த 2 ஃபோர்ஸ் வெக்டார்ஸ்க்கும் உனக்கு வந்து ரிசல்டன்ட் கிடைக்கணும், அதோட மேக்னிடியூட் கிடைக்கணும்னா அது வந்து நீ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? I won 35% ஸ்காலர்ஷிப் வித் 30. ஐயோ ஏடா 35% கம்மியாக இருக்கேடா. அப் டு 100. ஓகே, அப் டு 100% ஸ்காலர்ஷிப்ன்றது எங்களுக்கு போட்டு ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க, நாங்கள் பண்ணிட்டோம். பட் 35th ரேங்க்குக்கு 35% இஸ், ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரேண்டம் ஆர் வாட். சார் டேண்ட்ரஃப் ஷாம்பு, எனக்கு டேண்ட்ரஃப்லாம் இல்லைடா, இது வெள்ள முடி, டேண்ட்ரஃப்லாம் இல்லை எனக்கு. ஓகேவா? சரி, 2ab cos θ வரும்டா. அப்புறமா ரிசல்டன்ட் வெக்டரோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னா லா ஆஃப் சயின்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, 35% ஏதோ ஸ்டாண்டர்ட் இது மாதிரி வச்சிருக்காங்க போல. ஓகே, இவ்வளோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு. எவ்ரிவன் இஸ் கெட்டிங் 35%. ஓகேவா? அந்த ஒரு டெரிவேஷனில் காஸ் 180 - 5 - லாம்டாலாம் வருமேடா. என்ன டெரிவேஷன் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுடா. நான் கிளாஸையும் பார்த்துட்டு அதையும் யோசிக்க ட்ரை பண்ணேன். ஐ காட் 30%. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் கேட்க மாட்டாங்கடா. ஓகே, இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு ஆன்சர் இருக்கு, ஆன்சர் இல்லை. ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஈஸி கொஸ்டின்ரா, சும்மா வார்ம் அப் கொஸ்டின்ஸ்ரா அதெல்லாம். தெரியலடா எனக்கு. என் பர்சனல் ஒப்பீனியன் 35% இஸ் ஸ்லைட்லி அண்டர்வெல்மிங். ஏன்னா இவ்வளோ ரேங்க் எடுத்துருக்குறீங்க. I thought people who get good ranks வந்து சரி வேதாந்தில் படித்தா வேதாந்துக்கும் நல்லது தானே, யூ கைஸ் ஆர் கோனா end up getting ranksன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் நிறையா தருவாங்கன்னு நினச்சேன். யாருக்கு அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் யாராவது 1 வந்து சொன்னாதான்டா தெரியும். 1க்கு 100% மேபி அப்படி கூட இருக்கலாம். 1க்கு வந்து 100% ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே 1 to 5 இவ்வளோ, 5 to 10 இவ்வளோ, அது மாதிரி கூட கொடுக்கலாம்டா. ஸோ they'll have a reason for it. இல்லைடா, ஒரு சில பேருக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் வந்து அலாட் ஆயிடுச்சு, ஒரு சில பேருக்கு ஏன் ஆகலை எனக்கு புரியல. இல்லை தனியாக யூ ஹேட் டு கோ அண்ட் இதுதான்டா ஸ்லைட்ஸ் தான்டா. சரி ஓகே, இது சொல்லு ஃபஸ்ட்டு. இந்த ப்ரெசன்டேஷன் நான் பண்ணலடா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல. இல்லை நான் என்னோட ஒன் ஷாட்டுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்டேஷன் வேணும்னா வந்துட்டு
ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அலவுட் டு சே தட் ஓகேவா. சங்கல்ப் அவந்தி ஃபெலோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு தேவ் போஸ்டட் ஸ்லைட்ஸ் அண்ட் PYQs and everything for all the chapters ஓகேவா. ஸோ whichever one I'm fine with using theirs I'm using. சரியா, அது ஓப்பன், அது ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க, யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நீ வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் அவங்க எதுவும் போடல. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் படிச்சுட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அவந்தி சங்கல்ப் AVANTISANKALP போனீங்கன்னா யூ வில் கெட் ஆல் திஸ். சரியா, அண்ட் இது பார்த்தா இதில் பண்ண மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் சும்மா ஸ்லைட்ஸ்லேயே பண்ணலாம்டா, ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லை. சரி, ஆனால் இதுக்கு ஆன்சர் யாருமே சொல்லலையாடா? ஆன்சர் போட்டுருவீங்களா? வெலாசிட்டி போடணும், வெலாசிட்டி ஆஃப் A போடணும், வெலாசிட்டி ஆஃப் B போடணும். அப்புறமா ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். என்னடா சொல்லணும்? இல்லைடா, இங்கே பேர் நான் தான் சொல்கிறேன்ல, என் கையில் எதுவுமே இல்லை. அது வந்துட்டு உனக்கு வேதாந்தில் டிசைட் பண்ணுறது தான். அண்ட் மேபி அது ரேண்டமாலாம் பண்ண மாட்டாங்க. தேல் ஹாவ், ஸோ இப்போ 39th வந்தவங்களுக்கு 30% கிடைக்குதுன்னா இல் கெட் அ பிட் ஹையர் தென் தட். இப்போது 70s இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து 30% கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 30s இருந்தவங்க 35% கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸோ இன்னும் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 35% ஸ்காலர்ஷிப் இஃப் நாட் மோர் ஓகேவா. அதான் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உனக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா that is what I can tell you. I can tell you that they'll give you at least 35% scholarship, but there are chances that you will get a higher scholarship. சரியா, ஆல் இந்தியா ரேங்க் 18லாம் சூப்பர்ரா. சரி, இது கிளியரா? சம் ஈஸி. ஓகே, இதெல்லாம் ஓகேடா, அதெல்லாம் வேணாம்டா. அப்புறம் இது வந்துட்டு லா ஆஃப் சயின்ஸு லா ஆஃப் காசைன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ ஓகே பாரு, இந்த ஆங்கிள் வந்து 120 எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது உனக்கு கிளியராக இருக்குல்லடா? அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ரேண்டமாக இதான் நடக்குது. சரி ஓகே, இது கண்டுக்காதரா, ஏதோ கிரிக்கிருச்சு. போட் இப்படி போகுதுன்னு சொல்கிறாங்க, அப்புறமா மோட்டர் போட் எப்படி போகுது, வாட்டர் கரண்ட் வந்து இப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் தான் கரெக்டாக. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் தான். இது 16 தெரியும்னா இது வந்து 120 நீ கண்டுபிடிச்சிருவேன் ஓகே. அந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்காங்க தான் போடணும். அதான் லா ஆஃப் சயின்ஸு. லா ஆஃப் கொசைன்ஸ் வந்துட்டு என்னது? ஓகே, இதில் ஏதாவது குழப்பம் இருக்காடா? யூ guys have any doubt with these two laws? இந்த ரெண்டு லாலையும் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையா வாட்டி பார்த்துட்ட விஷயங்கள் தான் ஓகேவா. இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? எஸ், 180 - 60 = 120. சரி ஓகே, அப்போனா இதில் டவுட் எதுவும் இல்லைனா வந்துட்டு யூ guys have a homework. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வந்து டெரிவேஷன் அனுப்பிவிடணும் ஓகேவா. என்னது? இது ரெண்டுத்துக்கும் டெரிவேஷன் அனுப்பிவிடணும் ஓகேவா, ஃபார் போத் தீஸ் லாஸ் ஓகேவா. இந்த ரெண்டு லாக்குமே வந்துட்டு எனக்கு டெரிவேஷன் அனுப்பிவிடணும் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். யூ ஜஸ்ட் புட் த ஃபார்முலா, சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான், ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். ஓகே, அடுத்து வெக்டார் ஈக்குவாலிட்டி, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ். ஏதாச்சும் தெரியல நான் மட்டும் வில் கோ த்ரூ த டாபிக்ஸ். ஏதாவது தெரியல டவுட் நான் மட்டும் நிறுத்தி சார் டவுட் அப்படின்னு சொல்லுங்க, அது பார்த்துடலாம். இல்லாட்டி வில் கோ த்ரூ த லெசன் அப்படி. சரியா, ட்ரையாங்கிள் லா இருக்கு, பேரலோகிராம் லா இருக்கு. ஓகே, இதில் பார்த்துக்கோ. வெக்டார் அடிஷன் வந்துட்டு கம்யூட்டேட்டிவ் ஆனது. கம்யூட்டேட்டிவ்னா என்னடா? வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ்? A + B = B + C அப்படின்னு இருக்கும். அப்புறம் இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டிவ். அதாவது A + B ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் C கூட ஆட் பண்ணாலும் சரி, ஆர் A மட்டும் தனியாக வச்சுட்டு B + C ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து A கூட ஆட் பண்ணாலும் சரி, you're going to get the same values ஓகேவா. இப்போ அப்புறம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஒன்றுமே இல்லை. நீ வந்து அந்த வெக்டாரை திருப்பி போட்டு, அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு மாற்றிட்டு ஆட் தான் பண்ண போகிற, அவ்வளோதான். அதான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா. நீ வந்து அப்புறம் ஒரே வெக்டாரை அதோட நெகட்டிவ் வெக்டாரோட ஆட் பண்ணால் நல்ல வெக்டார் வரும் ஓகேவா. அதுக்கு என்னென்னா டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும், மேக்னிடியூட் வந்து சேமாகவே இருக்கும் ஓகேவா. அது வந்து 0ன்னு வச்சு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கு வந்து நல்ல வெக்டார் பேர். சரி ஓகே, இப்போ வெக்டார் ரெசல்யூஷன் இதுவும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ இது டீட்டானா உனக்கு இந்த பக்கம், அதாவது எக்ஸ் காம்பனன்ட் தனியாக எழுதலாம், அதே மாதிரி ஒய் காம்பனன்ட் தனியாக எழுதலாம். வர மாட்டேங்குது, சாரிடா. ஒரே இதில் வந்து இது எக்ஸ் காம்பனன்ட் தனியாக எழுதலாம், ஒய் காம்பனன்ட் தனியாக எழுதலாம் ஓகேவா. இப்போ ட்ரையாங்கிள் லா, அதாவது வந்துட்டு இந்த வெக்டாரோட
இது அது என்ன ஹெட்டில் இந்த வெக்டரோட டெய்ல வச்சிட்டா அப்படின்னா இதுதான் அவனோட ரிசல்டன்ட் வெக்டராக இருக்க போகுது. கரெக்டாக? அப்புறமா நீ இங்கே வந்துட்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணினா உனக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்துட்டு யூ கெட் vx ஈக்குவல்ஸ் v cos theta, அப்புறம் vy ஈக்குவல்ஸ் இங்கே vy ஈக்குவல்ஸ் v sin theta எழுதிருக்கிறோம். சரியா? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? this is also clear, no? ஓகே. அடுத்து அடே பசங்களா இருங்கடா, இப்போ ரொம்ப ஆர் வி ரன்னிங் த்ரூ திஸ் ஆர் டு யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் ஆகுது? ஏன்னா இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி ஹேஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் யாராச்சும் தெரியாமல் பார்க்குறீங்க, ஏதாவது வேணும்னா அதை செஞ்சு கேளுங்கடா. நான் பாட்டு ஓகே ஈஸி ஈஸி ஈஸின்ட்டு போயிட்டு அப்புறம் சார் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க கடைசியில். எஸ் சரியா? இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஓகே கிராஃப்லாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படி இப்படின்னா நீ வந்து பார்த்துக்கோ. சரியா? இப்போ ஆரிஜின் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு வச்சிங்கன்னா ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் வரைகிற ஒரு வெக்டார் பேர் வந்து பொசிஷன் வெக்டார். ஓகேவா? என்னது பொசிஷன் வெக்டார். அந்த பொசிஷன் வெக்டாரில் வச்சு என்ன சார் பண்ணுவாங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு வந்து வெலாசிட்டி வெக்டார் கிடைக்கும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு ஆக்ஸலரேஷன் வெக்டார் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா? எஸ். அது எப்படி சார் ஒரு வெக்டாராக எழுத முடியுது அப்படின்னா வந்துட்டு எக்ஸில் எவ்வளோ தூரம் போகுது, ஒய்ல எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது தான் நீ சொல்கிற. அதனால வந்து ஒரு வெக்டாராக எழுத முடியுது. சரியா? அப்போ வெலாசிட்டி எப்படி சார் ஒரு வெக்டாராக எழுத முடியுது? வெலாசிட்டி எப்படி ஒரு வெக்டாராக எழுத முடியுது? அகைன் எக்ஸ் காம்பனண்ட் இருக்க இதில் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, ஒய் காம்பனண்ட் இருக்கிறது எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பிரித்து எழுத முடியுது. அதே தான் ஆக்சிலரேஷனும் எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது. ஓகேவா? எக்ஸ் காம்பனண்ட்டில் எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது, ஒய் காம்பனண்ட்டில் எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது அப்படின்றதான் நீ வந்து பார்ப்ப. சரியா? ஸோ what I'm trying to say is that it all makes physical sense. சரியா? இட்ஸ் பேசிக் சார். ஓகே 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 இது அதுக்கு ரொம்ப இது ஓகே இல்லைடா? எஃப் வெக்டார் வந்துட்டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய் ப்ளஸ் எஃப்செட்னு எழுதலாம். சரியா? இப்போ பொசிஷன் வெக்டார் வந்துட்டு எந்த பேராமீட்டரோட எப்படி வந்து மாறுது? ஓகே, நாட் ஷூர் வாட் இஸ் தேர் ஆன் தி ஸ்லைட். ஓகே, லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். when we reach the lesson go a little bit slow. சரி ஓகே. எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுடா, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. கிவ் மீ 2 minutes டா. எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, தண்ணி தாகம் எடுக்குது, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ஓகேவா? அடுத்து இப்போ வந்து வெலாசிட்டி வெக்டார் பார்க்க போறோம்டா. ஓகே, let me get the remote. என்னடா இது எல்லாம் ஒழுங்கா இம்போர்ட் ஆகலன்னு நினைக்கிறேன்டா. அது சீம்ஸ் பி சம் இஷ்யூ வித் ப்ரெசன்டேஷன், ஏதோ மாற்றி வருது. ஓகேவா? எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் இருக்கும் அதே மாதிரி யூல் ஆல்சோ ஹேவ் அ வெலாசிட்டி வெக்டார். அதே மாதிரி வந்துட்டு ஆக்சலரேஷனுக்கு உனக்கு ஒரு வெக்டார் இருக்கும். அது வெக்டாருக்கு என்ன அர்த்தம்னா வந்துட்டு வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது, இவ்வளோ வேகமாக தான் இருக்குது அப்படின்றத அது கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகேவா? எந்த டைரக்ஷனில் இருக்குது எவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்றது அது கொடுத்துரும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது எவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துரும். ஓகேவா? ஆக்சலரேஷன் வெக்டார் அப்படின்றது எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது அப்படின்றத நமக்கு சொல்கிற ஒரு வெக்டார். சரியா? எவ்வளோ வேகமாக மாறுது அண்ட் எந்த டைரக்ஷனில் மாறுது. சரியா? அப்புறமா ரிலேட்டிவ் மோஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் வந்துட்டு நம்ம பிரித்து மேஜாச்சு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி உங்களுக்கு டவுட்டே இருக்காது. கரெக்டாக? ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் டவுட்டே இருக்காது. லைவ் செஷன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, வேறு யாராச்சும் லைவ் பார்க்கல ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நிப்பாட்டுங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு வில் மூவ் ஆன், நோ இஷ்யூஸ்.
பட் தென் நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் வெலாசிட்டி 2-3 வாட்டி கவர் பண்ணிட்டோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூல் நீட் எனிதிங் மோர். எஸ் எஸ் இப்போ உனக்கு சரி ஓ சார் எனக்கு நிச்சயமாலே தெரியுமா தெரியலையான்னு தெரியல சார் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த 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 4 வெஹிக்கிள் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக நான் 4 வந்துட்டு வேறு ஸ்பீடில் போகும். ஸோ இது சரல்னு வந்துடும், இது கொஞ்சம் அதோட ஸ்லோ வரும், இது அதோட ஸ்லோ வரும், இது அதோட ஸ்லோ, அது மாதிரி வரும், அனிமேட் ஆகும். ஆனால் இங்கே ஆகல. சரி பரவாயில்ல. இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி உங்களால் கால்குலேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாரு. ABCDன்னு வச்சுக்கோ. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B, B வித் ரெஸ்பெக்ட் டு C, C வித் ரெஸ்பெக்ட் டு D, அது எல்லாமே உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா பாரு. சரியா? எஸ் கண்டுபிடிக்க முடியும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா ஓகே. இல்லை சார் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னா வந்துட்டு சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? எஸ் ஓகே. இப்போது இதில் இந்த கொஸ்டினை எனக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு உனக்கு என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு மொட்டையான டேர்ம். ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி? இட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் A வித் ரெஸ்பெக்ட் டு கார் B. ஓகேவா? என்னது? இட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் A வித் ரெஸ்பெக்ட் டு கார் B. ஸோ நீ கார் ஏவோட ஸ்பீட்லேருந்து கார் பியோட ஸ்பீடை அப்படியே நெகேட் பண்ணிடுற. ஓகேவா? என்ன பண்ணுற? கார் ஏவோட ஸ்பீட்லேருந்து கார் பியோட ஸ்பீடை அப்படியே நெகேட் பண்ணிடுற. அப்போ உனக்கு வந்துட்டு ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் பார்க்கும்போது பி வந்துட்டு எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்ட்டு தெரியும். சரியா? என்ன தெரியும்? ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது பி எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் வெக்டர். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு வெலாசிட்டி 0வாக தான் இருக்கணுமா? RAB ஈக்குவல்ஸ் RA மைனஸ் RB. RAB ஈக்குவல்ஸ் RB மைனஸ் RA வாடா. இன்னும் புதுசாக சொல்கிறீங்க. ஆர் யூ ஷுர்? VAB or RAB or என்ன AB பார்த்தாலும் A மைனஸ் பி தான்டா வரும். ஏன்டா திடீர்னு B மைனஸ் ஏன்லாம் சொல்கிறீங்க? ஏன்டா குழப்பறீங்க? ஏபின்னு எழுதுனா A மைனஸ் பி தான் பண்ணும். அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. ஓகேவா? அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது பிஏ நீ வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சு ஏவோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத பார்க்குறீங்கன்னா இட் இஸ் 60 மீட்டர்/செகண்ட். அதுதான் வந்து இந்த கேஸில் உனக்கு வந்திருக்கும். என்ன வந்திருக்கு? B வந்துட்டு இப்போ இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் ஓகே ஏன்னா வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் A மைனஸ் velocity of A minus velocity of B தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் பியோட வெலாசிட்டி தான் -35. ஏன்னா அது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ நான் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்னா, நீ வந்துட்டு B வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B இல்லையா? ஓகே. B வந்துட்டு நகராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏவோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண போகிற. ஓகேவா? பிஏ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சு B சும்மா நிற்கிது, அப்போ A எவ்வளோ வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுற. அதுதான் உனக்கு வந்து 60 மீட்டர்ஸ்/செகண்ட் வருது. அப்போது B வந்துட்டு 35 மீட்டர்ஸ்/செகண்ட் ஸ்பீடில் போகாமல் அது வந்து சும்மா நின்றுச்சுன்னா ஏவோட ஸ்பீடு அதுக்கு என்ன மாதிரி தெரியும்னா 60 மீட்டர்ஸ்/செகண்ட் மாதிரி தெரியும். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி 25 மீட்டர்/செகண்டில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து நீ நவுரில் நினச்சிட்ட. ஸோ இதோட ஸ்பீடை வந்துட்டு இந்த 25 மீட்டர்/செகண்டில் நீ சப்ராக்ட் பண்ணியிருக்க. ஓகேவா? ஆனால் அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது இட் இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதுனால அது வந்து ஆட் ஆன் ஆயிட்டு. அப்போ நீ யோசிச்சு பாரு. ஏன்னா இந்த காரும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கு, இந்த காரும் கரெக்டாக தாண்டி போகுது. அப்படின்னா வந்துட்டு அது இன்னும் சீக்கிரம் தானே போகும். எஸ், இட் வில் நாட் பி லெஸ் தென் 35 மீட்டர்/செகண்ட் ஒரு 25 மீட்டர்/செகண்டோட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ், இட் நீட்ஸ் டு பி கிரேட்டர். ஏன்னா ஒரு கார் வந்து நீ நவரவே இல்லைன்னு நினச்சிட்டு பார்க்குற, ஆனால் அது ரெண்டு ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு 2 கார் ஒரே டைரக்ஷனில் போகுது அப்படின்னா ஒன்று வந்துட்டு 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்ற ஸ்பீடில் போகுது, இன்னொன்று 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஓகேவா? என்னது? ஒன்று 20ல் போகுது, 10ல் போகுது அப்படின்னா வந்துட்டு இங்கே 20 - 10 வரும். ஓகேவா? என்னது? 20 - 10 வரும், which is equal to 10 மீட்டர்ஸ்/செகண்ட். இந்த 10 மீட்டர்ஸ்/செகண்டுக்கு என்ன அர்த்தம்? நீ வந்து பிஏ ஸ்டேஷனரியாக வச்சு ஏவோட வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா என்னது? பிஏ ஸ்டேஷனரியாக வச்சு இப்போ பி நவுந்துட்டு தான் இருக்குது.
பி ஏ கூடயே போகிறதுனால தான் உனக்கு வந்து வெறும் 10 மீட்டர் per செகண்ட் மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நீ பி ஸ்டேஷனரியாக வச்சா ஏவோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த விஏபிக்கு அர்த்தம். ஏபின்னு இருந்தால் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, அதாவது பிஏ வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சு ஏவோட வெலாசிட்டியை பார்த்தா என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நீ கண்டுபிடிக்கிற. இது ரொம்ப கிளியராடா? இதில் டவுட்டே வரக்கூடாது, இதில் டவுட் இருக்கவே கூடாது. ஏன்னா மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரலாம். இஃப் யூ வென் யூ டீலிங் அண்ட் யூ கெட் தீஸ் டவுட்ஸ் முடிஞ்சு போச்சு. எஸ், சரி, ஓகே. வேற என்னடா இருக்கு? நான் எனக்கு இல்லைடா இப்போ இந்த சீரீஸ் வாஸ் சப்போஸ் டு பி கிறிஸ்டல் கிளியர் அண்ட் அந்த MCPYQs கம்பைன்ட், சரியா? ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு இது கிறிஸ்டல் கிளியர் மாதிரியும் எதுவும் டாபிக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாத மாதிரி இருக்கு. தெரில, மேபி when we get into the meat of the subject we'll see. சரி, ஓகே. மோஷன் அ பிளேன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் பார்க்க போகிறேன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் வந்துட்டு கான்ஸ்டன்டாக இருக்குன்னா வந்து வெலாசிட்டி வந்துட்டு velocity does not change, velocity வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், சரியா? இதில் either be zero velocity or it will be constant, கரெக்டா? ஏன்னா ஆக்சலரேஷன் ஆனால் தான் வந்து வெலாசிட்டி மாறுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆக்சலரேஷன்ன்றது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் இல்லைன்னா வெலாசிட்டி இஸ் நாட் கோனா சேஞ்ச், ஓகேவா? இப்போ ப்ராஜெக்டைல் மோஷன் வந்துட்டோம், ஓகேவா? என்னது? ப்ராஜெக்டைல் மோஷன் வந்துட்டோம். என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து வந்துட்டு ட்ராப்பிங் அ பால் ஸ்ட்ரெயிட் டவுன், அதே அந்த பாலை வந்துட்டு சைட்லேயும் போடுறாங்க, ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேலே இருக்கிறது தான் வந்துட்டு பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். இது வரைக்கும் கிளியரா? பாருங்க பசங்களா, இது வந்துட்டு ஏ பி சி டி, ஓகேவா? இப்போ நீ வந்து வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா வந்துட்டு VA - B அப்படின்னு போடுவேன், ஓகேவா? அப்போ ஏ என்னது 10 மைனஸ் பி என்னது 20, அப்படின்னா -10 மீட்டர் per செகண்ட் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு செகண்ட்ல இது எவ்வளோ தூரம் போயிருக்கும்? 20 மீட்டர்ஸ் போயிருக்கும். அதே இதுவால் எவ்வளோ தூரம் போக முடியும்? 10 தான் போக முடியும். அப்போனா சரி, ரெண்டு எவ்வளோ சார் வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மீட்டர் per செகண்ட் தான் வித்தியாசம் இருக்கும், ஓகேவா? என்னது? கரெக்டாக 10 மீட்டர் per செகண்ட் தான் வித்தியாசம் இருக்கும். அம்மா, அதுதான் வந்து உனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக வரும், which is equal to what? 20 minus இல்லை 10 minus 20 தானே? 10 - 20. இப்போ 10 - 20 பண்ணும்போது உனக்கு வந்து என்ன கிடைக்குது? -10 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. அது என்ன சார் -10 மீட்டர் per செகண்ட்னா? நீ நல்லா பாரு, ஏ வந்து பியோட கம்பேர் பண்ணும்போது தாண்டி போயிருக்கா பின்னாடி இருக்கா? பின்னாடி தான் இருக்கு. இங்க பாரு, பி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அதனால தான் வந்து கெட்டிங் இட் as -10 மீட்டர் per செகண்ட். அதாவது ஒரு செகண்ட் ஆகும்போதும் பியோட கார் ஏவோட டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் பின்னாடி போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பார்க்கும்போது இல் பி 10 மீட்டர்ஸ் பிஹைண்ட். செகண்ட்ல பார்க்கும்போது என்னது? செகண்ட்ல பார்க்கும்போது இல் பி 20 மீட்டர்ஸ் பிஹைண்ட். தேர்ட் செகண்ட்ல பார்க்கும்போது இல் பி 30 மீட்டர்ஸ் பிஹைண்ட், ஓகேவா? ஸோ 10, 20, 30 அப்படின்னு போயிட்டு இருக்கா. அதுதான் உனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியா வந்திருக்கு. அந்த -10 மீட்டர் per செகண்ட் அப்படின்றது உனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியா வந்திருக்கு. புரிஞ்சுதா? கிளியரா? இரு, நான் பார்த்துக்கிறேன். Yes. Vertical component does not change. Horizontal component changes over time for projectile motion. Yeah, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல you'll have a very nice animation in this. But I'm not sure if you're gonna get it. இதில் வராது. சரி, ஓகே. இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்னடா? உனக்கு வந்து ஒரு பிளேன் இருக்கும், அதுலேருந்து ஒரு பொருளை இப்படி மேலே தூக்கி போடுவாங்க, ஆங்கிள் தீட்டா அப்படின்றது, சரியா? அப்போ ஆங்கிள் தீட்டான்னு வரும்போதே உனக்கு டக்குன்னு ஓகே நம்ம வந்துட்டு ரிசால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிடணும். எங்கே ஆங்கிள் பார்த்தாலும் ஓகே ரிசால்வ் பண்ணு. எஸ், wherever you are finding vectors டக்குன்னு ரிசால்வ் பண்ணிட்டு வேறு என்ன பண்ணுவோம்? ஃபிசிக்ஸில் கன்சர்வேஷன் லாஸ் அப்ளை பண்ணுவோம். எஸ், ஏதாவது கன்சர்வேஷன் லா அப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணி ரெண்டு விஷயங்களை ஈக்குவேட் பண்ணி அதிலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க அப்படி தான் பார்ப்போம். அவ்வளோதான் ஃபிசிக்ஸ். ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப ஜாலியான விஷயம். எஸ், you are breaking things down into simpler aspects and then working with those simpler aspects. இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க? ஓகேவா, இப்படி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் வந்துட்டு VAன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, தூக்கி போடுற வெலாசிட்டி, சரியா? இப்போது இதுலையே ஒரு தப்பு இருக்குது. இதில் என்ன சார் தப்பு இருக்குது? இது பாலை வந்துட்டு இப்படி தான் தூக்கி போட்டிருக்காங்க, அப்படின்னா இங்கே தான் VAவாக இருக்கணும். தட் இஸ் வாட் இஸ் ஒர்க்கிங். ஏன்னா இது இப்படி தூக்கி போடல, இப்படி தானே போட்டிருக்காங்க. எஸ், ஸோ சரி, ஓகே. நீ அப்படி அந்த பார்க்காது, சரியா? யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்.
இப்படி தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. சரி, ஒரு ப்ரொஜெக்டைல வந்துட்டு இப்படி தூக்கி போடுறாங்க. இப்போ எக்ஸ் காம்பனண்ட்ல வந்துட்டு இதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், v0 cos θவா இருக்கும், yல வந்துட்டு v0 sin θவா இருக்கும். ஓகேவா? எஸ். இருடா, இதுலயும் அகைன் தே ஹேவ் த சேம் illustration. மேபி நான் தான் தப்பா சொல்றேனா? உனக்கு இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் மட்டும் பார்க்குறாங்களா? இல்லை இல்லை, இட் ஷுடன்ட். இங்கே வேறு இதுதான் கரெக்டா? திஸ் இஸ் வாட் இஸ் ரைட். பால் வந்துட்டு இந்த ஆர்க்கில் போகுதுன்னா அந்த ஆர்க்கு டான்ஜென்ட் தான் நீ வரைஞ்சா தானே அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் டைரக்ஷனாக இருக்கும். அது இல்லைனா எப்படி? திஸ் இஸ் ஆல்சோ ராங். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ராங். தே drawn it like this. They should have drawn it as a tangent to that arc. சரியா? ஓகே, இப்போ இது பார்த்துக்கோ. இதில் தாண்டா யூ வில் ஹேவ் தட் அனிமேஷன். இது அப்படியே வந்துட்டு இப்படி போகும்போது உனக்கு y காம்பனண்ட் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஓகே, எக்ஸ் காம்பனண்ட் மாறவே மாறாது. y காம்பனண்ட் மட்டும் இப்படி கம்மியாயிட்டே வந்துட்டு அப்புறமா மேலே போயிட்டு கீழே வரும்போது இட் வில் கோ கம் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். நல்லா இருக்கும். பட் எஸ், யூ டோன்ட் ஹேவ் இட் ரைட் நவ். ஓகேவா? இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்துட்டு v0 cos θ அப்படின்னு எடுத்துட்டாச்சு. மேபி இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் மேபி ஒரு சில பேருக்கு இன்னும் படிக்காதவங்களுக்கு ஐயோ இதில் என்னென்னமோ இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து v0 cos θ வந்துடும். அது எப்படி வந்துடும் தெரியும். ரெசல்யூஷன்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ரெசல்யூஷன் பார்த்துட்டோம் தானே? ஞாபகம் இருக்குல்ல? cos θ வந்துட்டு ஆப்போசிட் சைட் பை sin θனா வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், cos θனா adjacent பை ஹைப்போட்டனியூஸ். அதனால தான் உனக்கு வந்து கரெக்டாக adjacent சைடில் காஸ் வந்துடுது. அதாவது θ ஒட்டி இருக்க சைடில் காஸ் வந்துடுது. அப்புறமா θ ஆப்போசிட்டாக இருக்க சைடில் வந்து உனக்கு சைன் வந்துடுது. எஸ், ஹாய் ஸ்ரீகாந்த், வெல்கம் டு த கிளாஸ்டா. வெல்கம் 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 வெல்கம். சரி, அப்புறம் வெர்டிகல் காம்பனண்ட் வந்து v0 sin θன்னு வந்துடுது. இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது அகைன் எங்கேருந்து பார்க்குறோம்? ஓகேவா? இதெல்லாம் நோட்ஸ் இருக்கணும்டா. ப்ரொஜெக்டைல் மோஷன் யூ மஸ்ட் ஹாவ் நோட்ஸ். ஹாய் சார், ஐம் மது. ஹாய் வசந்தா. ஹாய் மது, வெல்கம் டு த கிளாஸ். சரியா? ஓகே, இது முதல்ல பார்த்துக்கோ. எஸ், ரெண்டாக பிரிச்சா இப்படி இருக்கும். அண்ட் தென் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுக்கு வந்துட்டு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கோ. S ஈக்குவல்ஸ் ut + ½ ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போனா உனக்கு ux என்ன அப்படின்றது தெரியும். என்னது? v0 cos θt தான் வந்து x டைரக்ஷன். இப்போ நீ எக்ஸில் மட்டும் பார்க்குற. அப்போனா v0 cos θt அப்படின்னு தெரியும். ப்ளஸ் ½ இன்டூ a என்னதுரா? a வந்து 0. இட் இஸ் நாட் அட் ஆல் பீங் ஆக்சலரேட்டட் இந்த x டைரக்ஷன். கரெக்டா? அது வந்து x டைரக்ஷனில் ஏதாச்சும் ஆக்சலரேட் பண்ணுதா? இல்லை. y டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஆக்சலரேட்டிங் இட் ஆர் டீசலரேட்டிங் இட் தென் ஆக்சலரேட்டிங் இட். அப்படி வச்சுக்கோ. அப்போ வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் ஏதாச்சும் பண்ணுதானா? இல்லை. இனிஷியலாக போட்ட வெலாசிட்டி அது அப்படியே தான் போய் உள்ள போகுது. ஓகேவா? ஸோ அது 0 ஆயிரும். ஸோ உனக்கு v0 cos θ இன்ட்டு t மட்டும் வரும். ஓகேவா? என்னது எக்ஸில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எக்ஸ் காம்பனண்ட்டு டைமோட மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? இது எவ்வளோ தூரம் போய் விழுவும் அப்படின்னு யோசிக்கணும்னா எக்ஸ் காம்பனண்ட்டை டைமோட மல்டிப்ளை பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளா? எஸ், இதோட சிம்பிளாக இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா இது என்ன ஃபார்முலாடா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டூ டைம் ஃபார்முலா. கரெக்டா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டூ டைம் ஃபார்முலா. கரெக்டா? ஸோ அந்த ஸ்பீடு வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு v0 cos θt. இப்போ உனக்கு அந்த v0 cos θtனா என்னன்னு புரிஞ்சா? ஸ்பீடு வந்துட்டு இப்படி இருக்குது. அந்த ஸ்பீடை நீ வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிடுற. மேலே எவ்வளோ சைடில் எவ்வளோ அப்படி பிரிச்சிடுற. பிரிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அது சைடில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது அந்த சைடு ஸ்பீடு மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணும். புரியுதா? இது கிளியரா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சைடில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வந்துட்டு அந்த ஸ்பீடு சைடில் போகிற காம்பனண்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். இஸ் தட் கிளியர்? எஸ். முக்கியமான ஒரு விஷயம்டா, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அதை வந்து தனியாக எடுத்து சொன்னேன். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? அது வந்துட்டு ஏன் சார் vy அப்படி போட்டிருக்காங்க பார்க்காத. இது ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரிப்டில் இருக்க வேண்டிய y. ஓகேவா? vxக்கு எப்படி போட்டிருந்தோம் அதே மாதிரி. அப்போது இது வந்துட்டு உனக்கு v0 sin θ இன்ட்டு tன்னு வரும். ஓகேவா? என்ன வரும்? v0 sin θ இன்ட்டு t அப்படின்னு வரும். Now horizontal component of the velocity at time t. என்னது? வெலாசிட்டியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் டைம் t அப்போ என்ன இருக்கும்? ஓகேவா? உனக்கு ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியை 2 காம்பனண்ட்டாக பிரிச்சாச்சு. கரெக்டாக? என்ன பண்ணியாச்சு? இங்கே என்ன பண்ணி ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு 2 காம்பனண்ட்டாக பிரிச்சாச்சு. ஆனால் இப்போ டைம் போக போக வந்து இட் இஸ் நாட் கோனா பி தி சேம். அப்போ என்ன எப்படி மாறி இருக்கும் டைம் போக போக அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதுலேயும் உனக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னது? வாட் டு யூ ஹாவ்? ஒரு காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மாறவே மாறாது. எது அது?
ஒரு காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறவே மாறாது. அது எதுனா வந்துட்டு எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான். அது v0 cos θவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆக்சிலரேஷன் அது இட் டசன்ட் there is no acceleration on it. ஓகேவா? y டைரக்ஷனில் மட்டும்தான் வந்துட்டு கிராவிட்டி பிடிச்சி இழுத்து ஆக்சிலரேட் பண்ணதே தவிர எக்ஸ் டைரக்ஷனில் there is nothing left to accelerate it. ஆல்ரெடி தூக்கி போட்டாச்சு, அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சரியா? அப்போ since there is no acceleration it does not affect the velocity. சரியா? எஸ். ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸோட நாமே சரினா ஜென்ரலாக வந்துட்டு ஏர் மாலிகல்ஸ் இருக்கும், யூ வில் ஹேவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு இட் won't. ஓகேவா? இங்கே it won't. It is only coming down because gravity is pulling it down. Simple. And it is only coming to rest because தரை வந்து அதை ஸ்டாப் பண்ணுது. சரியா? ஓகே. So horizontal component of velocity is independent of time as the acceleration in x direction is 0. ஓகேவா? ஸோ டைம் ஆக வந்துட்டு உன்னோட ஹரிசானல் காம்பனன்ட் மாறவே மாறாது. எஸ், சூப்பர் கிளியரா? அடுத்து இப்போ அதே மாதிரி வர்டிக்கல் காம்பனன்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? வர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. எஸ். what are they done? ஓகேவா? that is what is right. கரெக்டுங்களா? எக்ஸுக்கு போட்டாங்க, இப்போ வந்துட்டு அதாவது ஹரிசானல் காம்பனன்ட் எக்ஸ் காம்பனன்ட் போட்டாங்க, வர்டிக்கலுக்கு y தான் போடணும். சரியா? போட்டினா வந்துட்டு உனக்கு என்ன வரும்? vy ஈக்குவல்ஸ் பார்த்தியா மாறிடுச்சு. vy ஈக்குவல்ஸ் v0 sin θ மைனஸ் gt அப்படின்னு வரும். ஏன்னா ஏவைக்கு பதிலாக நீ வந்துட்டு மைனஸ் ஜியை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்ப. கரெக்டாக என்ன பண்ணியிருப்ப? ஏவைக்கு பதிலாக மைனஸ் ஜியை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்ப. அப்போ உனக்கு vy ஈக்குவல்ஸ் v0 sin θ மைனஸ் gt அப்படின்னு வந்துடும். அப்போனா டைம் ஆக வந்து vertical component of velocity is time dependent due to acceleration due to gravity. அவ்வளோதான். ஓகேவா? என்னது? ஓகே. வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால, அதாவது என்ன ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிறதுனால வெர்டிக்கல் காம்பனன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஓகேவா? எஸ். அப்போ டைம் போக போக வந்துட்டு வெர்டிக்கல் காம்பனன்ட் மாறிட்டே வரப்போகுது. எஸ். இஸ் தட் கிளியர்? 100%. நவ் where do we go? ஓகே, ஒரு பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைலோட ஈக்குவேஷன். ஓகேவா? என்னது? பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைலோட ஈக்குவேஷன். எக்ஸ் வந்து v0 cos θ இன்டூ டி பார்த்துட்டோம். y வந்து v0 sin θ இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப். இல்லது why does it look like this? தப்பா எழுதிருக்காங்க. ப்ளஸ் அதான் மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் தான்டா வரணும். கரெக்டு தானே? அந்த செதறனா தப்பாக தானே இருக்கு. S is equal to ut plus half at ஸ்கொயர் ஃபார்முலா தான். சரியா? அந்த ஃபார்முலா தான். மேபி அடுத்த ஸ்லைடுக்கு போனால் அதுவும் சரியாயிருமா இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் டைம் எலிமினேட் பண்ணணும். எப்படி டைம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தியாகு எனக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்லிடு தியாகு எப்படி வந்துட்டு டைமை எலிமினேட் பண்ணணும். அந்த எக்ஸ் ஈக்குவல் v0 cos θ t இருக்குல்ல, ஐ திங்க் யூ சப்ஸ்டியூட் எக்ஸ் பை v0 cos θ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் திங். டீக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் v0 cos x by v0 cos θ. சார் பிஃபோர் இட் ஷோட் y ஈக்குவல்ஸ் அதான்டா ஏதோ தப்பாக இருக்கா. பட் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அதில் வந்துட்டு ஒன்றும் ஓகேவா? யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. என்னது? டிஸ்டன்ஸுக்கான ஈக்குவேஷனில் போடுறாங்க. ஸோ யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்லாம் போடுறாங்க. ஒரு கேஸில் a0ன்றதுனால உனக்கு வந்துட்டு அப்படி இருக்குது, இன்னொரு கேஸில் வந்துட்டு a0 இல்லை, அதாவது மைனஸ் ஜி ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால உனக்கு இப்படி இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து டைம் எலிமினேட் பண்ணணும்னா t ஈக்குவல்ஸ் எக்ஸ் பை v0 cos θ அப்படி போட்டு நீ அதை வந்து சால்வ் பண்ணினா யூர் கோயிங் டு கெட் திஸ். சரியா? யூ வில் எண்ட் அப் வித் திஸ். ஓகேவா? அதாவது y ஈக்குவல்ஸ் tan θ x minus g by 2 v0. ஓகே தானடா? மைனஸ் g by 2 v0 into x square by cos square θ வரும். சரியா? என்ன வரும்? x square by cos square θ வரும். எஸ், கிளியர். ஓகே. இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ பாரபோலா. ஓகேவா? என்னது? இந்த ஈக்குவேஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ பாரபோலா. சரியா? எஸ். அப்போ உனக்கு என்ன தெரிய வந்துருச்சு? ப்ரொஜெக்டைல் மோஷனோட பாத் வந்து வில் டேக் த ஃபார்ம் ஆஃப் அ பாரபோலா. ஓகேவா? என்னது? சார் வாட் ஐ நீட் டு யூஸ் ஃபார் y? y தான் v0 sin
y டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றதாண்டா பார்க்குறேன். அதனால் வந்துட்டு அகைன் s ஈக்குவல்ஸ் ut ப்ளஸ் half at ஸ்கொயர் தான். ஸோ இங்கே வந்துட்டு u வந்துட்டு v0 sin theta t. ஏன்னா வந்துட்டு y டைரக்ஷனில் v0 sin theta t தான் ஆக்ட் ஆகுது. இன்டூ டைம் பண்ணியாச்சு, மைனஸ் ஹாஃப் gt ஸ்கொயர் வந்தது. ஏன்னா ஏக்கு பதிலாக நீ வந்துட்டு மைனஸ் g சப்ஸ்டியூட் பண்ண போகிற சிம்பிளா. அப்புறம் வந்துட்டு எக்ஸ் பை v0 cos theta வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து டீக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். எஸ், கிளியரா? நீ அப்போ yக்கு என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா yக்கு சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஹோல் திங். ஓகேவா? y ஈக்குவல் டு ut, யூக்கு பதிலாக இது ut ப்ளஸ் இங்கே இது ஆக்சுவலாக ப்ளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். இதில் வந்து நீங்கள் மைனஸ் ஜி போடுறதுனால இங்கே பாரு. ஓகே, இதுதான்டா. தேவ் ட்ரை டு ஷோ யூ தட் திஸ் இஸ் மைனஸ் ஜி. சரியா? இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்கும். ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி போட்டிருக்காங்கன்றதுனால தான் அதை வந்து அப்படி தனியாக அங்கே மைனஸ் போட்டு எழுதியிருக்காங்க. சரியா? கிளியரா? அப்போ பாத் ஆஃப் ப்ரொஜெக்டில் வந்து பாரபோலிக்காக இருக்கும். ஓகேவா? என்னது பாத் ஆஃப் ப்ரொஜெக்டில் வந்து பாரபோலிக்காக இருக்கும். எப்படி நமக்கு தெரிய வருது? நம்ம வந்துட்டு இது என்னது y மட்டும் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். எஸ், இல்லை நம்ம எப்படி வேரி, நம்ம எக்ஸ் எப்படி வேரி ஆகுது, y எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்த்து அதுலேருந்து நம்ம வந்து டைமை மட்டும் எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாரபோலாவோட ஈக்குவேஷன் கிடைச்சிருது. எப்படி எலிமினேட் பண்ணாலும் அங்கே பாரு, நீ டைமை வந்துட்டு இரு. அப்போ y ஈக்குவல் டு v0 sin theta into t. ராங். ஆமாண்டா, ஆமாண்டா. ஏன்னா vy தான் அது. இங்க பாரு, v0 sin theta into t வந்து என்னண்டா சொன்னோம்? இல்ல கன்ஃபியூஸ் ஆகுது. இங்க பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு y ஈக்குவல் டு v0 sin theta, நீ இதுதானே சொல்ற? இதுதானே சொல்ற? இங்கே வந்துட்டு டோட்டல் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் கால்குலேட் பண்ணுற. ஓகேவா? அப்போ நீ வயலில் இருக்க வெலாசிட்டியாக அப்படியே டீயோட மல்டிப்ளை பண்ணிடுற. சரியா? என்னது இங்கே வந்துட்டு நீ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டோட்டலாக எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்றது மேக்ஸ் டிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுற. அதுக்கு வந்து நீ ஓகே y டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படின்னு பண்ணுற. ஓகேவா? இது ஓகே, இது சிம்பிள். அங்கே என்ன பார்க்குற? இங்கே டைம் டீல அது எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்குற. ஓகேவா? இங்கே என்ன பார்க்குற? டைம் டீல அது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குற. நீ ஒன்றுமே நீ வந்துட்டு ஓகே இவ்வளோ வெலாசிட்டி இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நீ பண்ணல. நீ வந்துட்டு ஒரு டைமும் இப்போ டைம் ஆரம்பிக்கும் போது 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படி வென் யூஆர் கிவன் அ டைம் டி அப்போ வந்து எப்படி மாறி, சாரிடா ஏதோ ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுடா, வலிக்குது பயங்கரமாக கை நோத்துனாலே. ஓகே, v0 sin theta மை அங்கே வந்துட்டு நீ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தியாடா. இங்கே வந்து என்ன பார்க்க போறேன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைம் மாற மாற வெலாசிட்டியோட y காம்பனன்ட் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போ என்ன ஆகுது, செகண்ட் செகண்ட் அப்போ என்ன ஆகுது. அட் ஒன் பாயிண்ட் இட் இஸ் கோனா பிகம் 0 அண்ட் தென் இட் இஸ் கோனா கம் பேக். கரெக்டா? எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி இது மாறவே போறது இல்லை. இங்கேயும் வந்துட்டு பாரு, நீ எக்ஸையும் மாற வைக்க தான் ட்ரை பண்ண, நீ போட்டு தான் பார்த்த. ஆனால் அங்கே ஆக்சலரேஷன் 0ன்றதுனால இட் இஸ் நாட் கோனா சேஞ்ச். ஓகே சார், நோ கிளியர். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க விஷயமே வேறு. இப்போ வந்துட்டு we are seeing how it is varying with time. சரியா? அந்த வேரி பண்ண வைக்கிறது தான் ப்ளஸ் ஜிடி, ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் தான், மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அதுதான் வந்துட்டு வேரி ஆக வைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் என்ன இருக்கும், யூடி தான். அதாவது வந்து இனிஷியலாக வந்துட்டு ஓகே யூ காட்ன வெலாசிட்டி சில இனிஷியலாக ஓகே யூ காட்ன டிஸ்டன்ஸ் விச் இஸ் யூடி. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் ஹவு இஸ் இட் வேரியிங். ஓகேவா? என்னது ஹவு இஸ் இட் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ இங்கே வந்துட்டு உனக்கு என்ன கிடச்சிருச்சு, v0t கிடச்சிருச்சு. சரியா? அப்போது உனக்கு வந்துட்டு when you are given like the total time கொடுத்தா உனக்கு எங்கே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆறு நடுவில் டைமில் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்றத யூ கேன் ஃபிகர் அவுட். எஸ், ஓகே 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 ஓகே. ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு டைம். ஓகேவா?
முதல்ல மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து எப்போ ரீச் ஆகும் அப்படின்றத நீ யோசி. ஓகே, என்னது மேக்ஸிமம் பாயிண்ட் எப்போ ரீச் ஆகும் அப்படின்றத நீ யோசி. சிம்பிளாக உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? நான் மேக்ஸிமம் ஹைட்டில் என்னவாயிரும், y காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா வந்துட்டு இப்படி மேலே போயிட்டே இருக்கிறது, அட் சம் பாயிண்ட் இட் இஸ் ஸ்டாப்பிங் அண்ட் தென் இட் இஸ் கமிங் பேக் டவுன். இப்போ நீ இதை வந்து இப்படி பார்க்காத, இப்படி மேலே போய் கீழே வர மாதிரி பார்க்காத, y-ல மட்டும் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பாரு. ஓகேவா, அதாவது y-ல மட்டும் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா இங்கேருந்து பாரு என்ன ஆகுது, y-ல இட் இஸ் ஒன்லி கோயிங் அப் அண்ட் டவுன். அதாவது உனக்கு இது மட்டும் தான் தெரியணும். ஓகேவா, even though it is like this, you only see it, you're only supposed to see it going up and down. என் கை இல்லைன்னு வச்சுக்கோடா. ஓகேவா, என் கை வந்து இல்லைன்னு வச்சுக்கோ. ஸோ இது இப்படி இருந்து இப்படி வந்துட்டு இப்படி இருந்து இப்படி வந்தால் உனக்கு வந்துட்டு y டைரக்ஷனில், அதாவது மேலே கீழே மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி தெரியும். புரியுதா? அதனால தான் நீ வந்துட்டு மேக்ஸிமம் அப்போ மேலே வந்துட்டு இட் இஸ் கோயிங் அட் சம் பாயிண்ட் இட் இஸ் ஸ்டாப்பிங் அண்ட் தென் இட்ஸ் கமிங் பேக். அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி 0. எஸ் எஸ், சூப்பர். ஓகேவா, உனக்கு புரிஞ்சிருச்சா? y-ல மட்டும் என்ன, vy-னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? எஸ். அப்போ vy ஈக்குவல்ஸ் v0 sin theta t minus gt போட்டிருக்காங்க. இதெல்லாம் கிளியராடா? மேக்ஸிமம் டைம் வந்து என்ன கிடச்சிருக்கு பார்த்துட்டியா? இஸ் இட் கிளியர்? எஸ், ஓகே. நவ் இப்போ கம்ப்ளீட் ட்ராஜெக்டரியை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? சிம்பிள். முன்னாடி எவ்வளோ நேரம் ஆச்சோ அந்த டைம் அப்படியே டபுள் பண்ணால் அதே இதில் கீழே போய் விழுந்துட போகுது. அவ்வளோதான். ஸோ 2 times ஆஃப் that தான் வரும். எஸ், 2 into v0 sin theta by g. கிளியர் சார்? எல்லாம் கிளியரா? ஷாரா? எல்லாம் கிளியரா? 100%? எஸ், ஓகே. எல்லாம் ஓகே சொல்கிறீங்க. ஓகே, ஒரு டவுட் கேட்குறேன், எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. vy வந்து 0ன்னு போட்டாச்சு. ஓகே, வந்து மேக்ஸிமம் வெயிட்டில் vy 0ன்னு போட்டால் இது கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. பட் why are you writing v0 sin theta t minus gtm? இது வரைக்கும் -12 gt ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன -gtm எழுதிருக்கீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்லுங்க. It's a stupid question, actually. It is a very stupid question. Which chapter? The projectile motion என்ன chapter உனக்கு தெரியலையா? Sir, from 5th formula in the slide. ஏதோ சொல்றீங்கடா, இருடா நான் போய் பார்க்குறேன். எதுடா இதில் 5th ஃபார்முலா? ஓகே, எஸ், கரெக்ட். ஓகேவா, திஸ் இஸ் கரெக்ட். ஆர் இதை நீ வந்து இன்னும் ஈஸியாக ரொம்ப இன்னும் சிம்பிளர் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, ஓகேவா, உனக்கு ஆக்சலரேஷனை டைமோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? What will you get when you multiply acceleration with time? Acceleration என்னதுடா? velocity by time, கரெக்டா? அப்போ இதை வந்து நீ திரும்ப டைமோட மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்க போகுது? வெலாசிட்டி கிடைக்க போகுது. ஸோ நீ y காம்பனண்ட்ல அதுக்கு இனிஷியலாக இருக்க வெலாசிட்டியில இருந்து, ஓகேவா, டைம் டீல அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்க போதோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டே வர, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா, என்னது உனக்கு -g தெரியறதுனால. எஸ், கரெக்ட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நீ வந்துட்டு உனக்கு y-ல இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்றதுல வெலாசிட்டி எதை பொறுத்து மாறுது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பொறுத்து மாறுது. ஓகே, அப்போ நீ அது இன்டூ டீன்னு பண்ணும்போது உனக்கு வெலாசிட்டி எவ்வளோ மாறி இருக்குன்றதுக்கான வேல்யூ கிடைச்சிடும். அந்த வேல்யூவை நீ இந்த y காம்பனண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா போதும். எஸ், ஈஸி இல்லை? புரிஞ்சிருச்சுல? நோ டவுட்ஸ்? எல்லாம் சில். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் டூ? எல்லாமே கிளியர்ல? டைம் ஆஃப் ஃப்ளைட் செகண்ட் இது வரைக்கும் கிளியர். ஓகே, இப்போ ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஓகேவா, the horizontal distance traveled by a projectile from its initial position, அதாவது x equals y equals 0 to the position where it passes y equal to 0 during its fall. அதாவது இங்க ஆரிஜினில் ஆரம்பிச்சு இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து எப்போ வந்து திரும்ப அது வந்து y equal to 0ன்ற பாயிண்ட்டை கிராஸ் ஆகுதோ,
ஓகேவா? அதுதான் வந்துட்டு உனக்கு இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் டியூரிங் தட் ஃப்ளைட். ஓகே, அதுதான் வந்துட்டு இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இப்போ இங்கேருந்து போடுறாங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் கோயிங் திஸ் கிரவுண்டில் வந்துட்டு இங்கே தான் மீட் ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டர். சரியா? கிளியரா? ஓகேவா? இப்போ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் டியூரிங் த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்போ அது ட்ராவல் ஆயிருக்கு. அப்போனா ஃபர்ஸ்ட் அது வந்து எந்த பக்கம் ட்ராவல் ஆகுதுடா? இட் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த ரைட், அதாவது இட்ஸ் ட்ராவலிங் இன் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ நீ வெலாசிட்டியோட எக்ஸ் காம்பனண்ட் மட்டும் எடுத்தால் போதும். எக்ஸ் காம்பனண்ட் தான் v0 cos θt அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ். அப்புறமா என்ன சார் டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்போ தான் அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கும். ஆமாம் தானே? ஒன் பேஜ் ஃபினிஷ் ஃபார் ஃபார்முலா இன் திஸ் லைவ் சார். சூப்பர்டா, வெரி குட். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் இட்ல. ஓகே தானே? எனக்கு நம்ம பார்த்ததே திரும்ப பார்க்குறோமே டைம் வேஸ்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஃபீலிங். ஏன்னா நீ கவனிச்சிருந்தீங்கன்னா நான் டாபிக் ப்ராப்ளம் அப்படி போல கிறிஸ்டல் கிளியரோட ஸ்லைடே எடுத்து போட்டு ஒரு ஒன் ஷாட் ஸ்லைடு திரும்ப எடுத்துகிட்டு வந்ததுனால இட் ஃபீல்ஸ் லைக் திஸ் நாட் இனஃப் ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் கொஞ்சம் சேட் ஆகுது. பட் போ வரும் நம்புறேன், பார்ப்போம். ஓகேவா? எஸ். பட் பரவாயில்ல, நீ டாபிக் யூஸ் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் சால்விங் செஷன்லேயே நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம்டா. ஸோ அது ஆல்ரெடி இருக்குதான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வந்துட்டு இது பேர் என்ன கான்செப்ட்ஸ் கிளியராக தெரிஞ்சு வச்சு. சரியா? எஸ். இப்போ TFக்கு பதிலாக வந்துட்டு you're going to substitute 2 times V0 sin theta by g. So we can use as equals ut plus half at square. Distance traveled ut plus half at square கூட போடலாம்டா. பண்ணலாமே. Why can't you do it? You can do it. ஆனால் வந்துட்டு அதில் போடுறேன்னா உனக்கு வந்துட்டு உனக்கு யூ டோன்ட் ஹாவ் எக்ஸ் வந்து வெலாசிட்டி காம்பனன்ட் வேரியே ஆகலடா. ஸோ அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? எஸ் ஈக்குவல்ஸ் யூடி எழுதிடுவேன். half at ஸ்கொயர் போட உனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எஸ் ஈக்குவல்ஸ் யூடியிலே தானே உட்காந்துருக்க முடியும் இல்லையா? இல்லையே? ஐ ஃபீல் லைக் தட் இஸ் ரைட். இங்கே உன்னால் ஏன் பண்ண முடியுதுன்னா நீ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ட. ஓகேவா? என்னது U is in state board sir. We can cancel. அப்படியாடா? G cancel ஆயிருமா? G இருக்கேடா. சரி, ஓகே. So you also have another derivation wherein you use S equals ut plus half at square. ஓகே, ut போடுறேன்னா initial velocity தெரியும், t தெரியும். ஆனால் you don't have any acceleration டா. அப்போ என்ன பண்ணுவ? ஸோ யூ தான் v0 cos θt. அப்புறம் டைம் அதுதான்டா இது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பார், எஸ் ஈக்குவல்ஸ் யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர். இது ஆக்சுவலாக என்ன ஈக்குவேஷன்ரா? இது ஆக்சுவலாக வந்துட்டு இட் இஸ் அ ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் விச் ஈக்குவேஷன்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இது ஒன்று தான். இது எப்படி சார் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு ஆக்சிலரேஷனே இல்லைன்னு வச்சுக்கோ. என்னது ஆக்சிலரேஷனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? உனக்கு வெறும் யூடின்னு வந்துடும். ஓகே, என்ன ஆகும்? ஆக்சிலரேஷனே இல்லைன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதால் ட்ராவல் ஆக முடியுது அப்படின்றது வெலாசிட்டி இன்டூ டைம், அவ்வளோதான். அதே ஆக்சிலரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலரேஷன் வந்து இந்த வெலாசிட்டியை மாற வைக்க போகுது. ஓகேவா? என்னது அதாவது இந்த டிஸ்டன்ஸை பிகாஸ் தேர் இஸ் அன் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டியை மாற வைக்கும். அந்த வெலாசிட்டி மாறுறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மாறிட்டே வருது. ஓகேவா? அப்போ எஸ் ஈக்குவல்ஸ் யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர் போடும்போது டைம் போக போக ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால இட் இஸ் கோனா மூவ் ஃபர்தர். ஸோ எவ்வளோ வந்து நீ டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். கரெக்டா? தட் இஸ் வாட் யூர் ஃபைண்டிங். எஸ் ஈக்குவல்ஸ் யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர். ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான். இப்போ இங்கே வந்துட்டு ஏ 0 தானே? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்சிலரேஷன் இன் தி எக்ஸ் டைரக்ஷன். ஸோ நீ வெறுமனே யூடி தான் போட்டிருக்க. என்ன போட்டிருக்க? யூடி தான் போட்டிருக்க. அதில் யூ வந்து v0 cos θt. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் v0ல தூக்கி போடுவாங்க, அதில் எக்ஸில் ஆக்ட் பண்ணுறது v0 cos θt தான். அதுக்கப்புறமா டீக்கு வேறு டைம் ஆஃப் ஃப்ளைட் போட்டிருக்கா. ஏன்னா அதுதான் உனக்கு வந்து டோட்டல் டைம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு நீ வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலனா ஓகேவா, திஸ் வில் பி பாயிண்ட்லெஸ். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத நான் ஒன்று யோசிக்க சொல்ல. நானே திரும்பவே நான் காட்டுறேன், பார்த்து மட்டும் வச்சுக்கோ. எஸ், டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் நம்மளால எதை வச்சு கண்டுபிடிக்க முடியுது? y0 அப்படின்னு, அதாவது வெலாசிட்டியோட y காம்பனன்ட், அதாவது y டைரக்ஷன்ல இருக்க வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும் அப்படின்றத வச்சு நம்மளால வந்துட்டு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆக எவ்வளோ டைம்னு கால்குலேட் பண்ண முடியுது. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2,
இப்போ மேக்ஸிமம் ஹைட் போக இவ்வளோ நேரம் தான் ஆகும்னா திரும்ப அந்த ஹைட்லேருந்து கீழே வர அதோட அதே அளவு தான் ஆக போகுது ஓகேவா. ஸோ திஸ் வில் பி 2 halves ஓகேவா. ஸோ 2 times ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. அந்த 2 times ஆஃப் அந்த வேல்யூ தான் வந்துட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டாக இருக்க போகுது ஓகேவா. என்னது இருக்க போகுது ஓகேவா. என்னது டைம் ஆஃப் ஃப்ளைட்டாக இருக்க போகுது. ஸோ நீ டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்ட. எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்க பாரு. நீ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டை வச்சு நீ அப்புறமா வந்துட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்க சரியா. அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் தெரியலனா வந்துட்டு யூ கேனாட் யூஸ் இட். பட் ஆர் லக் அண்ட் ஆர் கிரேஸ் நமக்கு வந்துட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து நம்ம வி ஹாவ் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி and g ஓகேவா. என்னது வி ஹாவ் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி and g. அப்போ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ். எஸ் ஹாரிசான்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிடுது. இப்போ என்ன வருது பார்த்துக்கோ. v0 sin 2 θ0/g ஓகேவா. அந்த நாட்டெல்லாம் நீ விட்டுரு. v2 sin 2 θ/g அப்படின்னு ஆகும். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்டா எனக்கு ஆயிருக்கு சரியா. நான் ஒழுங்காக படிக்காதனாலே என்னன்னு தெரியல. பட் ஐ காட் a little bit confused when it comes to remembering these equations. I can always derive it and do the sum, but then எக்ஸாமில் வந்துட்டு இட் இஸ் பெட்டர் இஃப் யூ ரிமெம்பர் இட் சரியா. நீ உட்காந்து ஒரு வாட்டியுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 நான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் நான் இப்போ எக்ஸ் காம்பனண்ட் இது, ஒய் காம்பனண்ட் இது, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் வேரி ஆகும், எக்ஸ் காம்பனண்ட் இப்படி வேரி ஆகும், ஒய் காம்பனண்ட் இப்படி வேரி ஆகும், அதனால வந்துட்டு மேக்ஸிமம் ஹைட் இது, இப்படி ஒரு கொஸ்டினுக்கும் நீ வந்துட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் வரத்துக்கு ஆர் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு அப்புறம் ஹரிசான்டல் ரேஞ்ச் வரத்துக்கு நீ இது எல்லா ஸ்டெப்பையும் கவர் பண்ணி தான் வரணும். நான் உன்னால் எக்ஸாம் எழுதி முடிக்க முடியாது. ஸோ மனப்பாடம் பண்ணுறதா நினைக்காது ஓகேவா. மனப்பாடம் பண்ணுறதா நினைக்காது. எது ரிமெம்பரிங் இட் மனப்பாடம் தான் பண்ணுறேன். ஆனால் பட் யூ ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் இட் ஓகேவா. யூ கேன் கெட் டு த ரிசல்ட் and now you just want to get to the result faster ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போட்டு பார்க்க முடியாது. கிளியர் சார். நெக்ஸ்ட் ஓகே. அப்புறமா மேக்ஸிமம் ஹரிசான்டல் ரேஞ்ச் இருக்கா. அப்போ ஆர் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறாங்க ஓகேவா. என்னது ஆர் எப்போ வந்து இது வந்து யூ ஹாவ் வெறும் ரேஞ்சுக்கு உனக்கு ஈக்குவேஷன் இருக்குது ஓகேவா. என்னது வெறும் ரேஞ்சுக்கு உனக்கு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ரேஞ்சோட ஈக்குவேஷன் வந்துட்டு இஸ் கிவன் பை எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டியில் தூக்கி போடுறாங்க, என்ன ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க, இது ரெண்டுத்து மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. அண்ட் ஆப்வியஸாக ஜி மேலே டிபெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஏன்னா ஜி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஜி அதிகமாகாது. ஜி அதிகமாச்சுன்னா நான் தூக்கி போடுறது டக்குனு கீழே வந்துடும். இப்படி போய் வர்றது வந்துட்டு இப்படியே கீழே வந்துடும் ஜி அதிகமாச்சுன்னா. கரெக்டா. அப்போ ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ வெலாசிட்டியில் தூக்கி போடுறாங்க, என்ன ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க, அப்புறம் வந்து ஜி எவ்வளோ இருக்குது ஓகேவா. அப்போ ஆர் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு sin 2 θ வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும்போது ஓகேவா. என்னது sin 2 θ மேக்ஸிமமாக இருக்கும்போது. சைனில் மேக்ஸிமம் என்னடா sin 90 தான் மேக்ஸிமம். அப்போ sin 2 θ ஈக்குவல்ஸ் அதாவது 2 θ ஈக்குவல்ஸ் 90னா θ equals what 90/2 which is 45 degrees. ஸோ நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்து கல் தூக்கி போடுற காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற இருக்கல, யார் தூரமாக கல் போடுறா ஒரு பால் போடுறா பார்க்கணும் அப்படின்னு போகிறேன்னா யூ ட்ரை டு த்ரோ இட் அட் 45 degree angle ஓகேவா. என்னது ஷுட் ட்ரை டு த்ரோ இட் அட் 45 degree angle so that you reach the farthest distance சரியா. எஸ் ஈஸியா. ஓகே. ஓகே. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏன்டா த்ரோ பண்ண முடியாது. Okay, were you guys able to find the answer? Were you guys able to find the answer for this question? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சாடா. என்ன இனிஷியல் ஸ்பீடில் பாஸ்கெட் பால் பிளேயர் த்ரோ பண்ணும் ஸோ தட் அந்த பால் வந்துட்டு 55 degree ஓகே. அவர் வந்துட்டு எவ்வளோ வெலாசிட்டியில் தான் போடணும்னு கேட்குறாங்க. ஆங்கிள் அவங்க கொடுத்தாங்க சரியா. இது ஆங்கிள் அவங்க கொடுத்தாங்க. இந்த பாஸ்கெட் பால் பிளேயரோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்புறம் நெட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. We need to measure the angle from the ground. Do you have to measure the angle from the ground? I don't think you do. Angle வந்து இங்க தான் மெஷர் பண்ணிருக்காங்க. எந்த பிளேன்ல இருந்து ரிலீஸ் பண்றியோ இங்க இருந்து இப்படி போடுறாங்க. அப்பனா இந்த ஆங்கிள் பார்த்தா போதும்ல. Why would you wanna measure it from the ground? How do you even measure it from the ground? பால் நான் தூக்கி போடுறது இங்க இருந்து தான். இல்ல நீ கிரவுண்ட்ல இருந்து மெஷர் பண்ண அப்படின்னா எப்படி மெஷர் பண்றது? பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ்ல இருந்தா நம்ம மெஷர் பண்ண முடியும். பில்டிங் மேல நின்று தூக்கி போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? It's gonna be the same angle first of all. ஓகேவா. It's gonna be the same angle first of all. ஏன்னா வந்துட்டு இது வந்து டான்ஜென்ஷியல் லைன் தான் வரப்போகுது.
டான்ஜென்ஷியல் லைன் தான் வரப்போகுது அப்படி இந்த ஆங்கிள் சரி எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சார் வாய்ஸ் இஸ் நாட் லவுடர். எஸ் மைக் விழுந்துருச்சா நான் கவனிக்கவே இல்லை. ஐ டிட் நாட் நோட்டீஸ். ஐம் சாரி. ஓகே இப்போ கிளியரா? இரு நான் என்னமோ ஓகேவா. ஸோ இப்படி டான்ஜென்ட் தான் போட போகிறேன். என்ன ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ இட் இஸ் கோனா கம் அவுட் டு பி 55 degrees even if you are measuring it. ஆனால் அது it doesn't make any sense measuring it at the ground, சரியா? ஸோ நீ இங்கே இருந்து இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே இருக்குது ஒரே ஒரு நிமிஷம். சரிடா இது புரிஞ்சா? ஓகே இப்போ வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கடா. ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கடா. யாருமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி தெரியலையே. ஒரே ஒரு நியூ ஆன்சர் இருக்குங்க பாரு. இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 feet கொடுத்துருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா பார்த்துலாமா? சார் த ரேஞ்ச் ஹிடன். இந்த ரேஞ்சா? ஓ ஆமாண்டா கரெக்டா. எஸ் சூப்பர். நானும் அதை தேடிட்டு இருந்தேன். என்னடா அது இதுவே கொடுக்கலையே அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது சர்ச்சிங் ஃபார் சேம் திங். எஸ் இட் இஸ் ஹிடன். ஆனால் இது எப்படி மறைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. 14 feet. ஓகே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சார் எருமாடு இனிமே கீழே விடாது. 2 சூடு வச்சாச்சு. சரி ஓகே. என்னன்னா 55 சொன்னோடனே விழுந்துருச்சுரா. எருமாடோட மாட்டா சார். சரியா? ஓகே 50 இது வந்து 14 feet. ரேஞ்சஸ் 14. டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is 14 feet. நல்லா பார்த்தோம். அந்த பொண்ணு கால்ல இருந்து அந்த பாஸ்கெட் பால் ரிம் வரைக்கும் 14 feet. இதுதான் நான் இன்னும் சாட்லாம் பார்க்கல. அதுக்குள்ள தான் சொல்லிடாதீங்க. நான் வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணு. சரியா? ஓகே இப்போ உனக்கு அடுத்த இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் வரேன். ஸோ தட் யூ ஹேவ் சம் ஐடியா. ஓகேவா? ஓகே இப்போ இதை எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோ. சரியா? எங்கேருந்து பார்க்குறாங்க? கரெக்டாக ரிலீஸ் ஆகிற பாயிண்ட்லேருந்து தான் பார்க்குறாங்க. V0ன்றதுல தூக்கி போடுறாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் காம்பனண்ட் வந்து V0 cos θt. ஓகேவா? இதை பார்க்கும்போது சார் இதுதானே சார் அப்படின்னு இருந்துச்சு. இந்த பேஜில் இருக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணியா? இந்த பேஜில் இருக்கும்போது did you do all this or were you just sitting and looking at the screen? That is the question. இந்த பேஜில் இருக்கும்போது if you had done all this very good. அந்த பேஜில் இருக்கும்போது ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பேஜுக்கு வந்தோடனே புரியுதுன்னா புரியாமலாம் இல்லை. நீ வந்துட்டு ஒழுங்காக அப்ளை பண்ண மாட்டேற. கற்றுக்கிட்டது என்ன பண்ண மாட்டேங்கிற? கொஸ்டினை பார்த்து யூஆர் சேயிங் ஐயோ என்னென்னமோ இருக்குப்பா. யூஆர் நாட் அப்ளைங் இட் வாட் எவர் யூ லேர்ன்ட். சரியா? இப்போ இப்படி இருக்கு. ஓகே இது வரைக்கும் வெல் அண்ட் குட் ஃபைன். வாட் எல்ஸ்? ஓகேவா? முதல்ல எஃபெக்டிவ் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு பால் ரிலீஸ் ஆகிற இடத்துக்கும் இவனுக்கும் நடுவில் வந்துட்டு யூ ஹாவ் அ கேப். ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியும். See, the person is here, the ball is being released from here. And person காலில் இருந்து அதுக்கு தான் 14 feet கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு நீ முதல்ல இந்த லென்த்தை வந்து சப்ராக்ட் பண்ணி போட்டுரு. ஓகேவா? போட்டினா உனக்கு 13 feet கிடைக்குது. ஓகேவா? சரி that is clear. அப்புறமா இப்போ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்து அது கவர் பண்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும்? சார் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் செல்ஃப். எப்படிடா ஏன்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியல எனக்கு புரியலடா. ஓகேவா? எனக்கு புரியல. இங்க பாரு. ஓகே இதுதான் சம்முன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுதான் சம்முன்னு கொடுக்குறாங்க. என்ன இனிஷியல் ஸ்பீடில் தூக்கி போட்டா 55 degree ஆங்கிளுக்குள்ள என்ன இனிஷியல் ஸ்பீடில் தூக்கி போட்டா இந்த ஷார்ட்டு உள்ளே போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த ஷார்ட்டு உள்ளே போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஒரே ஒரு நிமிஷம். சம்ம ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் நீ வா. சரியா? சம்ம ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் நீ வா. அப்போ வந்து உனக்கு புரியும். அப்போ புரியறத ஏன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல யோசிக்க முடியாது. நீயே யோசிச்சு. சரியா? என்ன பண்றாங்க? எஃபெக்டிவ் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 13 feet கண்டுபிடிச்சிட்டாங்க. எஃபெக்டிவ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இவன் 7 அடியில இருந்து போடுறான். இது 10 அடியில இருக்கு அப்படின்னா இன்னும் 3 அடி வந்துட்டு அது போய் சேரணும். சரியா? ஸோ உனக்கு வந்து இந்த இதுவும் கிடைச்சிருச்சு. இப்போ தீட்டா தான் ஆங்கிள் வித் விச் த பால் இஸ் ரிலீஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி V0 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா you're going to write these two equations. ஓகேவா? Vx equals V0 cos θt எழுத போறேன். அதே மாதிரி Vy equals V0 sin θ எழுத போறேன். ஓகே அப்போ டைம் டேக்கன் பை த பால் டு ரீச் த பேஸ்கெட் ஹைட். என்னது? டைம் டேக்கன் பை த பால் டு ரீச் த பேஸ்கெட். ஓகேவா? என்னது? யூ ஜஸ்ட் ஹாவ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் வெலாசிட்டி இன்டு டைம். அதானே?
distance equals vx into t போடலாம்னு பார்த்தோமா. அப்போ 13 feet போறதுக்கு நீ பாரு, நீ என்ன யோசிச்சிருப்ப, இப்படி போய் இப்படி வருது, இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் அப்படியா பண்ணும் இல்லை, இந்த சைடில் போனது எவ்வளோ வேகத்தில் போச்சு, எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தா இந்த சைடில் எவ்வளோ தூரம் போயிருக்கு நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? அதே மாதிரி சரி ஓகே, மேலே இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு y காம்பனண்ட் மட்டும் வச்சு நீ கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்துடலாம். அதான் இங்கே விஷயம், ஓகேவா? இப்போ இதில் வந்து நீ v0 cos θ சப்ஸ்டியூட் பண்ணினா, ஓகேவா? என்னது டைம் t வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வெர்டிகல் காம்பனண்ட் ஆன் இனிஷியல் வெலாசிட்டி உனக்கு இப்படி கிடைக்கும். சரியா? இது 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 கிளியரா? இரு சார், இஸ் திஸ் இனஃப்? இதெல்லாம் இனஃபே இல்லடா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ரா. சரியா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ரா. நீ வந்துட்டு இந்த விஎக்ஸுக்கு பதில் v0 cos θ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இது அது பண்ணி வச்சுக்கோ, தட் இஸ் ஃபைன், லெட் இட் பி. அடுத்து y காம்பனண்ட் வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு வர, ஓகேவா? அதாவது y காம்பனண்ட்டுக்கு வர. சரியா? y காம்பனண்ட் என்ன ஆகுது, 3 feet ட்ராவல் ஆகுது. எப்படி பார்க்குறோம்? vy into t, அதாவது இது இன்னும் vytன்னு பார்க்காது, வெலாசிட்டியோட y காம்பனண்ட் into t minus gt, கரெக்டா? ஸோ இங்கே வந்துட்டு vyக்கு பதில் v0 sin θ போடுற போட்டினா you're going to end up with this. Yes, how are we ending up with this, sir? நீ வந்துட்டு tக்கு பதிலாக you're going to substitute அந்த 13 ft, 13 feet distance by vx, ஓகேவா? Sir, slowly increase difficulty of question. Starting itself tough question means how, sir? Question tough எல்லாம் இல்லடா, நீ பாரு அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இந்த கொஸ்டினை கஷ்டமாக்குது. என்னது, உன்னோட மைண்ட் செட் மட்டும் தான். இங்கே பாரு, உலகம் வந்துட்டு உள்ள நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் வந்துட்டு உங்க வெளியே இருந்து காட்டும்டா, ஓகேவா? whatever is inside only you will see outside. நீ நல்லது நினச்சினா நல்லது பார்ப்பேன், கெட்டது நினச்சினா கெட்டது பார்ப்பேன். நீ இன்னும் கஷ்டம் நினச்சினா கஷ்டமாக தான் பார்ப்பேன். ஒன்றுமே பண்ணல, உனக்கு இது எல்லாமே தெரியும். இங்கே பாரு, ஓகே சரியா? உனக்கு இது எல்லாமே தெரியும். நீ வந்துட்டு சார் எனக்கு நம்பர் வேணும், என்ன வெலாசிட்டிக்கு நம்பர் இல்லை, எதுக்குமே நம்பர் இல்லை, எதுக்குமே நம்பர் இல்லை. ஓகே, வெலாசிட்டி ஆனால் உனக்கு v0ன்னு தெரியும்ல, எடுக்க தெரியும்ல. சார் how much hours section? It is supposed to be 6 hours, which means from 5 PM to 11 PM. சரியா? ஸோ we'll try to 11 முடிக்க முடியுமா எனக்கு தெரியலடா, அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போகலாம், எவ்வளோ முடியுது பார்க்கலாம். சரியா? ஏன்னா பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ the session is supposed to go until 11. We'll try to push it till then. We'll not try to push it, it will go on till then. I'll try to complete it by 11 maybe. சரியா? சரி, இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு இதை முதல்ல வந்துட்டு இந்த இடம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்படி தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாச்சு சரி ஓகே, எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கு, y டைரக்ஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதெல்லாம் தானே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம்டா? மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் பார்த்துருக்கோம், வேறு சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே இங்கே அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத நீ பார்க்க போகிற, அவ்வளோதானே? எஸ், அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு நீ பார்க்க போகிற, அவ்வளோதானே? நான் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருந்தேன்? நான் யோசிச்சுட்டு இருந்தது இதுதான். உனக்கு ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு வந்துட்டு யூ ஹேவ் அன் ஈக்குவேஷன், ஆனால் இதை யூஸ் பண்ண முடியுமா? கேன் யூ யூஸ் திஸ் டைரக்ட்லி? நோ, ஏன்னா இது வந்து டோட்டலாக எவ்வளோ தூரம் வந்துட்டு இது எக்ஸ் டைரக்ஷனில் போயிருக்கு அப்படின்றத மட்டும்தான் இதால் கொடுக்க முடியும். சரியா? என்னது டோட்டலாக எவ்வளோ தூரம் வந்துட்டு இட் கேன் ட்ராவல் அப்படின்றது தான் இதால் கொடுக்க முடியும், கரெக்டா? எஸ், அப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத அகெயின் யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட். நான் சாரி, நான் திரும்ப லைவ் ஏதாவது கமெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கேன். அது ஸ்டாப் தட், இட் இஸ் வெரி அனாயிங், எனக்கே அனாய் ஆகுது. சரி ஓகே, ஏன்னா ஓகே இப்போ இது முதல்ல பிரிச்சிட்டியா? இங்கே தான் தூக்கி போடுறாங்க அப்படின்றத டிட் யூ ஃபர்ஸ்ட் செப்பரேட் இட் அவுட்? எஸ், வி வெலாசிட்டி இப்படி இருக்குது, எக்ஸ் காம்பனண்ட் வந்து விஎக்ஸ் ஆர் வெலாசிட்டி இன்டூ காஸ் θ அப்படின்னாச்சு எடுத்து எழுதுனியா, y காம்பனண்ட் வந்து வெலாசிட்டி இன்டூ sin θ அப்படின்னு எழுதுனியா, அது ஃபஸ்ட்டு எழுதினா சரி ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்போது எக்ஸ் காம்பனண்ட்டில் இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சியா? டிட் யூ திங்க் ஓகே லெட் மீ சி ஹவு ஃபார் இட் ஹஸ் ட்ராவல்ட்? அதுதானே வேணும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே தானே பார்த்துட்ருக்கோம். டிட் யூ ட்ரை டு திங்க் அபவுட் தி சம்? நோ சார், இது என்ன பண்ணுறதுனே தெரியல, டேரெக்டாக கையை வரிச்சிடுறது சார், சரண்டர், டூ டிஃபிகல்ட், நோ டோன்ட் டூ தட். சிம்பிள் தான் இது. இப்போ இதில் உனக்கு சிம்பிளாக இல்லையா? நீ சொல்லு.
இங்கே இருந்தால் தூக்கி போடுறாங்க, ஓகே ஃபைனு. காலுக்கு இதுக்கும் ஒரு கேப் இருக்குது, சரி ஓகே. அப்போனா எக்ஸ் டைரக்ஷனில் டோட்டலாக 14 ஃபீட்னா அந்த 1 ஃபீட்டை சப்ராக்ட் பண்ணிக்கோ ஆப்வியஸாக. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், 3 அடி மேலே போனால் போதும். ஓகே, என்ன ஆகணும், 3 அடி மேலே போனால் போதும். எஸ் ரைட். ஸோ தட் இஸ் ஃபைன், இது வரைக்கும் கிளியர். ஓகே, இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. இப்போ வந்துட்டு தீட்டா ஆங்கிள்ன்றதும் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே தான் இருந்துச்சு 55 அப்படின்ட்டு. இதுதான் நான் எழுத சொன்ன விஷயங்கள், இது ஆல்ரெடி நம்ம அங்கேயே எழுதியாச்சு. அப்போது இதுதான், இது மட்டும் வந்துட்டு ஓகே. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு உனக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்காடா? புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. என்னது, எப்போ வந்துட்டு அது பேஸ்கெட்டை ரீச் ஆகுது, டைம் டேக்கன் டு ரீச் த பேஸ்கெட். எப்போ எக்ஸ் டைரக்ஷனில் அது எப்போ 13 ஃபீட் கவர் பண்ணுதோ அப்போ தான் அது வந்து பேஸ்கெட்டை ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நீ t ஈக்குவல்ஸ் 13 ஃபீட் பை vxன்னு எழுதலாம். vxக்கு பதிலாக சார் how much charge? Yes, right. It is all very easy only. பத்தியாடா, ஜேஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, நம்ம பாய்ஸ் வந்து டிஃபிகல்ட் அப்படி சொல்கிறப்போ. பட் இட் இஸ் ஃபைன். It depends on how much you've already studied and what is your mindset. Mainly it depends on your mindset. You don't have to worry about it. However, he's saying I'm studying for JEE, so all this is easy for me. All this is supposed to be easy only for whoever it is. அதனால படிச்சிருங்க டக்குன்னு, ஈஸி தான். இதோட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குடா. நான் வேணா உனக்கு வேற வந்துட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியில் வர ப்ராப்ளம்ஸும் எடுத்துகிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். வாழ்க்கையை விருத்துற வேண்டியதான். எஸ், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நீ கஷ்டம்னு பார்க்கறத நிப்பாட்டு தயவு செஞ்சு, whoever it is. ஓகேவா? உனக்கு 11th 12th ஃபிசிக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு செம்ம சிம்பிள், செம்ம ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் தேர் ரைட்டிங் சம் புல்ஷிட், அதாவது வந்துட்டு சாரி அபவுட் தட், பட் ஜஸ்ட் பிகாஸ் தேர் ரைட்டிங் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். ஓகேவா? எப்படின்னா வந்துட்டு வி எக்ஸ் கமா போட்டு ஏடிஎம் இப்படிதான் ஏதோ எழுதுவாங்க. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண பார்க்குறாங்க அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அது மாதிரி. ஓகேவா? தேர் ட்ரைங் டு ரெப்ரசென்ட் சம்திங், அவ்வளோதான். நீ அது ஒன்று இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீ பயந்தினா வேலைக்கே ஆகாது. அது என்ன குவான்டிட்டின்னு பாரு. இப்போ நீ வந்துட்டு it is end of the day வந்துட்டு இங்கே it doesn't make sense writing this, but then velocity end of the day இது velocity தான். இப்போ இப்படி இருந்துட்டு இங்கே வந்துட்டு திரும்பி t² ஏதோ வருதுன்னா இதை பார்த்து நீ பயந்தினா வந்துட்டு you can't move on. Yes, they're all just representations. ஆமாம் தானே? இப்போ இதுவே பாரு, வெறும் 13 by vx இருந்தால் it would have looked different. இப்போ 13 feet எழுதிருக்கிறதுனால it is making it look even, எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து பயப்படுற பசங்களாம் எனக்கு தெரில. ஆனால் you don't have to. ஓகேவா? ஃபிசிக்ஸ்னாலே என்னடா சொல்லுவீங்க, என்னென்னமோ எழுதியிருக்கு புக்கை திறந்தாலே அப்படி தான் சொல்லுவீங்க. என்னென்னமோ எப்படா எழுதுவாங்க. எவ்ரிதிங் ஹேஸ் அ ஃபிசிக்கல் மீனிங். எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்னன்னு உனக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ 11th படிக்கிற, நீ இன்னும் குழந்தை இல்லை. 1 2 3 மட்டும் எனக்கு எழுதுனாதான் தெரியும், a+b எதுக்கு எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஆமாம் தானே? எதுக்கு a+b யூஸ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வாட் யூ டூ, யூ சிட் அண்ட் சால்வ் ஆல் தீஸ் சம்ஸ் வெரி சிம்பிள்டா. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்டா. ஓகேவா? என்னடா பண்ணியிருக்காங்க, 3 feet ஈக்குவல்ஸ் v0 sin θ t minus half. நான் சொன்ன மாதிரி டீக்கு பதிலாக தேவ் சப்ஸ்டியூட்டட் தட் 13 by v0 cos θ. சரியா? பண்ணீங்கன்னா அகைன் யூ கோ ஆன் சால்விங் இட். யூ டோன்ட் ஸ்டாப். சார் நீ என்ன பண்ண தெரியுமா, இதெல்லாம் எழுதவே மாட்டேன். முதல்ல இந்த ஸ்டெப்புக்கே நீ வரமாட்டேன். என்னென்னமோ எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிருவேன். சார் ஐ ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் v ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே இரு, v ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் உனக்கு புரியுது இல்லை? அது போதும் எனக்கு. ஓகேவா? அதுவே எனக்கு போதும். வா, ஓகே. v ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அதாவது ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். இது எப்படி தெரியுது? காரோட ஸ்பீடை வந்துட்டு km/h கொடுப்போம். ஓகேவா? காரோட ஸ்பீடை km/h கொடுப்போம். இதை வச்சு வந்துட்டு ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம், கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆர் டைம். சரியா? ஓகேவா? டி ஜான் தயவு செஞ்சு பாரு, உனக்கு இதுல இருந்து நான் உனக்கு அது கொண்டு வரேன். டோன்ட் வரி. ஓகேவா? இப்போ அப்போ டைம் ஈக்குவல்ஸ் என்னடா? டைம் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? இப்போ இதுல ஒரு குட்டி வேலை பார்க்க போறேன். என்ன பார்க்க போறேன்? டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ txன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னது? டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். சரியா? அது எங்க இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு ஆப்வியஸா. அப்போ எனக்கு என்ன ஸ்பீடு வேணும்? ஓகே, எனக்கு என்ன ஸ்பீட் வேணும்? எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் இருக்க ஸ்பீட் இருந்தால் போதும். அதுதான் இஸ் கிவன் பை v cos θ. இது ஏன் வந்துச்சு? ஏன்னா ஜென்ரலாக v இப்படி இருக்கு, அது எக்ஸ் காம்பனண்ட்ல இப்படி, ஒய் காம்பனண்ட்ல எப்படி பிரிக்கிறோம், ஏன் பிரிக்கிறோம், எப்படி பிரிக்கிறோம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. திரும்ப அதுவும் குழப்பதுன்னா சொல்லு, நான் அதையும் திரும்ப பிரித்து காட்டுறேன். ஓகேவா? அதுவும் நான் பண்ணுறேன். பட் எஸ், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நீ வந்து 13 feet போட்ட. ஓகேவா? ஸ்பீடுக்கு பதிலாக vx போட்ட. அவ்வளோ. ஏன் சார் vx போடுறேன்னா, ஏன்னா வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் தான் 13 feet கவர் ஆகுது. அதுக்கு நீ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டியை மட்டும்
கன்சிடர் பண்ணா போதும். இது புரியுதாடா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர்? தட் இஸ் கிளியர். ஓகே, தட் இஸ் கிளியர். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்தாச்சு. இங்க அகைன் என்ன பண்ணிருக்காங்க? அதேதான். ஓகே, இங்க அகைன் என்ன பண்ணிருக்காங்க? வெர்டிகல் காம்பனன்ட். ஓகேவா? அங்க டைரக்டா வந்துட்டு சார் இதுக்கு ஒன்று ஏன் சார் பண்றாங்க? ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான் பண்றாங்க. ரெண்டுத்துக்குமே என்ன பண்றாங்க? ரெண்டுத்துக்குமே வந்துட்டு S ஈக்குவல்ஸ் UT + half AT² தான் போடுறாங்க. இதை நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? ரெண்டுத்துக்குமே S is equal to UT + half AT² தான் போடுறாங்க. போட்டு வந்துட்டு நமக்கு வேணுங்கிற வேல்யூ சால்வ் பண்ணினா உனக்கு இப்படி வரும். எப்படி சார் அப்படி சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல யோசிச்சு பாரு. S என்னது 13 ஃபீட். கரெக்டா? என்னது? S என்னது 13 ஃபீட். அதாவது வந்து இது SX எடுத்துக்கோ. ஏன்? ஏன்னா X டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம்னு பாக்குறேன். ஓகேவா? அகைன் ரிப்பீட் பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? SX எடுக்க போற, அப்போ Uவும் Xக்கு இருக்கும். ஓகேவா? அது Uவும் Xக்கு இருக்கும். ஸோ அது என்ன டைமை கொடுக்குதுன்னா, அந்த யூ வில் ஹேவ் இந்த எஸ்ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ண உனக்கு எவ்வளோ வெலாசிட்டி. யூ டோன்ட் நோ த வெலாசிட்டி டூ, ரைட்? ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஆர் ரைட்டிங் திஸ் ஈக்குவேஷன். சரியா? இந்த இடத்துல வந்துட்டு யூ ரிட்டன் இட் அஸ் T ஈக்குவல்ஸ் இது அப்படின்ட்டு, ஏன்னா நீ அந்த டீயை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போற. ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு டைரக்டா தெரியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, யூ won't know this directly. You will first have to write this step. ஓகேவா? டைம் ஈக்குவல்ஸ், அது நீ டைம் ஈக்குவல்ஸ் எழுதலைனா கூட யூ வில் அட்லீஸ்ட் ரைட் இட் ஆஸ் எக்ஸ் டைரக்ஷன். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு, ஓகே, எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவல்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி இன்டூ டைம் டி ஆச்சுன்னு எழுதணும். ஓகேவா? இப்படியாச்சும் எழுதணும். அதாவது வந்து 13 ஈக்குவல்ஸ் Vx இன்டூ டி ஆச்சுன்னு எழுதிருக்கணும். ஓகேவா? இது நீ எழுதி வச்சிருப்பேன். இது எழுதி வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு S ஈக்குவல்ஸ் UT + half AT² தான் போட போகிறேன். ஓகேவா? ஸோ y டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் தான் கொடுக்கும்போது, எப்படி y டைரக்ஷனில் 3 ஃபீட் தான் டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. அது V0 sin θ தான் y டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி மைனஸ் ½ GT²ன்றது மாடிஃபையர். அந்த வெலாசிட்டியை மாடிஃபை பண்ணிட்டே வர ஒரு வேல்யூ. ஓகேவா? இப்போ அது இருக்கும்போது இங்கே வந்துட்டு அகைன் உனக்கு சரி ஓகே, இப்போ 13 ஈக்குவல்ஸ் Vxt இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? 13 ஈக்குவல்ஸ் Vxt இருக்கு. அதை நான் டேரெக்டாக கொண்டு போயிட்டு ஐ கேனாட் சப்ஸ்டிடியூட் Vx ஃபார் எனிதிங் ஹியர். நான் சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சது 13 மட்டும், T மட்டும்தான். ஓகேவா? என்னது? நான் சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சது T மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுறது ஆப்வியஸ்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்றதும் ஆப்வியஸ் தான். எஸ். ஆனா ஏன் ஆப்வியஸா இல்லைன்னு நீ யோசிப்பா, நீ பயப்படுற. ஓகேவா? அந்த T வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல போட்டு என்ன ஆக போகுது? எனக்கு Tக்கு நம்பர் தெரிஞ்சா உடனே எடுத்துட்டு வந்து போடுவல. அப்போ வந்துட்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சாலும், அதாவது ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலும் அப்படியே எடுத்துட்டு வந்து டக்குன்னு போடணும். அவ்வளோதான். உன்னோட 11th புக்கு ஃபுல்லாகவே அதை மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருப்பாங்க? MV வந்துட்டு மொமெண்டம்னு போடுவாங்க. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு மல்டிப்ளைட் பை மாஸ் அப்படி பண்ணோடனே m² v² வந்துடும். அப்போ அதை மொமெண்டம் ஸ்கொயர்னு போட்டுரு அப்படின்றாங்க. எஸ், யூ டூ ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். எங்கே பண்ணுவேன்? கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த டெரிவேஷன் வரும்ல, ½ mv² மைனஸ் ½ mu². அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பண்ணுவேல. ஸோ ½ mv² மைனஸ் ½ mu² வரும்ல, அது வந்து அப்படிதான் கொண்டு வந்துருப்பாங்க. இதுதான் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுலேருந்து உனக்கு வந்து பீக் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ஆல் தட் தே டூ ஆல் ஆஃப் திஸ். தே ஜஸ்ட் ஏன்னா வந்துட்டு உனக்கு அந்த குவான்டிட்டிஸ்க்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். ஓகேவா? இப்போது இதை போட்டியா முதல்ல, இது சப்ஸ்டியூட் பண்ண வரைக்கும் உனக்கு புரிஞ்சுதா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பாருடா. ஓகேவா? இஃப் யூ ஆர் இன் திஸ் கிளாஸ், இஃப் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் கிளாஸ், the only thing you need to learn is that physics is easy. It is not very difficult. You write this down and from here you come to this step. Yes, see if it is difficult. See if it is actually difficult. நான் என்ன சொல்றேன்னா, நீ ட்ரையே பண்ணாம கஷ்டம்னு சொல்லிடுவேன். ட்ரை பண்ணி பாரு நிஜமாலே கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு. நான் என்ன ட்ரை பண்ண சொல்றேன்னா, இங்க இருந்து இது எப்படி வந்துச்சுன்றதை உன்னால அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க வச்சு முடியுதான்னு பாரு. ஓகேவா? எனக்கு என்ன புரியுதுன்னு நான் சொல்லிட்டே வரேன் உனக்கு. எஸ், எனக்கு எடுத்தோடனே ஒரு டவுட் வந்துருச்சு. எஸ், இந்த V0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, நான் V0 எங்கடா காணாம போச்சுன்னு யோசிச்சுட்டு V0 கேன்சல் ஆயிடுச்சு. சைன் பை காஸ் வந்து tan வந்துருச்சு. 13 ஃபீட் இங்கே இருக்கு. எஸ், இது புரியுது. ஓகே, மைனஸ் ½ G 13 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 169 ஆயிடுச்சு. பை V0 cos ஸ்கொயர் தீட்டா பண்ணியிருக்காங்க. எஸ், இது புரிஞ்சுதா? இதுலேயும் புரிய ஒன்றும் இல்லையா? இதுலேயும் வந்துட்டு நீ பெருசாக புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க பாரு. அவ்வளோதான். இந்த 13 ஃபீட் மைனஸ் 3 ஃபீட்னு எழுதிட்டு இந்த மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. சரியா? அது மட்டும் பண்ணால் இவருக்கு கெட் த நெக்ஸ்ட் ஒன். இதுவும் கிளியரா?
எஸ். ஆனால் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வர சார், இப்போ இதில் இருக்கிறத இப்படி தான் நான் மாற்றி எழுதணும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? எஸ், தட் வுட் பி யுவர் டவுட். ஆப்வியஸான டவுட். அது ஒன்றா தான் இருக்க முடியும். உனக்கு எந்த குவான்டிட்டியை நீ வெளில எடுக்க ட்ரை பண்ணுறன்றதை நீ பார்க்கணும். ஓகேவா? வாட் ஆர் வி ட்ரைங் டு ஃபைண்ட்? வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் V0. அப்போ ஹவு டு யூ ஐசோலேட் V0 அப்படின்றத நீ பார்க்கணும். எஸ், லைவ் booked it, huh? Okay. So you know that. Clear, sir. Next step. த்யாகு. Okay da. சரி, இது இப்போ again what you need to isolate? You need to isolate V0. How can you do it? V0ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? V0ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அதை நீ எப்படி பண்ணலாம்? All you do is bring this 13 feet to this side. அப்போ உனக்கு என்ன வரும்? 3 minus 13 வரும். ஆமாம் தானே? ஈக்குவல்ஸ் மைனஸ் சம் வேல்யூன்னு வரும். ஓகே, மைனஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ 13 பாசிட்டிவ் ஆகும். கரெக்டாக 13 பாசிட்டிவ் ஆயிடுச்சு, 3 மைனஸ் ஆயிடுச்சு. நெகட்டிவ் சைன் இந்த பக்கம் வரும்போது. ஓகே, இப்போ எனக்கு வின்ற டேர்ம் வந்து ஒரு பக்கம் இருக்க மாதிரி நான் வந்தாச்சு. அடிஷன் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் மட்டும் தான் இருக்கும். இங்கே பாரு, இப்படி அடிஷனில் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் டு another side. எஸ், அதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் டு தி அதர் சைட். கீழே இருந்தால் அப்படி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருந்தால் கீழே எடுத்து வந்துடலாம். ஓகேவா? ஸோ நீ அடிஷனில் இல்லாத டேர்ம்ஸை இப்படி தனித்தனியாக இப்படி பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து யூ பிரிங் இட் அப் அண்ட் டவுன் அண்ட் யூ கேன் சால்வ் திஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். லாஜிக்கலாக யோசிச்சா இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். நீ வந்துட்டு பயப்பட மட்டும் செய்யாதரா. எஸ், அதுக்கப்புறம் யூ ஆர் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் தி கிவன் வேல்யூஸ். எஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் யூ டூயிங்? யூ ஆர் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் தி கிவன் வேல்யூஸ் அண்ட் ஃபைண்டிங் தி ஆன்சர் டு பி 23 feet per second. ஓகேவானது? 23 feet per secondல தூக்கி போட்டால் இட் வில் கோ அண்ட் ஹிட் தட் ஸ்பாட். எஸ், புரியுதா? கிளியரா? இப்போ இதே சம் வந்துட்டு ஒரு 65 டிகிரி ஆங்கிள் கொடுத்தா என்ன பண்ணுவ? எவ்ரிதிங் எல்ஸ் வில் பி த சேம். ஓகேவா? எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் த சேம். வாட் வில் சேஞ்ச்? இந்த ஆங்கிள் மட்டும் தான் இஸ் கோனா சேஞ்ச். எஸ், அப்போ you're going to get a different value for that. அதாவது வேற ஒரு ஆங்கிள் தூக்கி போட்டால் என்ன மாற்றனால வேற ஒரு ஆங்கிள் தூக்கி போட்டாலும் எக்ஸ் டைரக்ஷனில் இதே தூரம், ஒய் டைரக்ஷனில் இதே தூரம் தான் போகுது அப்படின்னா வந்துட்டு that is interesting இல்லை? அகெயின் that is also something that is interesting. You're throwing it at different angles but then you're reaching the same point. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் நீ தூக்கி போடணும் அப்படின்றத நீ வந்து பார்க்கலாம். எஸ் 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 ஒன்லி தட் மேக் சென்ஸ். அப்படி இல்லாமல் வந்துட்டு சார் ஒரே ஆங்கிளில் வேறு வெலாசிட்டியில் போட்டால் நான் சார் இங்கே ஒரே ஆங்கிளில் ஒரு வெலாசிட்டியில் போட்டப்போ இங்கே விழுந்துச்சு, கம்மியான வெலாசிட்டியில் போட்டோம்னா முன்னாடி விழுவோம், அதிகமான வெலாசிட்டியில் போட்டோம்னா பின்னாடி விழுவோம், அவ்வளோதான். எஸ், இதே வந்துட்டு நீ ஆங்கிளை மட்டும் மாற்றிட்டு வெலாசிட்டி மாற்றினாலும் பிரச்சனைடா. ஓகேவா? வெலாசிட்டியை மாற்றிட்டு ஆங்கிளை மாற்றினாலும் பிரச்சனை. இப்போ உனக்கு இங்கே இருந்துட்டு உனக்கு ஆங்கிளை நீ மாற்றுற அப்படின்னா யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் வெலாசிட்டி அக்கார்டிங்லி சச் தட் தி பால் ரீச். இப்போ நீ இங்கேருந்து இப்படியே இந்த ஆங்கிள்லேயே போடணும்னு நினைக்கிறேன்னா நீ ரொம்ப வேகமாக தூக்கி போடணும், அப்போ தான் அது வந்து போய் சேரும். எஸ், அதே இங்கேருந்து இப்படி போடுறனாலும் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி. சரியா? எஸ், ஸோ அந்த 45 டிகிரி ஆங்கிளில் தான் வந்துட்டு நீ இருக்கிறதுலே மினிமம் வெலாசிட்டியில் அது ரொம்ப தூரம் போய்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹாய் டூ வெல்கம் டு த கிளாஸ். அடுத்து சர்க்குலர் மோஷன் வந்துட்டோம். என்னது? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்துட்டோம். என்னடா ஆகுது? what all do you have here? You are having a particle P. ஓகேவா? அதுக்கு வந்து உனக்கு இப்படி ஒரு வெலாசிட்டி இருக்குது. இதுவும் வந்துட்டு ஒரு ஒர்க் ஆகிற ஒரு மாடல்ரா. இதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகேவா? அதை உள்ளே பிடிச்சி வந்து ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு இருக்கு, அதை வெளில பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ் தள்ளிட்டு இருக்கு. ஓகேவா? என்னது? அது இப்படி நவுறதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதை உள்ளே பிடிச்சி ஏதோ இழுக்குது, வெளியே பிடிச்சி ஏதோ தள்ளுது, அதான் போட்டுருக்காங்க. புரியுதா? எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு இட் இஸ் த ஆங்கிள் இன் ரேடியன்ஸ் த்ரூ விச் அ பாயிண்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சென்டர். இப்போ ஒரு பாயிண்ட் இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா இப்படி எவ்வளோ ஆங்கிள் வந்து இது ரிவால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட யூனிட் வந்து இஸ் இன் ரேடியன். Exactly my feeling when I saw the question. It's not just your feeling da. Even me, I would feel the same. ஏன்னா I am not used to it. ஓகேவா? ஏன்னா we are not used to it. லாஜிக் இதுதான். நீ எதை நிறைய வாட்டி பார்த்து பழகிட்டோ அது உனக்கு ஈஸியாகிடும். டேபிள்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், அடுத்து பார்க்க இட் பிகம்ஸ் ஈஸியர். ஓகேவா? சேம் திங் வித் அல்ஜீப்ரா, சேம் திங் வித் வாட் எவர் இட் இஸ். எதுவாக இருந்தாலுமே the more you engage with it, indulge with it, work with it, it becomes easier. சரியா? நீ சும்மா பார்க்கும்போது தான் என்னடா இது நீ பார்த்ததே இல்லாதனால தான் பயப்படுற, அவ்வளோதான். இட் இஸ் அன்னோன் டெரிட்டரி, இட் இஸ் அன்எக்ஸ்ப்ளோர்ட் டெரிட்டரி. நீ இன்னும் அதுக்குள்ளே போய் பார்க்கல.
ஆனால் பார்த்தீங்கன்னா நீ நம்பர் இருக்க இடத்துலலாம் வேற என்ன கண்டக்கரமாட்டு எழுதி வச்சாலும் நீ அப்படியே நம்பர் மாதிரி எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் ஏதாச்சும் காமன் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அடிச்சு இட் கெட்ஸ் வெரி ஈஸிடா இட் இஸ் ஈஸி ஓகேவா பியூட்டி என்னன்னா வந்துட்டு யூ வில் எண்ட் அப் வித் சம் நைஸ் ரிசல்ட்ஸ் ஓகேவா சம் ஈக்குவேஷன்ஸ் மைட் பி வெரி யூனோ அந்த ஈட்டா ஈக்குவேஷன்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அதே ஈக்குவல்ஸ் எம்சி ஸ்கொயர் யோசிச்சு பாரு ஈக்குவல்ஸ் எம்சி ஸ்கொயர் அதோட ஒரு பெரிய ரிலேஷன் ஆமாம் தானே இப்போ நீ ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் உனக்கு பெர்னாலிஸ் தியரம் அது இதெல்லாம் வந்துட்டு அந்த 6π ஈட்டா அதெல்லாம் வரும்லடா அந்த ஈக்குவேஷன் அது வந்துட்டு இட் லுக்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் பட் இட் இஸ் நாட் வெரி காம்ப்ளெக்ஸ் ஆனால் ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் இஸ் லைக் மேஜிக் ஆனால் தட் ஈக்குவேஷன் இஸ் வெரி சிம்பிள் ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு நீ வந்துட்டு அப்படி பார்த்துலாம் பயப்பட வேணாம்டா இட்ஸ் ஆல் சிம்பிள் திங்ஸ் தான் மொத்தமாக இருக்க எல்லா ஃபிசிக்ஸையுமே வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக ஈக்குவேஷனில் எழுதிடலாம் அந்த ஈக்குவேஷன்லாம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆசைப்படுறது நல்லதுடா ஓகேவா ஏன்னா எல்லாத்தையுமே யூ கேன் கெட் இட் ஃப்ரம் சம் பிளேஸ் ஆர் ஒன் ரெப்ரசன்டேஷனில் யூ கேன் ஃபைண்ட் ஆல் தீஸ் ரிசல்ட்ஸ் நீ வந்து லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துன்னு வரலாம் ஹாய் எவ்ரி ஒன் தட்ஸ் நியூ ஹாய் ஓகேவா நீ ஒரு பேஜ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்தே வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் லாஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு ஸோ ஹவு மச் இட் கேன் பி ஜென்ரலைஸ்ன்றது யோசிச்சு பாரு ஓகே அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதுக்கு வா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டியா அப்புறமா ஆங்குலர் ஸ்பீட் ஓகேவா இந்த தீட்டா வந்து எப்படி மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றது தான் வந்துட்டு ஆங்குலர் ஸ்பீட் அதாவது சேஞ்ச் இன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா டைம் மாற தீட்டா எப்படி மாறுது ஓகேவா அப்போ இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் டியூரிங் தட் டைம் டி வந்துட்டு எஸ்ன்னு வச்சுக்கோ ஓகே என்னது அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது ∇s வச்சுக்கோ அப்போ ∇s ஈக்குவல்ஸ் ஆர் டெல் தீட்டான்னு எழுதலாம் ஓகேவா இது ஆர் இது இங்கேருந்து இங்கே போயிருக்கு சரியா இது இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கு இது ∇s இது தீட்டா இது தீட்டா எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றது வந்து டெல் தீட்டான்னு எடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரியா நீங்கள் சார் இந்த பக்கம் போட்டிங்க பார்க்காத இந்த பக்கம் இடம் இல்லை அதனால இந்த பக்கம் போட்டிருக்கேன் ஓகே அப்போ ∇s ஈக்குவல்ஸ் ஆர் டெல் தீட்டா வந்தது அதாவது ஆர்க் லென்த் ஈக்குவல்ஸ் ரேடியஸ் இன்டூ தீட்டா ஓகேவா ரேடியஸ் இன்டூ எவ்வளோ தீட்டா வேரியா இருக்கு அப்படின்றது தான் லீனியர் வெலாசிட்டி ஓகேவா மறுபடியும் பார்த்துக்கோ ரெண்டு வெலாசிட்டி இருக்கு என்ன ரெண்டு வெலாசிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு அதாவது வந்துட்டு ஆங்கிள் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இன் ரேடியன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இன் ரேடியன்ஸ் ஓகேவா ஸோ எவ்வளோ மாறி இருக்கு ஓகே அது இருக்கா அப்புறம் அது டைமை பொறுத்து எவ்வளோ மாறுது ஓகேவா சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டைம் பார்த்தா ஆங்குலர் ஸ்பீட்னு ஒன்று கிடைக்குது சரியா ஓகே தட் இஸ் ஆல்சோ ஃபைன் அப்புறமா லீனியர் வெலாசிட்டிக்கு வரும் ஓகே லீனியர் வெலாசிட்டி எப்படி வரும் பார்ட் 2 டிசப்பியர்டா ஏன்டா பார்ட் 2 டிசப்பியர் ஆச்சு ஓகே அது வந்து ஒரு மார்னிங் லைவ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு எனக்கு என்னால் இன்னைக்கு வர முடியல 6 AM லைவ் இருந்துச்சுல்ல எஸ் அந்த 6 AM லைவ் கேன்சல் ஆயிடுச்சுல அதனால அது டிசப்பியர் ஆயிடுச்சு அந்த லைவே நான் வரல இட் டிட் நாட் டிசப்பியர் ஐ டிசப்பியர்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே பட் டோன்ட் வரி இன்னொரு நாள் வந்துட்டு வில் கோனா கவர் இட் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு அடுத்து பார்த்துடலாம்ல வில் see laws of motion and then we'll go to work energy power சரியா எஸ் ஓகே இப்போ லீனியர் வெலாசிட்டி ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம் அது என்ன சார் லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு முதல்ல சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆர் டெல் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஓகேவா அப்போ அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் போட்டா அந்த ஆர் டெல் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டைம் போட்டா சார் எம்வி சார் எனக்கு சத்தியமாக தெரியலடா எம்வி சார் ரிவார்ட் ஃபார் டூட்டல் ஐ டோன்ட் நோ சாரி சரியா பட் யூ வில் கெட் சம் நைஸ் பட் ஐல் டெல் யூ வாட் ஐ நோ இஸ் எம்வி சாரில் 30-ish ரேங்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து 35% ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அப்புறம் 70 சம்திங் ரேங்க் இருந்தவங்களுக்கு 30% ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதை வச்சு நீ வந்துட்டு 212க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோ சரியா 20-25% ஏதாவது கொடுப்பாங்களா சரியா ஒம்பது மழை கேட்குறான் பார் I'm not sure whatever the scholarship is they will announce it but scholarship அவன் தரானோ தரலையோ 212ன்றது ஒரு வெரி ரெஸ்பெக்டபிள் ரேங்க் ஸோ பி ப்ரௌட் ஆஃப் இட் இருடா வீடியோ வருதா பாய்ஸ் கட் பண்ணி விட்டனா இருக்குடா ஒரே ஒரு நிமிஷம் எஸ் வந்துருச்சு சரிடா ஓகே நவ் இப்போ ∇s by ∇t வந்து ஆர் டெல் தீட்டா பை ∇tன்னு எழுதியாச்சா அப்போ ∇s by ∇tன்றது என்னதுடா வெலாசிட்டி ஓகேவா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டைம் அப்படின்றது வெலாசிட்டி ஃபவுண்டட் as ஓகேடா that is also fine if you converted it that is also fine சரியா ஓகே சூப்பர் இப்போ அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா வேறு எதுவும் ஓகே
இப்போ உனக்கு del s by del t க்கு பதிலா v போட்ட r into del theta by del t போட்டிருக்க ஓகேவா del theta by del t என்னதுடா how is the angular displacement varying with respect to time அப்படின்றது is called as what it is called as என்ன மாறுது angular displacement மாறுது அப்போ உனக்கு angular velocity கிடைக்க போகுது angular velocity என்னடா angular velocity வந்து ஒமேகா எழுதியிருக்கோம் எங்கே சார் எழுதியிருக்கோம் அப்படின்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கே பேர் எழுதியிருக்க பேர் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்புறம் ஸ்பீடு தான் பார்த்தோம் இட் ஜஸ்ட் சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதுதான் உனக்கு இங்கே வந்திருக்கு ஓகேவா அதுதான் உனக்கு இந்த இடத்துல இவருக்கான சப்ஸ்டியூட் ஆர் ஒமேகா அப்போ உனக்கு ஆர் ஒமேகா வந்துடும் சரியா v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா இன்னொரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் ஓகேவா அதாவது லீனியர் வெலாசிட்டிக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட லீனியர் வெலாசிட்டிக்கும் அதோட ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் வந்துட்டு தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் கிவன் பை v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா புரிஞ்சா எஸ் இஸ் தட் கிளியர் ஓகே இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஓகேவா ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் மூவிங் வித் ஸ்பீட் v in a circle of radius r is v square by r இதுக்கு டெரிவேஷன் அவனுக்கு ஆல்ரெடி பண்ணி காட்டணும் ஞாபகம் இருக்கா do you remember how we got this derivation sir in the slide name I forgot please repeat இது மட்டும் போட்டு ஓகே இதை மட்டும் போட்டு நீ வந்துட்டு தேடிப்பாரு ஓகேவா போட்டு நீட் ஃபிசிக்ஸ் ஸ்லைட்னு போட வரும் சரியா எஸ் இதோட டெரிவேஷன் உனக்கு ஞாபகம் இருக்காடா டியூ கைஸ் ரிமெம்பர் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா தேங்க்யூலாம் வேணாண்டா no there is a geometric derivation for this நீ வந்துட்டு போயிட்டு பாரு ஓகேவா there is a geometric derivation for AC is equal to v square by r it's very simple நீ பார்த்தினாலே உனக்கு தெரிஞ்சிடும் சரியா so go take a look at it it's very simple உட்காந்து வரைஞ்சிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் it is not important you just need to know this AC equals v square by r உனக்கு நல்லா தெரியணும் சரியா சார் நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க சார் எனக்கு I don't like the quality of these slides da but I don't have enough time to prepare other slides அதுவே ஒரு ஹெல் ஹோலாக இருக்குடா எனக்கு what's bothering me is me not being happy with the quality of classes I take even though I can explain it well when I'm not putting all of the effort into this it doesn't feel right ஓகேவா சரி ஓகே சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் வந்துச்சு v ஸ்கொயர் பை r இருக்கு ஆர் உனக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டெரிவேஷன் வேணும்னா அதையும் இப்பயே சாட்டில் சொல்கிறேன் நான் அதையும் வந்துட்டு உனக்கு சொல்லிடுறேன் யூ வாண்ட் தி டெரிவேஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் வேணுமா எஸ் ஆர் நோ அது அந்த டயக்ராமை காணட்டும் உங்களுக்கு டயக்ராம் ஞாபகம் இருக்கா சர்க்கிள் இருக்கும் அந்த யூல் ஹாவ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும் எஸ் யூல் ஹாவ் லைக் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வேர் யூ ஈக்குவேட் த ரேஷியோஸ் ஆஃப் த சைட்ஸ் அது மாதிரி ஒன்று இருக்கும்ல தட் இஸ் தட் ஜாமெட்ரிக் டெரிவேஷன் எஸ் இட் இஸ் நாட் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் இட் இஸ் வெரி சிம்பிள் ஒன்லி ஓகேவா ஓகே எஸ் ஆர் நோ ஒன்றுமே ஆன்சரும் வரல சரி ஓகேடா வேறு அது சிம்பிள் தான் நீயே போய் பாரு நானே உனக்காக முடிவு எடுத்துட்டேன் ஓகேவா ஏசி ஈக்குவல்ஸ் v ஸ்கொயர் பை ஆர் இந்த ஈக்குவேஷன் திரும்ப எழுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ டெரிவேஷன் புரியக்கூடிய டெரிவேஷன் தான் நீ பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் அப்புறமா அதில் வந்துட்டு நீ விக்கு வந்து ஆர் ஒமேகா போடலாம் v ஆர் ஒமேகா எப்படி வந்துச்சு அப்படின்றதும் இப்போ டக்குன்னு யோசிக்கணும் ஞாபகம் தானே வரலனா இட்ஸ் ஃபைன் v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகான்றதை மனப்பாடம் பண்ணிடு தயவு செஞ்சு ஓகேவா ஆனால் v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா இஸ் ரிலேட்டிவ்லி மச் மோர் சிம்பிளர் தேன் ஹவ் யூ கெட் டு திஸ் அதர் ஈக்குவேஷன் ஏசி ஈக்குவல்ஸ் v ஸ்கொயர் பை ஆர் சரியா v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா ரொம்ப சிம்பிளாக வந்துச்சுடா நீ நல்லா யோசிச்சு பாரு நல்லா யோசிச்சு பாரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம படித்ததே அவ்வளோதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்புறமா ஆங்குலர் வெலாசிட்டியும் ஒரு கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்புறமா கடைசியாக வந்துட்டு உனக்கு லீனியர் வெலாசிட்டி அப்படின்றதுக்கு வந்தோம் லீனியர் வெலாசிட்டிக்கு வரும்போது நமக்கு வந்துட்டு யூ காட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத் ஆஃப் தோஸ் எஸ் லெட்ஸ் கன்டினியூ வித் லெசன் சார்
சூப்பர். சரி ஓகேவா. இப்போ ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஏன்? ஏன்னா வீக்கு பதில் சப்ஸ்டிடியூட் ஆர் ஒமேகா. இப்போ ஆர் கேன்சல் ஆகுமா அடுத்த ஸ்டெப்பில்? என்ன ஆகும்? இருடா ரிமோட் எடுத்துக்கிறேன். ஆர் கேன்சல் ஆகுமா? ஓகே, ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு வருது. இப்போ இங்க இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னு தெரியுது. ஓகே, என்ன தெரியுது? டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்ட்டு உனக்கு தெரியுது. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராடா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே. ஓ சாரிடா, எங்க எனக்கு ரொம்ப லாக் இருக்குடா. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ டைம் பீரியட் பார்க்க போகிறோம். டைம் பீரியட்னா என்னன்னா இட் இஸ் த டைம் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு மேக் ஒன் ரெவல்யூஷன். இது கிளியர் தானடா? எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ஏசி ஈக்குவல்ஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு வரும். அதோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்டராக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு நான் இன்னொரு கிளாஸில் வந்து ஏன் டுவர்ட்ஸ் சென்டர்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன் டுவர்ட்ஸ் சென்டர்ன்றதை உனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிச்சுப்பாரு. ஞாபகம் வரலன்னா நீயே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. ஆக்சலரேஷன் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சுப்பாரு. எஸ் எடுங்க சார். ஓகேடா. அடுத்த டைம் பீரியட். ஓகேவா? என்னது டைம் பீரியட்னா டைம் டேக்கன் பை ஆப்ஜெக்ட் டு மேக் ஒன் ஃபுல் ரெவல்யூஷன். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் மேட் இன் 1 செகண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? உனக்கு எவ்வளோ டைம் ஒரு ரெவல்யூஷனுக்கு ஆகும்னு தெரிஞ்சுன்னா அது அப்படியே வந்துட்டு 1/t போட்டினா உனக்கு ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். விச் இஸ் த நம்பர். குட் ஈவினிங் சார், சாரி ஃபார் லேட். ஓகே, டோன்ட் வரிடா கண்ணா. எதுவுமே எல்லாம் ரொம்ப குட்டி சிம்பிள் டாபிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், நாட் டூயிங் சம்திங் கிரவுண்ட் பிரேக்கிங். விர் ஜஸ்ட் ஃபினிஷிங் த பேசிக்ஸ் ஆஃப் இது மோஷன் பிளேன் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? எதுவும் ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங்லாம் பண்ணல. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் மூவ் இன் ஒன் ரெவல்யூஷன் வந்து 2π யாருன்னு கொடுக்குறாங்க. ஏன்? தட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? அப்போ இது என்னது? வாட் இஸ் தட்? தட் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதுறாங்க. ஓகேவா? இது வந்து ஃப்ரீக்வன்சி நியூ, இது வந்து வெலாசிட்டி. சரியா? அப்போ வந்துட்டு நீ அந்த 1/tக்கு பதிலாக நியூ போடுற. ஓகே, என்ன பண்ற? 1/tக்கு பதிலாக நியூ போடுற அண்ட் ஒமேகாக்கு பதிலாக 2πv போட போற. ஓகேவா? இல்லை வெயிட். You substitute the value for v as r omega, then you will get the next one. Yes, you will get this. v க்கு பதிலா r omega போட்டனா இந்த ஈக்குவேஷன் வந்துரும். அப்போ அதை கொண்டு போயிட்டு நீ ஏசியோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லை, அதை கொண்டு போயிட்டு ஏசியோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏசிக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்டா? ஞாபகம் இருக்கா? ஏசிக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்? v²/r பார்த்துருக்கோம். அப்புறமா ஒமேகா ஸ்கொயர் ஆர் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இஃப் யூ கோ அஹெட் அண்ட் சப்ஸ்டியூட் ஒன் ஆஃப் தோஸ் வேல்யூஸ் into the equation for AC. Okay, panina, if this is what you're gonna get. You're gonna get AC equals 4π square v square r no. சரியா? clear? clear இல்லைன்னு சொன்னா சம்மட்டி வாங்குவ. இங்க பார், AC equals ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு பார்த்தோம். ஒமேகாக்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு வந்து இங்கே போட்டினா 2πv 2 ஸ்கொயர் 4 π ஸ்கொயர் π ஸ்கொயர். ஓகேவா? சரியா? ஓகே, கிளியர். ஆசம். ஓகே சார், கிளியர். இப்போ வந்துட்டு யூ ஹாவ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, யூ ஹாவ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். சரியா? சால்வ் பண்ணுங்க. நான் ஒரு 2 minutes ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால் முடியல. கிவ் மீ 2 minutes. ஆர் நீங்கள் சால்வ் மட்டும் பண்ணுங்கடா. நான் அப்படியே கமெண்ட் பார்த்து டக்குன்னு வந்துடுறேன்.
எங்கே சார் இருக்கீங்க? நீங்கள் சரி இந்த சம்ம சால்வ் பண்ணி யாராவது சான்சஸ் சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்டா, வந்துட்டேன். தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்டா, மூச்சு வாங்கிச்சு ரொம்ப, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, இப்போ an insect trapped in a circular groove of radius 12 centimeters moves along the groove steadily and completes 7 revolutions in 100 seconds. ஓகேவா? இது 7 revolutions in 100 seconds. ஓகே, இந்த கொஸ்டின் என்னடா காம்ப்ளிகேட்டட்? தேர் ஆர் சம் ட்ரிக்ஸ், எஸ் ஐ அக்ரி. ஓகே, எனக்கு பார்த்தோன்னே ஒன்று தெரியுது, பட் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட். சரியா? ஒரு ஸ்டெப்பாக போனால் இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட். ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நான் எப்பயுமே சொல்கிறது டயக்ராம் வருது, வரைஞ்சாச்சா? எஸ், ஒரு இது வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு v ஈக்குவல்ஸ் ஒமேகா ஈக்குவேஷன் தெரியும். சரியா? அப்போது உனக்கு ஒமேகா வந்துட்டு 0.44, இங்கேடா 0.44 இருக்குது. கண்டுபிடுறா ஃபஸ்ட்டு. இந்த 0.44க்கும் இந்த சம்முக்கும் என்ன சம்மந்தோன்றதை ஃபஸ்ட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கடா. ஸ்டார்ட் வித் வெரி வெரி பேசிக்ஸ். சரியா? இந்த 0.44க்கும் இந்த சம்முக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எஸ், who can tell me? T equals 100/7. Okay, so ஒரு revolution பண்ணால் எவ்வளோ நேரம்னு கண்டுபிடிச்சிட்டேன். Okay, now what else can you find? வேற என்ன கண்டுபிடிக்க முடியும்? எஸ், சூப்பரா. என்ன கண்டுபிடிக்கலாம்? யூ கேன் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். எஸ், அப்போ ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ நேரம்ன்றதை நீ கண்டுபிடிச்சிருவ. அப்புறம் வந்துட்டு அந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் ஒரு வாட்டி கவர் பண்ணால் என்ன வரும்ன்றதையும் நீ கண்டுபிடிச்சிருவ. அப்போ அதுலேருந்து வாட் யூ ஃபைண்ட்? எஸ், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? அதுலேருந்து என்ன கண்டுபிடிப்பேன்? ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ நேரம் தெரிஞ்சிச்சு, டிவைட் பண்ணால் வாட் யூ கெட்? டிவைட் பண்ணால் வாட் யூ கெட்? What are the different ways we can get to omega மட்டும் பார்க்கலாமா? இரு. ஓகே, ஆங்குலர் ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீட் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 𝛿θ/𝛿t கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ ஹாவ் தட் ஒன். சரி, வச்சுக்கோ. 𝛿θ/𝛿tலேருந்து உன்னால் கேன் யூ கெட் இட் டு என்னது? 𝛿θ/𝛿tலேருந்து கேன் யூ கெட் இட் டு 0.44? நல்லா யோசி. பண்ண முடியுமா முடியாதா? 0.44க்கும் 𝛿θ/𝛿tக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் 0.44 எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சா இல்லையாடா? இன்னும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையாடா? இல்லை. (14π²) அதுதான் ஆன்சரே வாடா. 14π²/62,000 இல்லையா? 0.44 வர வாய்ப்பு இல்லை, அவ்வளோ பெரிய நம்பர்லாம் இது பண்ணோம். சரி, ஓகே ஓகே, 0.44 எங்கேருந்து வந்துச்சு? அகேன் take your time. ஒமேகான்றது என்னதுடா? மறுபடியும் சொல்கிறோம், ஒமேகான்றது என்னது? எஸ், 𝛿θ/𝛿t, which is அந்த ஆங்கிள் இன் ரேடியன்ஸ் பை 𝛿t. ஓகே, அப்போ இதில் வந்துட்டு உனக்கு 7 ரெவல்யூஷன் 100 செகண்ட்ஸ்ன்னு இருக்கா? ஓகேவா? என்னது 7 ரெவல்யூஷன் 100 செகண்ட்? ஒரு ரெவல்யூஷன் டைமும் நீ கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்க. ஸோ அதை கூட நீ யூஸ் பண்ணலாம். எஸ், அப்போது ஒரு ரெவல்யூஷனோட 𝛿θ வேல்யூ இன் ரேடியன்ஸ் என்ன யாரால சொல்ல முடியும்? எஸ், யாரால சொல்ல முடியும்? என்ன ஆச்சு? ஓகே ஓகே, ஆமாம். இன்னும் இந்த 0.44க்கே நீங்கள் வரலையாடா? இவ்வளோ டைம் கொடுத்துட்டேன். பின்னாடி போய் எங்கேயாச்சும் பார்த்துட்டு வரதுனா கூட பார்த்துட்டு வந்துடலாம். வாட் ஆர் யூ கைஸ் டூயிங்? why am I not getting an answer? இல்லை, இதுக்கே ஆன்சர் தெரியலையா?
தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா ப்ளீஸ். இல்லை தெரியலன்னா சொல்லலாம், நிஜமாலே தெரியலனா ஓகே இட்ஸ் ஃபைன். But I'm gonna give you guys some time to go search whatever and come back with an answer. இது வேறு, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு இதை பண்ண சொல்லியிருக்கேன். இதோட இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்கு பண்ண சொல்ல போகிறேன். இதே மாதிரி I'll ask you to go find the answer and come. There are more and more. இல்லை ஆக்சுவலாக இதில் இல்லை, that is on another lesson. But then don't know. ஷோபத் தர்மராஜ் இதாண்டா மனுஷன், ஓகேவா? இவ்வளோ நேரம் சார் கற்று அவன் தெரிலன்னு சொல்லிட்டான்டா. அதுவாச்சும் ஒருத்தருக்காச்சும் பண்ண தோணுச்சாடா? மேபி சம் ஆஃப் யூ கைஸ் ஆர் சர்ச்சிங். ஓகே, தெரிலன்னு சொன்ன நீங்களும் வந்துட்டு ட்ரை டு ஃபைண்ட்ரா. ஓகே சரி, ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு சர்க்கிளில் மொத்தம் எத்தனை ரேடியன்ஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சர்க்கிளில் மொத்தம் எத்தனை ரேடியன்ஸ் இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியும்? Who knows the answer? எஸ், who knows the answer? 2.3. என்ன 2.3? ஓகே, இதுக்கு ஆன்சர் 2.3 சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபைன். பட் ஹவு டிட் வி கெட் 0.44? திரும்ப சொல்கிறேன், நீ ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், ஓகேவா? 7 ரெவல்யூஷனுக்கு 100 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவ் கிவன் யூ டைம், ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ஒமேகா வந்துட்டு உனக்கு del theta by del theta. ஸோ ஆல்ரெடி எழுதிட்டேங்க பாருடா, ஆல்ரெடி எழுதிட்டேன்டா. இப்போ நீ உனக்கு வந்துட்டு del t தெரியும் 100 செகண்ட்ஸ்னு. வாட் யூ நீட் டு ஃபைண்ட்? ஒன்லி del theta. del thetaவும் ஈஸி தானே. 7 வாட்டி ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி வந்தால் ரேடியன்ஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றது தெரியுமா? ரேடியன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா? டு கைஸ் நோ? டோன்ட் நோ சொல்லு. எஸ், டூ பை இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? 2π இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் முதல்ல ரேடியனோட டெஃபினிஷன் கேட்டேன். என்ன சொல்லியிருப்போம்? எப்போ வந்துட்டு ஒரு ரேடியஸ் இருக்குது, அந்த ஆர்க் லென்த்தும் வந்துட்டு அதுவாகவே இருக்கும், அதானே? அப்போ வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் சப்டென்ட் பண்ணுதோ அந்த ஆங்கிள் தான் வந்து ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது அந்த ரேடியஸோட லென்த்தும் ஆர்க் லென்த்தும் ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ ஆங்கிள் வந்து சென்டரில் சப்டென்ட் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு கரெக்டாக ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? ரேடியன்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் 1 ரேடியன் அப்படின்றது புரிஞ்சா? ரேடியஸ் இருக்குது, ஆர்க் லென்த் இருக்குது, ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது சப்டென்ட் ஆகிற ஆங்கிள் தான் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் வாட்? சார் டோன்ட் நோ ரேடியன் சார். சூப்பர். ஓகே, டிகிரிஸ் தெரியுமா? ஃபஸ்ட்டு டிகிரிஸ் தெரியுமா? யூ கைஸ் நோ டிகிரிஸ்? எஸ், 180 டிகிரிஸ் 360 டிகிரிஸ்லாம் தெரியும், ஓகேவா? ஒரு ஃபுல் சர்க்கிளில் வந்து யூ ஹாவ் 2π ரேடியன்ஸ் தான். சரியா? ஓகே, இப்போ இதுலேருந்து இந்த சம்ம முதல்ல நீ முடிச்சிரு, அப்புறம் அதுக்குள்ளே போவோம். ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு யூ ஹாவ் 2π ரேடியன்ஸ். நவ் கெட் டு 0.44 ப்ளீஸ். இப்போ 2π ரேடியன்ஸும் சொல்லிட்டேன், ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு யூ ஹாவ் 2π ரேடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போனா கெட் டு தி ஆன்சர்.
சார் ஃபார் தீட்டா we need to use degrees radians தான்டா இங்க பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ this relationship only holds true for என்னது உன்னோட del theta being in radians ஓகேவா என்னது del theta radiansல இருக்கும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே ட்ரூவா இருக்கும் ஓகேவா புரிஞ்சுதா ரேடியன்ஸோட டெஃபினேஷன் என்ன நான் சொன்னேன் அது வந்து ஈக்குவல்ஸ் ஆர்க் லென்த் எல்னு வச்சுக்கோடா L/Rன்னு போட்டுக்கூட சரியா L/Rன்னு போட போகிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஃபுல் சர்க்கிளை சுற்றி வந்துருச்சு ஓகேவா என்னது ஃபுல் சர்க்கிளை சுற்றி வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு 2πr போயிருக்கு L என்னது 2πr போயிருக்கு டிவைடட் பை ரேடியஸ் தான் பண்ண போகிறோம் RR அடிச்சிருவோம் அப்படின்னா ஃபுல் சர்க்கிளை சுற்றி வந்தால் உனக்கு வந்துட்டு ரேடியன்ஸோட வேல்யூ என்னன்னு வரப்போது 2πன்னு வரும் கிளியரா ஈஸியா அதோட டெஃபினேஷனே அதுதான் எஸ் அதோட டெஃபினேஷனே அதுதான் அதாவது வந்துட்டு எப்போ வந்துட்டு யூ கெட் L/, அதாவது ஆர்க் லென்த் பை ரேடியஸ் வந்துட்டு எப்போ 1 வருதோ தட் இஸ் 1 ரேடியன் அப்படின்னு நீ எடுத்துட்டேன் சரியா ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ தட் இஸ் 1 ரேடியன் நீ எடுத்துட்டேன் சரியா அதை நீ டெஃபினேஷனாக வச்சினா அப்போ வந்துட்டு என்னது அப்போ வந்துட்டு ரேடியன் ஆங்கிள் இன் ரேடியன்ஸ் வந்து இஸ் கிவன் பை எவ்வளோ தூரம் போயிருக்கு டிவைடட் பை த ரேடியஸ் அவ்வளோதான் அதுதான் டெஃபினேஷனே அப்போ ஃபுல் சர்க்கிள்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு 2πr போயிருக்கு டிவைட் பை ரேடியஸ் பண்ணும்போது யூ கெட்டிங் 2π ஓகே 2π ரேடியன்ஸ் வருது கிளியரா குட் ஈவினிங் நீ வந்துட்டு இங்கே பாரு இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்லி ஹோல்ஸ் ட்ரூ ஃபார் ஒமேகா பீங் ஒமேகாவோட வேல்யூ வந்து ரேடியன் பர் செகண்ட் இருக்கும்போது தான் திஸ் ஹோல்ஸ் ட்ரூ சரியா எஸ் குட் ஈவினிங் ரேடியன் தான் யூஸ் பண்ணும் இப்போ ரேடியன்னா அப்படின்னா இது என்ன 7 வாட்டி சுற்றி வந்திருக்கு 100 செகண்டில் அப்போ 7 வாட்டி வந்திருக்குன்னா 7 into 2π which is 14π 14π/100 பண்ணினா தான் you're going to get that value of 0.4 சரியா 2π into 7/100 yes exactly அவ்வளோதான் புரிஞ்சுதா is that clear pi is always as usual 3.14 தான் சரியா yes is that understood is that clear is everyone fine with it and hopefully I'm hoping இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அழுதுருவேன் எப்படி வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr வருது ஏன் ஏரியா வந்து πr² வருது பையனா என்ன அதெல்லாம் படிச்சிருக்கீங்களடா அதெல்லாம் இன்னமும் நீ பார்க்கல பையோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் உனக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துரு சரியா எல்லா இடத்துலையும் வருது பாரு எவ்வளோ சிக்னிஃபிகன்ட்னா நீ வந்து ரேடியன்ஸில் இதை எடுத்தால் தான் வந்துட்டு த ஈக்குவேஷன்ஸ் பிகம் ஈஸியர் எஸ் ஸோ இட் இஸ் தட் சிக்னிஃபிகன்ட் ஸோ ப்ளீஸ் கோ டேக் அ லுக் அட் ஆல் ஆஃப் தட் ஓகேவா இதுதான் 3.5 சொன்னீங்களா தப்பா இருக்காடா one of you guys gave me an answer ஏதோ சொன்னீங்க silent 2.3 சொன்னீங்க is that this இது என்னடா 44 into 12 தான்டா ஓகே தானடா கிளியர் தானடா போகலாம்லடா அடுத்து போகலாம்லடா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்களாடா என்னடா வந்துச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்து டிட் இட் மேக் சென்ஸ் டு யூ ஆர் நாட் இல்லை இதான் வந்திருக்கு 5.28 வந்திருக்கு அண்ட் யூ ரவுண்டட் ஆஃப் டு ஆர் யூ லெட் இட் ஹாவ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நீ வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி வச்சிடுற இங்கே 2 சிக்னிஃபிகன்ட் தான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி வச்சிடுற 5.3ல வச்சிடுற 5.28 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சரியா ஓகே முடிச்சிட்டோம் என்னது வி ஹவ் கம்ப்ளீட்டட் மோஷன் இன் அ பிளேன் ஓகேவா மோஷன் இன் அ பிளேன் முடிச்ச ஃபீலிங் இருக்காடா இல்லை எனக்கு 2.3 centimeters only பி என்னது ஐயா எனக்கு தான் புரியல போடா
where do you get 2.3 centimeters? Oh, B. Okay. Acceleration vector. Okay. What is its magnitude? Yes. Okay. Acceleration vector எப்படி கண்டுபிடிக்கலாம் first? Okay. Now next. Acceleration vector எப்படி கண்டுபிடிக்கலாம்? AC formula என்னடா? No, you have the formula, no? You just have to put it in. Yes. Hello. நான் இப்பதான் வந்தேன் சார். आपके हार मस्त थे. I don't like it, I just don't want to go through the hassle. I don't want to talk about my hair and all. We'll talk about the subject, we'll finish off the subjects and go off. Okay. இப்பதான் வந்தேன் சார். ஓகே. தாரா கையல் வாங்க. ஓகேவா? சரி இருடா சைலண்ட் B 2.3. ஓகே கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சலரேஷன் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட மேக்னிடியூட் என்ன? ஆக்சலரேஷன் வெக்டார் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு டு யூ ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் வெக்டார்? ஏதாச்சும் கெஸஸ் கொடுங்கடா. எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? நாட் கிவிங் மீ எனிதிங்டா. அப்புறம் என்னடா டிஸ்கஸ் பண்றது உங்க கூட? லைவ் கிளாஸ் வரதே உங்க கூட சரி ஓகே, ஏதாச்சும் பசங்களுக்கு ஏதாவது ஐடியா வரும், வில் டிஸ்கஸ் அபவுட் இட் அப்படின்ட்டு தானடா. I'm not at all seeing you guys, putting in any thought into this. Omega square r போட சொல்றாங்க. Okay, put it as omega square r. But are you getting? Okay, first வந்துட்டு acceleration vector வந்துட்டு முதல்ல acceleration vector தானா? Is it a vector? ஏன் வந்து அந்த acceleration vectorனு சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஓகேவா? ஏன் வந்து அந்த acceleration வந்துட்டு you are giving it as a vector? ஓகேவா? Is it a constant vector? or அது மாறிட்டே இருக்குமா? and அதோட magnitude என்ன? Hi, when it started, yes sir, vector, it has both magnitude and direction. Yes, okay, super. Okay, I got some answers. Okay, என்னன்னா இப்படி இருக்குன்னா acceleration vector will always point towards the center. எங்க இருந்தாலுமே it is going to point towards the center. அப்பனா அது constant vector? Obviously not. Okay, it is not a constant vector. and magnitude வந்துட்டு நீ உனக்கு accelerationக்கு you have an equation, அதை substitute பண்ணா you're going to get the magnitude, which is as Shailin said, it is 2.3. Okay, it started at எப்படா 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ 7 ஆயிருக்கு. ரொம்ப கம்மியாக தான் டைம் போயிருக்கு. சரியா? ஓகே, 2.3 சென்டிமீட்டர்ஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆர் மீட்டரில் சொல்கிறதான் சொல்லிக்கோங்க, இஷ்டம். மீட்டர் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், 2 டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போகும். ஓகே, சரிடா. இப்போ புரிஞ்சுதா? கிளியர் ஆன்சர் ஒன்றும் there is nothing to explain. You just put in the numbers and you'll get the answer. ஓகேவா? பட் ஐ வாண்டட் யூ டு திங்க் அபவுட், முதல்ல வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கா சொல்லு. why is centripetal acceleration acting towards the center? ஓகேவா? என்னது, ஏன் வந்து அந்த ஆக்சிலரேஷன் வெக்டார் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கு? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. வாட் எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ டெல் மீ. why is this centripetal acceleration always towards the center? எப்படி நீ இது வந்து ஒரு ஆக்சிலரேஷன் வெக்டாரா எடுத்துட்டு வந்த? அடடா, மூலிக்கு இருக்கிற மாதிரி இருக்குடா. ஓகேவா? ஏன் வந்து ஏசி இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபர்ஸ்ட் சொல்லு. ஓகேவா? இப்போ உனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே யூ ஹேவ்
வெலாசிட்டி வெக்டர்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து நல்ல ஆக்சிலரேஷன் வெக்டருக்கு வர முடியுமா? வரேன்னா அப்போ உனக்கு அந்த ஆக்சிலரேஷன் வெக்டரோட டைரக்ஷன் தெரிஞ்சிருமா? திங்க் அபவுட் ஆல் திஸ். எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு டுவர்ட்ஸ் சென்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் சொல்லுங்கள். உனக்கு வேணும் ஒரே நிமிஷம். I got all India rank 45. சார் பஃபரிங். பஃபர்லாம் அவரை நான் கேள்வி கேட்டு டைம் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? கேள்வி கேட்டு டைம் கொடுத்துருக்கேன். எதனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர்னு முதல்ல உனக்கு தெரியுமா? டூ யூ நோ? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, இது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு எழுதிக்கும், ஓகேவா? இப்போது இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டாரை வச்சு யோசிச்சு பாரு, உனக்கு ஆக்சலரேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டார்னா என்ன வரணும்? உனக்கு வந்துட்டு அகைன் த சேம் திங், an object moves from point P to point Q, ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு யூ வில் ஹாவ் டூ வெலாசிட்டிஸ். ஏன் சார் ரெண்டு வெலாசிட்டி சொல்கிறீங்க? ஏன்னா அது வந்து டேஞ்சென்ஷியலாக இருக்கும், ஓகே? என்னது டேஞ்சென்ஷியலாக இருக்கும். அப்போ வாட் இஸ் வேணா ஹேப்பன் யோசிச்சு பாரு. ரெண்டு வெலாசிட்டிஸ் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு. எஸ், ரெண்டு இதையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. Think hard about it, or I'll do something. இதில் பண்ண முடியாதா பார்க்குறேன். அந்த ரெண்டு வெக்டர் சப்ராக்ட் பண்ணி வர மூணாவது வெக்டரோட டைரக்ஷன் எங்கே இருக்கும் யோசிச்சுப்பார். That is what is going to give you why AC is towards the center. Yes, ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்போ எனக்கு வந்து அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆகணும், ஓகேவா? இது வந்துட்டு Pலேருந்து Qக்கு போகிறது, ஓகேவா? எப்படி வந்துட்டு நம்ம கிராஃபில் வந்துட்டு லிமிட் ∆t tends to 0 பண்ணுவோமோ சம்திங் சிமிலர் இஸ் இன்வால்வ், ஓகேவா? ∆v/∆t போட போகிற, அப்போ அந்த ∆v வந்துட்டு tends to 0 போட போகிற, அப்போ தான் உனக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கிடைக்கும், ஓகேவா? அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கிடைக்கும், ஓகேவா? பட் வெயிட், ∆vயோட டைரெக்ஷன் என்ன? அங்கே தான் நம்ம நிற்கிறோம், ஓகேவா? ∆vயோட டைரெக்ஷன் என்ன? அது எப்போ வந்துட்டு டுவர்ட்ஸ் த சென்டர் வருது, அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்க முடியுதா பாரு, சரியா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்க முடியுதா பாரு. இது கூட உனக்கு அகைன் I'll let you sit with it for some time. எஸ், ∆vயோட நோ, இட்ஸ் ஆல் குட் சார். எனக்கே பசிக்குதே ஃபார் யூ, நோ டின்னர் பிரேக்கா சார்? இல்லடா கண்ணா. சார் பசிக்கிற கமெண்ட் விட்டேன். இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எங்கே டுவர்ட்ஸ் த சென்டர் வருது, சரியா?
அகைன் இரு உனக்கு இன்னும் கொஞ்சம் I'll give you some more stimulus. Pல இருந்து Qக்கு நவுறுது அப்போ வந்துட்டு there is a change in velocity. Change in velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம்? How do you ரெண்டு velocity vector சப்ராக்ட் பண்ணனும்னா என்னடா பண்ணுவீங்க? How do you subtract two vectors? A vector B vector இருக்கு. A vector minus B vector பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? எஸ் இது A vector minus B vector பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? மைனஸ் velocity vector எடுத்துட்டு you're going to add கரெக்ட்டா இது மைனஸ் velocity vector எடுத்துட்டு இல்ல இங்க சப்ட்ராக்ட் தான் பண்ணவே சொல்றேன் you're not adding it you're only subtracting it அப்ப நான் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேன் ரெண்டு velocity vectors எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேன் ஆர் ரெண்டு வெக்டர்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டாபிக் சார் difference in direction new force ஏய் இப்போ உனக்கு புரிஞ்சுக்க வேணாம் உனக்கு தேவையில்லை AC towards the center எனக்கு சரி ஓகேடா சரி ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க வந்துட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்ஸலரேஷனோட டெரிவேஷன் பாருங்க ஏன் வந்துட்டு towards the centerன்னு புரியும் ஓகேவா இந்த டெல் வி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏன் towards the center வருது எப்போ towards the center வருது எப்படி வந்துட்டு நீங்க பாரு நான் எல்லாமே சொல்லிடுறேன் ஆனால் மேட்ரு நீ தான் போய் கற்றுக்கணும் இந்த டெல் டி ஜீரோக்கு டெண்ட் ஆகும்போது இந்த வெக்டார் வந்துட்டு ஏன் towards the center வருது அப்படின்றத நீ வந்துட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரெண்டு velocity vector இருக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம்னா இந்த Qன்ற பாயிண்ட் P கிட்ட அதாவது டெல் டி ஜீரோ ஆகும்போது பார்க்குறோம் பார்த்தா ஏன் டெல் வி towards the center வருது அப்படின்றத மட்டும் நீ கண்டுபிடிச்சினா போதும் ஓகேவா சும்மா யோசிக்க முடியுதான்னு கேட்டேன் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சும்மாவே வந்துட்டு ஓகே இப்படி வந்துட்டு ரெண்டு velocities வந்துட்டு கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் இப்படியே வந்துட்டுனா இல்லை யூ won't get it சரியா you're not going to get it ஏன் வந்துட்டு acceleration towards the center ஆகுது அப்படின்றத மட்டும் you figure it out சரியா ஆமாடா சேஞ்ச் இன் velocity by change in time தான் acceleration ஓகேவா அந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் வந்துட்டு எப்படி கொடுக்குறேன் சேஞ்ச் இன் velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஆக்சிலரேஷன் இருக்கும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏன் சேஞ்ச் இன் velocity is towards the center அதான் என் கேள்வி ஓகேவா ஏன் change in velocity is towards the center that is my question சரிடா change in velocity by change in time is not the right answer இருடா I don't know if I want to elaborate or I want to move on அதுவே எனக்கு தெரியல ஆனால் it is better to know இங்கே பாரு இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு velocity vectors வந்து எடுக்கிறேன் அப்படின்னா velocity vectors எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் ஓகேவானது velocity vectors how can you subtract எஸ் ரெண்டு வெக்டாரை வந்துட்டு நீ இப்படி ரெண்டு வெக்டர்ஸ் வச்சினா எஸ் ஓகேவா என்னது ரெண்டு டோட டெய்லும் டச் ஆகிற மாதிரி வச்சினா வில் கெட் அ தேர்ட் வெக்டர் எஸ் தட் இஸ் த டிஃபரன்ஸ் அந்த மூணாவது வெக்டர் வந்துட்டு வில் பி த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ வெக்டர்ஸ் ஓகேவா இது எங்கேருந்து ஓகே உனக்கு இதுவும் இட்ஸ் நாட் கிளியர் அண்ட் இஃப் யூ ஹேவ் டு கோ பேக் டே பசங்களா இங்கே பாரு பேசிக்கலி என்னன்னா நீ வந்துட்டு இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கும் வந்துட்டு டேக் த டிஃபரன்ஸ் ஓகேவா டிஃபரன்ஸ் எடுக்கும்போது உனக்கு ரெண்டு வெக்டாருமே வந்துட்டு ஈக்குவல் மேக்னிடியூட் வெலாசிட்டி வந்துட்டு the magnitudes are the same but only the direction changes ஓகேவா என்னது magnitudes are the same and only the direction changes so உனக்கு இப்படி அந்த ரெண்டு velocity vector மூணு வந்துட்டு it will form an isosceles triangle ஓகேவா என்னது அந்த del v vector உனக்கு வந்துட்டு ஒரு v1 vector இருக்கு v2 vector இருக்கு and உனக்கு del v vector இருக்கு ஓகேவா which is the difference between those two vectors this will form an isosceles triangle சரியா இது என்ன ஃபார்ம் பண்ணும் ஒரு isosceles triangle ஃபார்ம் பண்ணும் சரியா இந்த isosceles triangle as p comes or as q comes next to p அதாவது change del t வந்துட்டு tends to 0 ஓகேவா
சேஞ்ச் இன் டைம் டென்ஸ் டு 0. அதாவது when you are looking at the instantaneous point of it, ஓகேவா? என்னது at ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் பார்க்குறீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் அது சின்னதாகிட்டே வந்துடும். என்னது that will become smaller and smaller and smaller until it becomes 0. அப்படி இருக்கும்போது இங்கே வந்துட்டு ஒரு பைசெக்டார் இருக்குல்ல, இந்த பைசெக்டார் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலராக தான் வந்துட்டு உனக்கு என்ன வரும்னா you will get the resultant. ஓகேவா? என்னது அந்த ரிசல்டன்ட் வந்து will be exactly perpendicular to the bisector. இப்போ இந்த இது அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா what will happen is அந்த வெக்டர்ஸ் வந்து will end up like this which will be tangential. ஓகேவா? என்னது டான்ஜென்ஷியலாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த லைனு அண்ட் யூ வில் கெட் த ஏசி டு பி அந்த பேஸ் இருக்க டைரெக்ஷனில் உனக்கு வந்துடும். சரியா? எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலராக வந்துடும். சரியா? இது வந்துட்டு உனக்கு இன்னும் பெட்டராக புரியணும்னா தயவு செஞ்சு go ahead and do it yourself. Look up the derivation and do it yourself. சரியா? But I want you to try it yourself and understand what is happening. ஓகேவா? டீட்டா குறைய என்ன ஆகுது அப்படின்றத பாரு. ஓகேவா? முதல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெக்டார் சப்ராக்ஷன் தெரியல சார், நீங்கள் என்ன இந்த ஐசோசிஸ் ட்ரையாங்கிள் எங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார்னா இட் will be like this. ஆனால் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் is gonna look different. So you try to first understand that. A வெக்டார் மைனஸ் B வெக்டார் is gonna look like this. ஓகேவா? இப்படி இருக்க போகுது. அது ஏன் முதல்ல யோசிச்சு பாரு, கண்டுபிடிக்க பாரு. சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனால் the results mean a lot. So yes, that is all that is done. அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் லெசன். சரியா? என்ன இருக்கு உனக்கு லாஸ் ஆஃப் மோஷன்ல என்ன இருக்கு? யூ ஹாவ் ஃபோர்ஸஸ் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஃபோர்ஸஸ் பற்றி என்ன சொல்லுவாங்க? வாட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதெல்லாம் சொல்லுவாங்களா? சாரிடா. ஓகே, வில் சி. ஓகேவா? உனக்கு நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் 3 லாஸ் இருக்குது. அந்த லாஸுக்கு என்ன அப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் ஃப்ரிக்ஷனும் சர்க்குலர் மோஷன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இருடா, நான் ஃபோனை உள்ள வச்சிட்டேன்டா. Now wait, what change in velocity by change time, uniform acceleration. Okay, சரி, ஓகேடா பசங்களா, அது ஆல் தட் இஸ் டன். இப்போ இதுக்கு வந்துட்டோம். லாஸ் ஆஃப் மோஷன் வேகமாக பார்த்துடலாம். சரி, என்ன பண்ணலாம்? லாஸ் ஆஃப் மோஷன் வேகமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் when an object moves along a straight line, இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் you know already. Yes, you know all of these equations already. அப்புறமா you don't need to do this sum, ரொம்ப ஈஸி சம்ஸ். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ஸும் உனக்கு தெரியும். ஓகே, again this is another easy sum that you need not solve. சரியா? ஓகே, இப்போ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்னா என்ன? சரியா? இது ஃபோர்ஸ்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது என்ன பண்ணுன்னா சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷனோ சேஞ்ச் இன் மோஷனோ காஸ் பண்ணும். ஓகே, என்னாவும் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷனோ சேஞ்ச் இன் மோஷனோ. இப்போ ஒரு ரிஜிட் பாடினா அதால் கான்ஃபிகரேஷன் மாற்ற முடியாது. ரிஜிட் பாடி இருக்க ஷேப்லேயே தான் இருக்கும். அப்போ இட் வில் சேஞ்ச் இட்ஸ் மோஷன். எஸ், ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டு இட் இஸ் கோன் மூவ். அதே வந்துட்டு இஃப் இட் இஸ் திஸ் போர்டு, ஓகேவா? போர்டு வந்து ரிஜிட் பாடி கிடையாது. அப்போ ஆனால் இந்த போர்டு வந்து செவத்தோட ஒட்டி இருக்கு. அப்போ இதை பிடிச்சி நான் குத்துனா என்ன ஆகும்? நவர முடியாது, ஏன்னா பின்னாடி செவ் இருக்கு. அப்போ போர்டு உடஞ்சிரும். அது வந்து டிஃபார்மேஷன், அதாவது சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். சரியா? ஸோ ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? ஒரு சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் காஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இட் கேன் பி இன் 2 ways. இது ரெஸ்ட் மோஷனாக இருக்கலாம், ஒரு மோஷன் டு ரெஸ்ட்டாக இருக்கலாம். இந்த 2 கேஸ்லையுமே ஃபோர்ஸ் இஸ் கோனா ஆக்ட். எஸ், தள்ளுறதுக்கும் சரி, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறது நிறுத்துறதுக்கும் வந்து you're gonna use of force. எஸ், ஃபோர்ஸ்ன்றது என்னது? இஸ் த டெண்டன்சி டு காஸ் சேஞ்ச் இன் மோஷன். ஓகேவா? என்னது? இஸ் த டெண்டன்சி டு காஸ் சேஞ்ச் இன் மோஷன் ஆர் த டெண்டன்சி டு காஸ் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். நீ உடனே ஃபோர்ஸ்னா சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்காத. இட் இஸ் த டெண்டன்சி டு காஸ் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஒரு ஸ்லைடு காண போயிடுச்சுடா. இந்த இம்போர்ட் ஆகும்போது இது ஆகிட்டு இருக்குடா, டோன்ட் வரி. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இட்ஸ் கால்ட் தி லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியால என்ன சொல்லுவாங்க? ஒரு பாடி வந்து ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்குன்னா, இல்லை, ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குன்னா இட் வில் டெண்ட் டு மூவ் வித் தட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை an external force. ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்குன்னா அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், வேற யாராச்சும் இல்லை ஏதாச்சும் பிடிச்சி தள்ளுற வரைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் லா, ரொம்ப சிம்பிளான லா. எஸ், கரெக்டா? ஓகேவா? ஒரு கார் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஒரு கார் வந்து 30 km/h ஸ்பீடில் போகுதுன்னா அது மேலே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கேட்குறாங்க. சரியா? இப்போ அகைன் நம்ம என்ன பார்த்தோம்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது, அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது. யூனிஃபார்ம் மோஷனில்
யூனிஃபார்ம் மோஷன் என்ன, there is no change in the state of motion. அதாவது 30 km/h அப்படியே போயிட்டே இருக்கு. அப்பனா அதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்லை, ஃபோர்ஸே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷனுக்கு there is no net force on it is 0. ஓகேவா? நீ நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆனது சொல்ல முடியாது, பட் நெட் ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக 0 தான். எஸ் எஸ் கண்ணா, டோன்ட் வரி, யூ கேன் லீவ், நோ ப்ராப்ளம். ஐயோ ஓகே. இப்போ அடுத்து வந்து இனர்ஷியா. ஓகேவா? இனர்ஷியா ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னது இனர்ஷியானா வந்துட்டு இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் த பாடி டு அப்போஸ் இட்ஸ் சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதாவது வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்குன்னா அந்த நகர்ற தன்மையை வந்துட்டு மாத்துறத ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? என்னது இப்போ நகராம இருக்கு. ஓகேவா? நகராம இருக்கிறது ஒரு நகர்ற தன்மை தான். இட் இஸ் யூஆர் நாட் மூவிங். ஓகேவா? ஸோ ஐ மூவிங் ஆர் நாட். ஓகேவா? அதில் வந்து நாட் மூவிங். ஓகே, நாட் மூவிங் இஸ் ஆல்சோ ஸ்டேட் ஆஃப் மோஷன், ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இட் இஸ் கால்ட் இனர்ஜி ஆஃப் ரெஸ்ட். ஏன்னா நீ வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணுவேன், வேறு ஏதாவது ஃபோர்ஸ் கஷ்டப்பட்டு தள்ளலாம், இட் ஸ்டார்ட் மூவிங். ஓகேவா? ஒன்றும் வை இட் கீப்ஸ் ஹேப்பனிங்டா, பட் எஸ். அப்புறம் இனர்ஜி ஆஃப் மோஷன் இருக்கும். அது வந்து இஸ் த பாடிஸ் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் இட்ஸ். ஓகே, அகைன் பாடிஸ் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் தான். ஆனால் வந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கும். இன் தட் கேஸ் இட் இஸ் நாட் அட் ரெஸ்ட். ஓகேவா? அப்போ அது எப்படிலாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கேன் ரெசிஸ்ட் இட்ஸ் சேஞ்ச் இன் மோஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டைரக்ஷன். சரியா? என்னது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இருக்கு வேறு அடுத்து. ஓகேவா? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்ன, எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் போக பார்க்கும். நீ திருப்பி விட்டோம்னா யூ ஹேவ் டு அகைன் இட் நீட்ஸ் டு பி ஆக்டட் அப்பான் பை an external force. ஓகேவா? மாஸ் இஸ் த டைரக்ட் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, என்னது லெஸ் மாஸ் இருந்தால் யூ வில் ஹேவ் லெஸ் இனர்ஷியா, அதே வந்துட்டு மோர் மாஸ் இருந்தால் யூ வில் ஹேவ் மோர் இனர்ஷியா. சரியா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே. இது உங்களுக்கே தெரியும், ஒரு கிளாசிக் கொஸ்டின். என்னது, கார்பெட் அடித்தா ஏன் வந்துட்டு டஸ்ட் வெளில வருது? டஸ்ட் வில் பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா. என்ன ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும் டஸ்ட். சரியா? அப்போ ஆக்சுவனே வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இட் வில் ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அப்படின்னா வந்துட்டு இட் வில் ரெசிஸ்ட் அது ரெஸ்ட்டில் இருக்கிறத நீ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது அது ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ அது திரும்ப ரெஸ்ட்லேயே இருக்க பார்க்கும். நீ நவுத்த பார்க்குற, நவர மாட்டேன்டான்னு அது ரெஸ்ட்லேயே இருக்கும். அப்போ கார்பெட் மட்டும் வந்துடும், அப்போ டஸ்ட் கீழே வந்துடும். திஸ் யூ கைஸ் நோ ஆல் திஸ். எஸ், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். கார்பெட் வந்து மோஷனுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரெஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோ சிம்பிள். அடுத்து இதுவும் உனக்கு தெரியும். இது எதனால் நடக்குது? Slightly different from the dust particle example because this happens because your body is in contact with the ground or the bus. ஆமாம் தானே? பஸ் வந்துட்டு உன் லோவர் பாடி வந்து பஸ்ஸோட கான்டாக்டில் இருக்குது. அதனால நீ வந்துட்டு முன்னாடி போகும்போது உன் லோவர் பாடி வந்து இஸ் ட்ரைங் டு மூவ் ஃபார்வர்ட், பட் யுவர் அப்பர் பாடி இஸ் நாட் மூவிங் ஃபார்வர்ட் அட் த சேம் ரேட். ஓகேவா? உன் லோவர் பாடி டக்குன்னு பஸ் கூட சேர்ந்து போகுது. அப்படி போகும்போது யூஆர் கோயிங் பேக்வர்ட். அவ்வளோ சிம்பிள். சரியா? எஸ், அவ்வளோதான். சரியா? இப்போ இங்கே கீழே இருக்கிறது மட்டும் பார்க்குது, மேலே இருக்கிறது போகல. ஓகே, வெயிட் இஸ் புஷிங் இட் டவுன். அப்போது பின்னாடி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரியா? அப்பர் பாடி ரெஸ்ட்லேயே இருக்குது, லோவர் பாடி ஓகே. எஸ், தட் இஸ் கிளியர். ஓகே, அடுத்து we are going to look at Newton's second law of motion. Second law of motion என்னடா? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆகும். அண்ட் அந்த ஃபோர்ஸ் இஸ் given by F = ma. ஓகேவா? என்னது, அந்த ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெட் ஃபோர்ஸு. அப்புறமா the object will accelerate, the acceleration depends on net force will depend ஆயிருக்கும். then what? Inversely proportional to mass. ஓகேவா? அதாவது வந்துட்டு acceleration is directly proportional to force. இதுல இருந்து அவனுக்கு வந்து F = ma ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஓகேவா? எஸ், it makes sense that the acceleration is inversely proportional to mass. mass அதிகமாக ஆப்வியஸாக ஆக்சிலரேஷன் கம்மியாகுது. அதே மாதிரி ஃபோர்ஸ் அதிகமாக ஆப்வியஸாக ஆக்சிலரேஷன் அதிகமாகுது. சரியா? கிளியரா? எஸ். ஸோ A = F net by m அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? F = ma வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்புறமா அவட தெரியும் ஏக்கு வேலை வந்துட்டு V - u/t போடுறாங்க. ஓகேவா? என்னது V - u/t போடுறாங்க. அப்போனா mv வந்துட்டு ஃபைனல் மொமெண்டம் எடுத்துக்கோ, mu வந்துட்டு இனிஷியல் மொமெண்டம் எடுத்துக்கோ. அப்போனா நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன சொல்ல வர
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்துட்டு நீ வந்து ஈக்குவல் டு த ஃபோர்ஸ்னு சொல்லலாம். எஸ், rate of change of momentum of body is directly proportional to the net applied force and takes place in direction of which force acts. ஓகே, என்னது ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் வந்துட்டு யூ வில் ஹேவ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எஸ், சேஞ்ச் இன் மொமெண்டமும் அதே டைரக்ஷனில் தான் நடக்கும். எஸ், தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகேவா? எஸ், தட் ஷுட் பி கிளியர். பட் ஓகே, இந்த சம் சால்வ் பண்ண பாருங்க பாப்போம். ட்ரை டு சால்வ் திஸ் சம். ஓகே, லைட்டாக யோசிக்க டைம் கிடச்சதா? அதுக்கு யோசிக்க டைம் கிடச்சா போதும். யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் மீ ஆல் தி ஆன்சர்ஸ். சரியா? 3 minutes. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு F equals MA is equal to mg எழுதியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், அது m into g வந்து 0.05 into 10, 0.5 நியூட்டன்ஸ். ஓகேவா? அடுத்து இப்போ இது வந்து மூவிங் அப்வர்ட். அப்போ சரி, அதே மூவிங் டவுன்வர்ட் அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? F equals MA டைரெக்டாக எழுதுறாங்க. ஓகே, ஓகேடா, இது கிளியரா? இது சிம்பிளா? எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை. மேலே போகும்போது கீழே தான் பிடிச்சி அந்த ஃபோர்ஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு எம்ஜின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 0.05 into 10. ஓகேவா? அதே கீழே வரும்போது இட் இஸ் நாட் பீயிங் ஆக்டட் அப்பான் பை ஜி. ஓகேவா? அது ஏன்ற ஆக்சலரேஷனோட கீழே வரும். அதனால டைரெக்டாக ரைட்டிங் இட் ஆஸ் எம்ஏ. சரியா? அதனால டைரெக்டாக ரைட்டிங் இட் ஆஸ் எம்ஏ. ஓகேவா? கிளியரா? எஸ் ஆர் நோ? ஓகே, இதுதான் இதில் முக்கியமான பார்ட். வேணும் மோர் தென் தட். என்னது? நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் வந்துட்டு ஆல்டரே ஆகாது. ஈவன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோன் அட் 45 டிகிரி. ஓகேவா? நீ மேலே போட்டாலும் சரி, நீ 45 டிகிரியில் போட்டாலும் சரி, நெட் ஃபோர்ஸ் வந்து மாற போகிறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு the force is produced only because of the acceleration due to gravity. சரியா? எஸ், வேறு எதுவுமே ஆக்ட் பண்ணல. அதனால் வந்துட்டு the net force does not change. ஓகேவா? மேலே போட்டாலும் ஒன்று தான், இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா வந்துட்டு either way it is only being acted upon by one gravitational force. சரியா? ஓகே, இப்போ இது உங்களால் சொல்ல முடியுதா? இது உங்களால் சொல்ல முடியுதா? ரொம்ப சிம்பிள் தானே? எஸ், வெரி வெரி சிம்பிள். என்ன ஆகுதான்? 8 நியூட்டனில் ஒரு ஃபோர்ஸு, 6 நியூட்டனில் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கான். ஓகேவா? அப்போது ரிசல்டன்ட் வந்துட்டு அதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? ஓகேவா? என்னது ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? யூ ஃபிகர் இட் அவுட். அப்புறமா வாட் எல்ஸ்? சார் இது எங்கே சார் ரிசல்டன்ட்டுக்கு நீங்கள் ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னா, இல்லை காஸ் தீட்டா வந்துட்டு வில் பிகம் 0. அப்போனா அந்த 2ab காஸ் தீட்டா டேர்ம் வந்துட்டு 0 ஆயிரும். இங்கே வராது மீதி. ஓகேவா? ஸோ யூ ஒன்லி ஹேவ் f1² + f2². அப்புறம் ஆக்சிலரேஷன் f/mனா உனக்கு அகைன் உனக்கு f தெரியும், m தெரியும், ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? 2 m/s². ஓகேவா? கிளியரா? எஸ். அப்புறம் tan θ = y/x. இருடா வீட்டுறா, நான் பாட்டு கிளியரான்னு போட்டு ஃபோனே பார்க்குறேன். ஓகே, 0.5 0.5 வெயிட், இருடா கண்ணா. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க.
மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்கு I don't know. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் அது ஓகேடா ஓகேடா தட் வாஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகே, இந்த சம்முக்கு இன்னும் ஆன்சர் கொடுக்கல. சரி, பட் எஸ் இந்த சம்மு கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இதில் எதுவும் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? you will just substitute the values and get the answer. Okay? இங்க என்ன எழுதிருக்காங்கன்னா 53 degrees with 6 Newton இந்த force-ஓட it is going to be 53 degrees. That is what they have written. Okay, இங்க இருந்து 53 degrees. Okay? Okay, what about... Okay, try to solve this problem. Okay, இது சிம்பிளான சம் தான்டா. இது ஓகே, இது சால்வ் பண்ணிருங்கடா. This is very easy sum. The thing is, நான் மெகா ரிவிஷனோட ஃபார்மேட்டில் இது வந்தால் இன்னைக்கு I feel like I need to be looking at more problems. ஏன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி கொடுத்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ராப்ளம்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்னு ஃபீல் ஆகுது. இது வந்துட்டு வேல்யூவே இல்லாத விஷயம் திரும்ப சும்மா எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குடா. வீடுடா, உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷனில் எல்லாமே கிளியராடா. ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு டவுட் இருக்கா? வெயிட் பண்ணு. We'll do something. Do you guys have a doubt in any of the specific topics when it comes to the two lessons, motion in a plane and laws of motion? சரி, ஓகே, இரு கொஞ்சம் வேகமாக இந்த லாஸ் ஆஃப் மோஷனை முடிச்சுட்டு அப்புறம் we'll start with PYQs. ஓகேவா? ஏன்னா there is a lot of time left in the life. ஸோ டாபிக்ஸ் முடிச்சுட்டு PYQs பார்க்கலாம், கவலைப்படாது. We'll speed through it. ஆனால் the thing is, we are at slide number 660டா. மொத்தம் 990 slides கிட்ட இருக்கு. ஸோ ஓகே, பார்த்துலாம் வா, நம்மளா அதுவாக பார்த்துடலாம். டோட்டல் மாஸ் உனக்கு தெரியும். அப்புறமா U இருக்கு, அதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிருக்கு. அண்ட் V வந்து 0, ஏன்னா அது வந்து நின்றுச்சு. அப்போது V - U/T போடணும். ஸோ இவருக்கு get it as -2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்புறமா அப்போ நீ அதுக்கப்புறமா வந்துட்டு ரீடார்டிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நீ மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் பண்ண போகிற. ஸோ ரீடார்டிங் ஃபோர்ஸ் வந்து உனக்கு நெகட்டிவ்ல வருது, விச் மீன்ஸ் இட் இஸ் அப்போசிங் த மோஷன். எஸ், அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போ இம்பல்ஸ்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒரு குட்டி டைமுக்கு மட்டும் ஆக்ட் ஆகும். அது F.Δt அப்படி போடுவாங்க. ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு ஒரு சின்ன டைம் டியூரேஷன். தட் இஸ் வாட் இம்பல்ஸ் இஸ். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் hits back a ball straight in the direction of the bowler without changing its initial speed of 10 meters per second. If the mass of the ball is 0.12 kilograms, determine the impulse imparted to the ball. ஓகேவா? என்ன பார்த்தோம்? இம்பல்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு பார்த்தோம். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் நமக்கு வாட் எல்ஸ் டு வி நோ? We know the speed. Okay, we know the mass. Yes, and that we can use. Yes, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இனிஷியல் வெலாசிட்டி -10 மீட்டர் பர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அப்படியே மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற? you're doing final momentum minus initial momentum. ஓகேவா? mass times velocity பண்ணுற, அவ்வளோதான். அதனால தான் you'll use the mass அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? பண்ணால் உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடச்சிருது 2.4 Newton second அப்படின்னு. அப்படின்னா impulse is the same. ஓகேவா? impulse is the same as your change in momentum. ஓகேவா? அது yes, impulse is the same as the change in momentum. ஓகேவா? Okay, now next one. Next என்னன்னா, ஒரு batsman deflects a ball by an angle of 45 degrees without changing its initial speed, which is equal to 54 kmph. What is the impulse imparted on the ball? Now what is different? போன வாட்டி வந்துட்டு 10 - 10 மட்டும் போட்டேன். இந்த வாட்டி அது பண்ண முடியாது. இந்த வாட்டி you have an angle. Okay, so let's see how the sum changes. ஓகேவா? ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. இது தெரியலனா we'll look at it. Good evening ராவணா ராஜா. Good evening. Welcome to the class. So you're a teensy bit late. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன மாதிரி இருக்கு பார்த்துலாமாடா? ஓகே, ஏஓன்றது வந்துட்டு இன்சிடென்ட் பார்ட் ஆஃப் த பால். அதாவது பால் இப்படி தான் வந்து அடிச்சுட்டு அது வந்துட்டு வேற டைரக்ஷனில் போயிடுச்சு. ஓகேவா? ஓபி வந்து ஆஃப்டர் டிஃப்ளெக்ஷன் போகிறது. இப்போ ஆங்கிள் ஏஓபி அப்படின்றது 45 டிகிரிஸ்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது ஆங்கிள் ஏஓபியும் பிஓபியும் 22.5 டிகிரிஸ். ஓகே, இதுக்கெல்லாம் கிளியர். இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் த பால் அது வந்துட்டு 15 meters per second, 54 kmph இன்ட்டு 5/18 பண்ணினா 15 meters per second வந்து. ஓகேவா? அப்புறம் மாஸ் ஆஃப் த பாடி யூ ஹாவ். இப்போ ஓகே, இனிஷியல் மொமெண்டம் வந்துட்டு you're getting it as mu cos theta. ஓகே, அது mu cos theta and final வந்துட்டு you're getting it to be minus mu cos theta. Does this make sense to you? இது வந்து என்னன்னு உனக்கு புரியுதா ஃபர்ஸ்ட்? Yes, sir, understood. Yes, understood. Do you know where this comes from? Do you know where this comes from? ஓகே, நம்ம ஆக்சுவலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஒன்றும் இல்லடா, அந்த வெலாசிட்டி இருக்குல்ல அதை வந்து ரிசால்வ் பண்ணு. என்னவா பண்ணுற, ரெண்டாவது ரிசால்வ் பண்ணிடு. எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட். ஓகேவா? அப்போது இனிஷியலாக இருக்கும்போது எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எழுது. அது மாதிரி எக்ஸில் ஃபைனலாக இருக்கும்போது எக்ஸில் எக்ஸ்னா அலாங் எக்ஸ், வாட் இஸ் அலாங் எக்ஸ் அப்படின்றத பார்த்து எழுது. இப்போது மைனஸ் mu cos theta வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இதே வைக்கு பாரு, நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் வைல mu sin theta இருக்குது. அதே மாதிரி ஃபைனல்லையும் வந்துட்டு யூ அகெயின் ஹாவ் மைனஸ் mu sin theta தான். சரியா? ஐம் நாட் ஷுர் இஃப் தீஸ் ஆர் கரெக்டா. சரியா? நாட் வெரிஃபைட், நாட் வெரிஃபைட், நாட் வெரிஃபைட், நாட் வெரிஃபைட். சரியா? ஒழுங்காக இதை ரிசால்வ் பண்ணி இதுக்கு வந்துரு ப்ளீஸ். எஸ், will you do that? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பார்த்தா ஓகே, ஆனது எக்ஸில் மட்டும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா வாட் வில் யூ கெட்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணணும். அப்படின்னா மைனஸ் mu cos theta மைனஸ் mu cos theta தான் பண்ண போகிறேன். அப்போ உனக்கு -2 mu cos theta வரும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த u cos theta நீ முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணிக்கோப்பா. உனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ரெசல்யூஷன்லாம் 1008 வாட்டி எடுத்தாச்சு. ப்ளீஸ் ஜஸ்டிஃபை யுவர் mu cos theta and minus mu cos theta first before you go ahead with the next step. எஸ், பண்ணுறீங்களா? பண்ணுவீங்களா? ஈஸி, பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணு. ஓகே, இப்படியே சால்வ் பண்ணு. பண்ணால் என்ன ஆகுது? இங்கேருந்தே பண்ணால் என்ன ஆகுது? இது டீட்டானா இதுதான் டீட்டா. கரெக்டா? என்னது? இது டீட்டானா இதுதான் டீட்டா. அப்போது உனக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்கும்? கரெக்டா? இங்கே என்ன இருக்கும்? கரெக்டா? இங்கே u sin theta இருக்கும். எஸ், எஸ் ஆர் நோ? எஸ், சிம்பிள். இப்போ அகெயின் இப்படி பாரு, என்ன ஆகும்? சேம். நான் ஏன் பேஸில் போடுறேன்னா ஸோ தட் உனக்கு பார்க்கும்போது ஓகே இது இப்படி தான் ரிசால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியணும்னா.
ஓகே அதனால தான் சும்மா வெக்டரோட பேஸில் வந்துட்டு ரிசால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது எல்லாமே நீ இங்கே ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோ, சரியா, நடுவில் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோ. அப்போது இந்த யூ காஸ் தீட்டான்றது நல்லா பாரு, இட் இஸ் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன், ஓகேவா. அப்போ இனிஷியலாக இருக்கும்போது உனக்கு இங்கே பாசிட்டிவ் யூ காஸ் தீட்டா வருது, சரியா. அதே பாரு ஃபைனலில் யூஆர் கெட்டிங் வாட், மைனஸ் யூ காஸ் தீட்டா. என்னது ஃபைனலில், ஓகே அது ஃபைனல் இப்போ போடல, ஓகேவா. பிஒய் இனிஷியலில் பாரு வாட் யூஆர் கெட்டிங் மைனஸ் எம்யூ சைன் தீட்டா. எப்படி இங்கே பாரு, இது கீழ் நோக்கி இருக்கு, கீழ் நோக்கி இருந்தால் என்ன டைரக்ஷன், இட் இஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். அதனால இங்கே யூஆர் கெட்டிங் மைனஸ் எம்யூ சைன் தீட்டா. இப்போ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு இந்த பிஎக்ஸ் ஃபைனலையும் பிஒய் ஃபைனலையும் நீ வெரிஃபை பண்ணுறா, மைனஸ் எம்யூ காஸ் தீட்டா மைனஸ் எம்யூ சைன் தீட்டா கரெக்டான்றதை மட்டும் நீ பாடுறா. எஸ் இட் வில் பி கரெக்ட் ஒன்லி, ஓகேவா. அப்போ இட் வில் மேக் சென்ஸ். ஓகே, அப்புறம் அதுலேருந்து இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன், அதான் வந்துட்டு மைனஸ் 2mu cos θ எடுத்திருக்காங்க. ஏன்னா மைனஸ் mu cos θ மைனஸ் mu cos θ ரெண்டு வாட்டி வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இதில் கேட்டால் மைனஸ் 2mu cos θ. அப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் y டைரக்ஷன் வந்து 0. எப்படி 0 வந்துச்சு பாரு, இப்போ பார்த்துக்கோ. y-ல வந்துட்டு ஃபைனல் என்ன இனிஷியல் என்ன, சரியா. y-ல வந்துட்டு ஃபைனல் என்ன இனிஷியல் என்ன, யூ ஹேவ் போத் நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவ் ஆகிட்டு யூ லூஸ் இட். ஸோ y டைரக்ஷனில் உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டமே கிடையாது, எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் தான் யூ ஹேவ் அ சேஞ்ச் இன் மொமெண்டம், ஓகேவா. என்னது y direction you do not have a change in momentum at all, you only have a change in momentum in the x direction, okay. This is true because there is no change in velocity also in the y direction, yes or no. Number x direction la இப்படி இருக்கு, அது இப்படி மாறிச்சு. அதே y direction என்ன ஆகுது, it's going down like this u sin theta, அதே u sin theta is being maintained, correct ah? Yes, all that is the significance of whatever they have done here, okay. அப்போ இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட் இந்த பால் வந்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேட் இஸ் த இம்பல்ஸ் தான், ஓகேவா. நீ வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். இது 4.14 எனக்கு யாரும் ஆன்சர் சொன்ன மாதிரி இருக்குடா. எஸ் சார், வாட் இஸ் த நீட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஃப் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட்? வெயிட் வாட் ஆர் யூ சேயிங்? வேர் இஸ் ஆக்சலரேஷன்? ஒரே நிமிஷம். What is the need of acceleration if speed is constant? Speed தான் constant, velocity constant இல்லை, ஓகேவா. என்னது ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை. u தான் வந்துட்டு u vector is not constant. பார்த்துக்கோ, இப்படி வந்துட்டு இப்படி போகுது. So there has been some acceleration which has changed the direction of the moving ball, கரெக்டா? ஆமாம் தானே. ஸ்பீடு தான் சேம், வெலாசிட்டி சேம் இல்லை, அதான் மேட்ரு, சரியா. எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே, இது கிளியரா? அடுத்து தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தலாமா? மை டவுட் அதான் சொன்னேடா, ஸ்பீடு கான்ஸ்டன்ட் தான், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை. ஆக்சலரேஷன் இஸ் நீடட் டு சேஞ்ச் த வெலாசிட்டி, ஆர் when there is a change in velocity there is obviously an acceleration. பட் இங்க பாரு, இம்பல்ஸ் இருக்குல்ல, இம்பல்ஸ் வந்துட்டு லைக் ஓகே தானடா, கிளியர் தானடா, இல்லை புரியலையா? சாரி, நான் வேறு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இங்கே பாரு, உனக்கு ஸ்பீடு தான் சேமாக இருக்குது, பட் வெலாசிட்டி மாறுது. ஆனால் இங்கே ஆக்சலரேஷன் எங்கே இன்வால்வ் ஆச்சுன்னே எனக்கு தெரியல, அதான் நான் கேட்குறேன். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் வந்துட்டு இம்பல்ஸ்ன்னு சொல்லியாச்சு. கிளியர் சார், ஓகே சூப்பரா, ஓகேவா. அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வர ஒரு லா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. எஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா ஆக்ஷனுக்கும் there is an equal and opposite reaction, ஓகேவா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் ஒரே மாதிரியான ஃபோர்ஸஸ் ரெண்டு சைட்லையுமே ஜென்ரேட் ஆகும், ஓகேவா. என்னது ஒரு மியூச்சுவல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சைட்லையுமே ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் இன் மேக்னிடியூட் சொல்கிறாங்களா? ஓகே, ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னு எடுத்துக்கோ. அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்புறமா ஃபோர்ஸஸ் டோன்ட் கேன்சல் ஈச் அதர் பிகாஸ் தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், ஓகே. என்னது ஒரே பாடி மேலே ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் ஆக்டிங், தேர் ஆக்டிங் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ், அதனால தே டு நாட் கேன்சல் ஈச் அதர் அவுட், ஓகேவா. ஓகே, இதில் என்னக்கா, why the boat moves back when the sailor jumps in forward direction? அப்போ கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா பாருங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கடா? வாட் வாஸ் தி எக்ஸ்பிளனேஷன்?
அடிக்கும் போது மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் அரைஸ் ஆஃப் சேம் நேச்சர், தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஓகேவா? என்னது அந்த சேலர் வந்து போட்டோட இன்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ அதுக்கப்புறம் என்னது ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? என்னது ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அதனால தான் இந்த boat is moving back and the forces do not cancel each other out too because one force is acting on the man and the other force is acting on the boat. சரியா? அப்போ முடிஞ்சு போச்சு. That is why it is going back. ஓகே, இது நான் சொல்லிட்டேன் உனக்கு. அடுத்து ஒரு அர்த்து வந்து ஒரு ஸ்டோனை வந்து கீழே பிடிச்சி இழுக்குதுன்னா அந்த ஸ்டோனும் அர்த்து மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணுதா? கிளியர் சார்? ஓகே, அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா. ஓகே, ஆனது அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா. Yes, according to Newton's third law of motion, the stone does exert an equal and opposite force on the earth. ஏன் நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம்? ஏன்னா earth ரொம்ப ரொம்ப பெருசு கம்பேர்ட் டு த ஸ்டோன். ஓகேவா? அந்த ஸ்டோன்னால அர்த்தம் நகர்றது வெரி வெரி நெக்லிஜிபிள். ஓகே, இப்போ மெக்கானிக்ஸில் காமன் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இது வரைக்கும் கிளியரா? இதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் உனக்கு உன்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம் அதெல்லாம் வரப்போகுது. எஸ், எகேஜ் ரெடி? லஞ்ச் இது டின்னர் போகிறவங்களாம் போயிட்டு வந்துடுவா. ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இது ஆல் பெருசெல்லாம் இல்லை, இதுவும் முடிஞ்சிடும் உடனே. 700 வந்துட்டோம். we only have 200 more to go. ஓகேவா? ஸோ அதுவும் முடிஞ்சிடும். யாருக்காச்சும் if you guys want to go for dinner, please go have dinner and come. ஓகேவா? நான் இங்கே டின்னர் பிரேக் நிறுத்திடுறேன். எவ்வளோ டைமுக்குடா வேணும் டின்னர் பிரேக்கு? How long do you need the dinner break to be for? Okay, Kana, don't worry, வந்துட்டோம். அதெல்லாம் பார்த்துலாம். Any doubt you ask will clear today. That is why we are here. Okay? Now, what do we do? எவ்வளோ நேரம் டின்னருக்கு வேணும்? நானும் சாப்பிடணும்டா, எனக்கு பசிக்குதுடா ரொம்ப. சாப்பிட்டு வந்துடுவா? half an hour break விடலாமாடா? எவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன்? 5 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 3 hours ஆயிடுச்சு. 15 minutes break, half an hour break. Choose. நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே, கோ டேக் அ half an hour break and come back. சரியா? 8:30க்கு திரும்ப வந்துருங்கடா. சரியா? நம்ம வந்துட்டு இதை பார்த்துருவோம். நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு பசிக்குது பயங்கரம். My dinner time only 10 PM. மத்தியானமே நான் ஒரு கடையில் சாப்பிட்டுருவேன். இப்போ அந்த கடையே திறக்கும். சரி, என்ன நான் போயிட்டு வரவா இல்லை அப்புறம் போகலாமா? 10 வரைக்கும் கிளாஸ் பார்த்துருவோமா? அப்படின்னா அப்புறம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாமா? சரி, ஓகேப்பா. டின்னர் பிரேக் கேன்சல். ஓகே, இப்போ கோ அண்ட் கம் சார். அதனால ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். வாங்க, டின்னர் பிரேக் கேன்சல். வா, என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட் எதனால ஆக்ட் ஆகுது? மாஸ்னால ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகும்? கீழே பிடிச்சிருக்கும். ஸோ இட் இஸ் கிவன் பை mg. சரியா? இட் இஸ் கிவன் பை வாட்? mg. ஓகே, நெக்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன். இந்த வெயிட் இப்படி கீழே தள்ளுறதுனால நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு பாடி வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணால் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அண்ட் தே வில் ஆக்ட் ஆன் ஒன் அனதர். அப்படி பார்த்தோம். ஓகே, என்ன பார்த்தோம்? தே ஆக்ட் ஆன் ஒன் அனதர். அப்போ இந்த கல்லு கீழே இப்படி வெயிட் தள்ளுது, அந்த வெயிட் வந்துட்டு தரையை தள்ளுதுன்னா தரை வந்துட்டு அந்த கல்லை திரும்ப மேலே தள்ளும். அப்படியா? ஆமாம். அப்போ என் கல் மேலே வரல, ஏன்னா அது வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஈச் அதர் அவுட். அதனால தான் கல் மேலே வரல. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு அந்த பேலன்சிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதே வெயிட்னால தான். ஸோ இட் கேனாட் பி கிரேட்டர் தேன் த வெயிட். சரியா? இட் கேனாட் பி கிரேட்டர் தேன் த வெயிட். ஓகேவா? ஓகே, நவ் நார்மல் ரியாக்ஷன் அப்போ எங்கே இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். ஓகே, எங்கே இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் குட்டி டிஸ்டிங்ஷன்ஸ்டா. ஓகே, வெறுமனே W வந்துட்டு கீழே தான் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ W is just going to be here, is it? உனக்கு இந்த டவுட் வந்திருக்கா? W வந்துட்டு எந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகுது? W obviously acts on the ground. ஸோ அந்த கிரவுண்ட் அப்படியே நார்மல் ஃபோர்ஸ் கரெக்டாக ஆக்ட்ஸ் on the surface of the body அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? எஸ், that's how it should be. இங்கே பாரு, நார்மல் ஃபோர்ஸ் மேலே மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை, கீழேயும் இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. சரியா? நார்மல் ரியாக்ஷன் வந்துட்டு கீழேயும் இருக்கலாம். நார்மல் ரியாக்ஷன் எப்போ கீழே இருக்கும்? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்பேன் எனக்கு.
in contact problem, do we know whether the friction is static or kinetic without motion? We should not be able to do it, but generally we will use the coefficient of static friction if we aren't sure. Yes. If they have not mentioned anything, if they have not told you that it's moving or not moving, you use static friction தான் யூஸ் பண்ணுவோம். kinetic friction எல்லாம் போக மாட்டேன். Unless and until they explicitly said that it's slipping or whatever, அப்போ மட்டும் தான் நீ kinetic friction யூஸ் பண்ணுவோம். சரியா? Otherwise you just assume you have to use the static friction. சரியா? ஓகே. இப்போ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ன்றது வந்து இந்த நார்மல் ரியாக்ஷனால உருவாகிற ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? எஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். எஸ். என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் மட்டும் தான் இருக்குமா சார்னா? இல்லை, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கலாம். நீ இப்படி பிடிச்சி இருக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கம். ஓகேவா? அடுத்து டென்ஷன். ஏதாச்சும் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னா அந்த ரோப்பில் வந்துட்டு டென்ஷன் இருக்கும் டுவர்ட்ஸ் த டாப். மேலே பார்த்த மாதிரி ரோப்பில் டென்ஷன் இருக்கும். ஓகேவா? பற்றியா டீ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? எனக்கு மறந்து போயிடுச்சு, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வெயிட் mg, அப்புறம் நார்மல் ரியாக்ஷன், அப்புறம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். எஸ். அப்புறம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? டென்ஷன். எஸ், டென்ஷன் பார்த்தோம். இப்போ அடுத்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பார்க்கணும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எஸ். இப்போது இப்படி எக்ஸ்ன்றதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக அந்த எக்ஸ்ன்றா கம்ப்ரெஷனு. அப்போது உனக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு -kxன்னு கொடுக்கும். ஏன் -kன்னு கொடுத்து -kxன்னு வருதுன்னா ஏன்னா இட் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெகட்டிவ் சைன் denotes that the force is opposite to the displacement. ஓகேவா? from the unstretched state. ஓகேவா? என்னது unstretched stateல இருந்து force வந்து is opposite to the displacement. இது stretched state, இது unstretched state. ஓகேவா? unstretched stateல இருந்து force பாரு இந்த பக்கம் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. Yes, that is what displacement rate. But force is on the other side. Yes. பாரு displacement இந்த பக்கம் x ஆகுது, force திரும்ப பிடிச்சி எப்படி தள்ளுது? இப்படி தள்ளுது. அதனால தான் வந்துட்டு force நெகட்டிவ் வேல்யூ வருது. கிளியரா? இதெல்லாம் உனக்கு அதை பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் யூ கேன் டேக் அ லுக் அட் இட். ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே. இப்போ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன இருக்கு? ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்கு, அப்புறம் அது பேஸ் பண்ணது ஏதாவது அகைன் ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? ஒரு சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பாடியில் ஒரு பார்ட்டு நம்ம எது மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ அது மேலே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சும்மா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு புள்ளின்னு வச்சுக்கோ. நம்ம இந்த சிஸ்டமா இல்லை இந்த சிஸ்டமா அப்படின்றத முடிவு பண்ணணும். இதுதான் ஹோல் பாடி. எஸ். அதில் ஒரு பார்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஏ பி ஏதோ ஒன்று இருக்குன்னா விச் ஆர் வி ஃபோக்கஸிங் ஆன்? எது மேலே இருக்க ஃபோர்ஸஸ் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, வந்து எது மேலே இருக்க ஃபோர்ஸஸ் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது இருக்கு இல்லையா, அது பேர் தான் சிஸ்டம். ஓகேவா? எஸ். ஒரு எக்ஸாம்பிள் வருது. இப்போது இன்ட்ரெஸ்ட் இந்த மோஷன் ஆஃப் 15 kg that becomes your system. ஓகேவா? அதுதான் உன்னோட சிஸ்டமாக வந்துடுது. எஸ். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையிறது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்கெட்ச் வரையணும். ஃபிசிக்ஸில் எப்பயுமே வந்துட்டு ரெப்ரசென்டிங் எனி சுச்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, வச்சுட்டாங்க. இப்போ சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகேவா? இப்படி இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு இந்த எம்ன்ற பிளாக் தான் வந்து சிஸ்டம்னு ஐடென்டிஃபை பண்ணிடுது. அப்புறமா இந்த சிஸ்டம் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, எக்ஸ்டர்னலாக என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது இந்த சிஸ்டம் மேலே. சார் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் எடுங்க. இல்லை, அதான் இப்போ நான் எடுக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்குது, அதான் நான் யோசித்தேன். ஆஹா, போயிருக்கலாம் போலையே அப்படின்ட்டு. சரி, இல்லை, இங்கே பாரு ஒரு விஷயம் பார்த்தேன்டா. ஒரு லேசியாக இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு லேசியாக இருக்கவங்களுக்கும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஓகேவா? நீ ஒரு லேசி பர்சனாக இருக்குன்னா நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த வேலை செய்யறதுல என்னென்னா கஷ்டம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஓகே, என்ன யோசிப்பேன்? ஐயோ, இவ்வளோ நேரம் இங்கே நடந்து போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது வாங்கணும், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஐயோ இத்தனை பேஜ் இருக்குது இந்த லெசனில், இதை ஃபுல்லாக படிக்கணும், அப்படி தான் யோசிப்பேன். ஓகேவா? அப்படி இருக்கவங்க தான் வந்துட்டு வில் பி லேசி பீப்புள், தே வில் ப்ரொக்ராஸ்டினேட். அதே வந்துட்டு when you look at one work and you only focus on the outcome of that work, ஓகே, அதனால ரிசல்ட்டில் நீ ஃபோக்கஸ் பண்ணினா அப்போ வந்துட்டு நீ அந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பார்க்காம நோ ஐ எம் கோனா கெட் திஸ், இதை நான் அச்சீவ் பண்ணணும், இதுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு நாட் பி லேசி. சரியா?
நீ நல்லா கவனிச்சு பாரு, லேசியாக ஏதாச்சும் தோணுது, பண்ண வேணாம்னு தோணுதுன்னா எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப? இது இருக்குது, அது இருக்குது, இது பண்ணணும், அது பண்ணணும், இவ்வளோ தூரம் போகணும், அந்த மாதிரி கஷ்டங்களை நீ யோசிப்ப. ஓகே, அப்படி யோசிக்கிறியா பாரு. பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் ஃபீலிங் யூர் லேசி, ஆர் யூ திங்கிங் அபவுட் த டிஃபிகல்ட்டிஸ்? ஓகேவா? எஸ், யூ ஆர் திங்கிங் அபவுட் டிஃபிகல்ட்டிஸ்னா ஓகே, வாட் ஆர் த ப்ரோஸ்? அதாவது இது முடிச்சா எனக்கு என்னென்ன கிடைக்கும், ஏன் நான் அதை முடிக்கணுன்றதை நீ யோசிச்சினா யூ கேன் ஃபினிஷ் இட். சரியா? எஸ். இது கஷ்டம், அது கஷ்டம்னு யோசிக்காத, சும்மா எதுவுமே யோசிக்காம ஆக்ஷனில் இறங்கிரு. என்ன பண்ண? எதுவுமே யோசிக்காம ஆக்ஷனில் இறங்கிரு. ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இங்கே வந்துட்டு சும்மா நான் சொல்கிற மாஸ் இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு, அவர் வெயிட் இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். எஸ், ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, நத்திங் எல்ஸ் இஸ் இன் கான்டாக்ட் வித் இட், ஸோ இட் ஆப்வியஸ்லி நீட்ஸ் டு பி ஒன்லி வெயிட் அண்ட் நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ஃபோர்ஸஸை வந்துட்டு நீ டைரக்ஷனோட சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிற. இதை வந்துட்டு நீ எல்லா சிஸ்டமுக்கும் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதை நீ வந்துட்டு எல்லா சிஸ்டமுக்கும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு okay, a block of mass m is suspended with two strings as shown in figure. Okay, இப்போ இதுக்கு free body diagram வரங்கன்னு சொல்லிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. Try to draw the free body diagram for this. பண்ணிட்டீங்களா? வரவா? நான் வந்துட்டேன். ஓகே, என்ன இருக்குது? ஸ்ட்ரிங் இருக்குது, டென்ஷன் இருக்கும். எஸ், ஸ்ட்ரிங் இருக்குது, டென்ஷன் இருக்கும். அப்புறம் ஆப்வியஸாக வெயிட் இருக்கும். வெயிட் இருக்கிறதுனால நார்மலாக ரியாக்ட் பண்ண ஏதாச்சும் இருக்கா? இப்போ எனக்கே டவுட். until there is a surface, can there be a normal reaction? ஓகே, T1, T2, mg. Simple. சரியா? என்ன சொன்னேன்? டென்ஷன், வெயிட். எஸ். ஓகே, மாசு புள்ளி ரெண்டுத்துக்குமே கேட்குறாங்க. இது எல்லாமே இது ஃபிக்ஷன்லெஸ், மாஸ்லெஸ் இல்லடா, ஃபிக்ஷன்லெஸ் புள்ளி. சரியா? இப்போ ஒன்று தான் நீ கவனிக்க வேண்டியது, இது வந்து கான்டாக்ட்ல இருக்க ஒரு சர்ஃபேஸோட, அதனால அதில் ஃபிக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். சரியா? தட் இஸ் ஆல் யூ நீட் டு நோ. அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் தெரிய வேணாம், ஏன்னா மீதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? ஓகே, இங்கே பார், யூஆர் ஹேவிங் அந்த டென்ஷன் இருக்குது, ஆப்வியஸாக எம்ஜி இருக்குது, என் இருக்குது. ஓகேவா? இங்கே டென்ஷன் இருக்குது, ஆப்வியஸாக. ஓகே, இதுக்கு வரைகிறாங்க. ஓகே, இதுக்கு என்ன இருக்குது? இந்த ரோப்போட டென்ஷன், இந்த ரோப்போட டென்ஷன், அப்புறம் இது அட்டாச் ஆகிருக்கிறதுக்கான வாட் இஸ் இட்? நாட் ஷுர் வாட் திஸ் ஆர் இஸ் டா. எனக்கே சொல்ல தெரியலடா. வை ஹாவ் தி டேக்கன் இட் அஸ் ஆர்? யாருக்காச்சும் தெரியுமாடா பசங்களா? ஃபார் ஃபிக்ஸ் டயக்ராம் நாங்கள் வேறு ஒன்றும் தனித்தனி சிஸ்டமாக எடுத்து தான் நீ வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். சரி, அங்கே வேறு என்ன பண்ணியிருக்காங்க பாரு, எல்லா இடத்துலையும் நீ அப்படியே இதில் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தென் கன்சிடர் இட் அஸ் இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் while you're drawing the diagrams. ஓகே, இங்கே உனக்கு வந்து டென்ஷனும் வெயிட்டும் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த புள்ளி மேலே இருக்க ஆர் மட்டும் எனக்கு என்னன்னு கிளியராக தெரியலடா. நாட் வெரி ஷுர். I'll check it out and let you know. If the string and pulley are massless and the pulley is frictionless, then tension and string will be same throughout the string. Okay, வேணா எப்போ வந்துட்டு உனக்கு you have massless strings and then a frictionless pulley, what you're gonna end up with a string that has a tension which is the same everywhere. Okay, you'll have a string whose tension is the same everywhere. அப்படி இருந்துச்சுன்னா
அவ்வளோதான், தட் இஸ் ஆல் தி கிவன். இந்த ஆர் மட்டும் ஏதாவது ஐடியா இருக்காடா? எனக்கே மூவ் ஆன் ஆக மனசு வர மாட்டேங்குதுடா. யூ guys don't know? இரு நானே கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேடா, இல்லை இந்த சப்போர்ட்னால வர ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா, இங்கே ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்களா அதனால வர ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அவ்வளோதான். தட் இஸ் ஓகேவா, நத்திங் எல்ஸ். அதை நீ டிஃபைன் பண்ண முடியுமா கூட எனக்கு தெரியல. ஓகேவா, ஏன்னா அது அட்டாச்மெண்ட்னால இருக்க ஒரு ஃபோர்ஸ் அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் எனக்கு ஐ ஸ்டில் ஹாவ் அ டவுட். என்ன டவுட்னா வந்துட்டு வை இஸ் இட் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டவுட். இஃப் இட் இஸ் பீங் அட்டாச் டு இட், வை டஸ் த ஃபோர்ஸ் ஆக்ட் அவுட்வர்ட்ஸ்? இட்ஸ் நாட் சம்திங் அப்படியே மண்டே உடைக்கிற மாதிரிலாம் டவுட் இல்லை. ஸோ ரொம்பலாம் வருத்திக்க வேணாம். ஆர் இஸ் அ ஃபோர்ஸ், அது தெரியும்டா. ஆர் ஃபோர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இருக்க ஃபோர்ஸ், அட்டாச் ஆகிருக்கிறதுனால இருக்க ஃபோர்ஸ் ஏன்டா வெளியே நோக்கி இருக்கு அப்படின்றது தான் எனக்கு டவுட். எஸ் ஓகேவா, சரி ஓகே பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். இல்லைடா டஸ் மேட்டர்ரா, இருடா எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா வேற ஐ கான் மூவ் ஆன்ரா. யாருமே இது வரைக்கும் புள்ளி மேலே எதுவும் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி ஓகே, கூட அடுத்த கிளாஸ் வரும்போது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஃபிகர் அவுட் வாட் இட் இஸ் அண்ட் ஐ டெல் யூ அண்ட் வை இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸும் நான் சொல்கிறேன். சரியா? ஆனால் தேர் ஷுட் பி அ ரீசன், தேர் ஷுட் பி அ வேலிட் ரீசன் ஃபார் இட் பீயிங் தட் வே. ஐ திங்க் புள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் பை எக்ஸாம் இல்லைடா. இங்கே வேறு இது வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு அவ்வளோதான். வந்து என்ன ஆயிருக்கு, அங்கே அட்டாச் ஆகிருக்கு அவ்வளோதான். ஸோ ஐம் நாட் ஷுர் வை தட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ். ஐம் நாட் ஷுர் வை தேர் இஸ் அ ஃபோர்ஸ். ஏதாச்சும் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா? நோ, தேவ் நாட் ஈவன் மென்ஷன்ட் எனிதிங். சரி ஓகே, சில் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காத. வேணும்னா அதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியணும்னா நீ தேடு, இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் உனக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே, இப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்னா என்ன? எப்போ வந்து நெட் ஃபோர்ஸு 0வாக இருக்கும் அப்போ வந்து ஈக்லிபிரியமில் இருக்க சொல்லுவாங்க. அப்படி ஈக்லிபிரியமில் இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று அதோட வெலாசிட்டி மாறாமல் இருக்கலாம், அது 0வாக இருக்கலாம். இல்லை அதோட வெலாசிட்டி மாறாமல் இருக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அவன் இருக்கலாம். நெட் ஃபோர்ஸ் அப்போ 0. there is r is also fixed sir. ஆர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோர்ஸ் தான். ஆர் வந்து அந்த அட்டாச் ஆகிருக்கனால இருக்க ஃபோர்ஸ். ஆனால் அது ஆக்டிங் அவுட்வர்ட்ஸுக்கு எனக்கு என்ன அப்படி அர்த்தம்ன்றதா புரியல. இப்போ இட் இஸ் அட்டாச், ஸோ இட் இஸ் பீங் இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க அதனால அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் இட் பி ஆக்டிங் இன்வர்ட்ஸ். பட் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோர்ஸ் வெளியே ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. கரெக்டா? கரெக்ட் தான். ஆர் தட் இஸ் மை டவுட், which might as well be a bad doubt, எனக்கு தெரியல. பட் எஸ், that என் மைண்டு போன இடத்த நான் சொல்கிறேன்டா. அதை பற்றி நான் வந்துட்டு அகைன் ஐ திங்க் அபவுட் இட், ஐ லுக் அட் இட். பண்ணினா உனக்கும் நல்லது. ஆர் என்னன்னு பாரு, தயவு செஞ்சு பாரு. சரியா? ஓகே, ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்னா வந்துட்டு நெட் ஃபோர்ஸும் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா, நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்னா ஓகே, இந்த 3 ஃபோர்ஸ்னால வந்துட்டு 0 ஈக்லிபிரியமில் தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அப்போது அந்த 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 0 வரும். ஓகே, என்னது 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வரும். இதை வந்துட்டு நீ காம்பனன்ஸாக பிரித்து எழுதணும். ஐ கேப், ஜே கேப், கே கேப் வச்சு. ஓகேவா? பிரித்து எழுதுனீங்கன்னா நீ எக்ஸுக்கு வந்து எக்ஸ் காம்பனன்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஒய்க்கு ஒய் காம்பனன்ஸ் ஆட் பண்ணால் போதும், ஜெடுக்கு ஜெட் காம்பனன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போது நீ வந்துட்டு அகெயின் என்ன பண்ணலான்னா, உனக்கு அந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸும் 0 வந்தால் தான் டோட்டல் வேல்யூ 0 வரும். அதனால் வந்துட்டு
இது மூணுமே ஜீரோன்றதை இங்கேருந்து நீ இப்படி பிரித்து எழுதிடுவ. புரியுதா? இப்படி பிரித்து எழுதிடுவ. எஸ், இஸ் தட் கிளியர்? எஸ், that should be clear. Now get ready for this. Okay. இருடா, நான் உள்ளே படிச்சுட்டு இருக்கேன்டா, உனக்கும் படிக்கிறேன். A block of weight 100 Newton is suspended from a rope tied to, இதான் rope, it is tied to two other ropes at point O. One rope is horizontally attached to the wall and the other is fastened to the ceiling. Okay, the angle between the ceiling and the rope is 60 degrees. What are the tensions in each of the ropes? Assume the weights of the ropes and the knot are negligible. இதெல்லாம் negligible வெச்சுக்கோ. ஓகே, டென்ஷன் என்ன கண்டுபிடி சொல்றாங்க. ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்றியா? Opposes the force. இது விடுறா எனக்கு. Let's not get into it. சில் பண்ணு, பார்த்துக்கலாம். ஆரை பற்றி அப்புறம் யோசி. இப்போ இதுக்கு வா. இதில் தெரிஞ்ச டீ கீலாம் இருக்கு பாரு, அதை பற்றி யோசி. எஸ், தெரிஞ்ச டீ எல்லாம் இருக்கு பாரு, அதை பற்றி யோசி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. கண்டுபிடிச்சாச்சாடா? எஸ், we're able to do it. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, முதல்ல வந்துட்டு இந்த நாட் ஓ மேலே இருக்க ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? 3 டென்ஷன் இருக்குது, அவ்வளோதான். சரியா? 3 டென்ஷன் இருக்குது, அவ்வளோதான் இருக்குமாடா? அவ்வளோதான் இருக்குமா? இங்கே ஒரு வெயிட் தொங்கிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த வெயிட்டும் தானே சேர்த்து இழுக்கும். வெயிட் டென்ஷனோட இன்க்ளூட் ஆகுமா என்ன? வெயிட் தான் டென்ஷனே. எஸ், ஓகே ஓகே, இந்த கேஸில் வந்து வெயிட் தான் டென்ஷனே. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா? நீ இதை பிடிச்சி இங்கே இழுத்தாலும் சரி, அது அந்த கயிறு மேலே இருக்க டென்ஷன் அதை பார்க்குறீங்கனாலும் சரி. ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ். ஓகே, வில் சி வாட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? இப்போது இப்படி இருக்குல்ல, T1 இருக்குல்ல, அதை வந்து தேவ் ரிசால்வ் இட் இன்டு 2. சரியா? இது 60னா இதுதான் 60 இருக்கும். அப்போ இங்கே T1 காய்ச்சிட்டு வந்துருச்சு. சரியா? நைஸா? அப்போனா எக்ஸ் டைரக்ஷனில் வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் டெல் எக்ஸ் வந்து 0 வரணும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் யூ ஹேவ் வாட் T1 cos 60 degree minus T2. சரியா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒய் டைரக்ஷனில் பார்க்குறேன். ஒய் டைரக்ஷனில் வாட் யூ ஹேவ் T1 sin 60 degree minus T3. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சரிடா, ஓகே. This is what you have. You have T3 acting up. Okay, you have T3 acting up when it comes to the mass. சரியா? அந்த மாஸ் நீ டாட்ல பார்த்தா T3 மட்டும் கீழே பிடிச்சி இருக்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. there was no mass. சரியா? இப்போ அதே அந்த வெயிட்டுக்கு பார்க்கும்போது you have T3 acting upwards and then you have the weight acting downwards. சரியா? Okay, that I can understand. ஏன்னா கீழே இப்படி பிடிச்சி இருக்குது. So there is an equal and opposite force acting on the string, which is the tension. Okay. Not மேலே வந்துட்டு why is the force weight of the block not being transferred is what I'm thinking, but that's fine. Okay, இதை பார்த்துட்டே வா. இப்போ ஈக்குவேஷன் 2 and 3ல which is 2டா, 2 வந்துட்டு இது and அது. So what will you have? அப்போ T3க்கு உனக்கு வந்து இங்கே வேல்யூவே கிடச்சிச்சு, W வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு அந்த ஈக்குவேஷனில் போட்டினா உனக்கு T2 equals T1/2 வந்து 1 and 4லேருந்து வருதான். 1 வந்துட்டு யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ, 4ல் வந்து யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ. இங்கே வந்துட்டு 1ல் இருந்து தான் யூ கெட் T1 equals half T2. சரியா? ஸோ அதில் இருந்து யூ ஆர் கெட்டிங் T2 to be 57.73 நியூட்டன். அதுதான் கொஸ்டினா? ஓகே, எல்லா ரோப்லையுமே தான் டென்ஷன் கேட்டிருக்காங்க. சரியா? ஈச் ஆஃப் த ரோப்ஸில் யூ நீட் டு ஃபைண்ட் த டென்ஷன். ஓகே, உனக்கு எஸ் யூ ஃபவுண்ட் இட் இன் ஈச் ஆஃப் த ரோப்ஸ். இங்கே பேர் 100 நியூட்டன், 115 நியூட்டன், 57.73 நியூட்டன்.
சரியா? எஸ். சார் 100√3 கரெக்டா சார்? இந்த வேல்யூ 100√3 இருக்கும்னு நினைக்கிறேன்டா. எஸ், தட் மைட் பி 100√3. இல்லையா? இல்லடா. $100 இல்லடா, சாரி, that is not right. Sir, I was scoring 470 out of 500 in board, but still my teachers and classmates trying to demotivate me. Why? Because they have a very distorted look of reality. 470 அவங்களுக்கு கம்மியாக தர்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா that is bad. சரியா? ஆனால் 470 உனக்கு போதும்னு நீ யோசிக்கக்கூடாது. ஓகேவா? You should always accept things but never settle for things. சரியா? நடக்கிறத வரதை ஏற்றுக்கணும், ஆனால் போதும்னு செட்டில் ஆகிடக்கூடாது. சரியா? எஸ். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே சார், ஐ வில் ரீச். ஓகே டாக்கண்ணா. சரியா? சரி, இந்த டவுட்டுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கடா. இந்த நாட்டு மேலே இது பண்ணுறதுலாம் போட்டிருக்காங்க. T3ன்றது டென்ஷன், ஓகே. But then the knot is also, the weight is also hanging below the knot only, that should also pull it down, la? Yes, or அது வந்து டென்ஷன்ல எப்படியாச்சும் இன்க்ளூட் ஆயிரும்னு சொல்றீங்களா? இப்போ இங்கே இதையும் T3ன்னு எடுக்கிறாங்க, and then this is also T3. வெயிட் மேலே இருந்து மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷனும் T3. அதுதான்டா, T3யும் வெயிட்டும் ஒன்று தான். ஓகே, that is what I was getting at. கரெக்ட். ஓகே, அப்படின்னா யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? என்னது யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தான். எப்படி டென்ஷன் இருக்கும்? டென்ஷன் வந்து வெயிட்னால தான் இருக்கும். அதனால T3 ஈக்குவல்ஸ் வெயிட் இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங். சரியா? பக்காவா? பக்கா இல்லை? எஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி டவுட். பார்த்தியா? வி தாட் வி ஹேட் அ டவுட், பட் தென் அது வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ணிச்சு. எஸ். ஓகே, இப்போ ரெண்டு பிளாக் ஆஃப் ஈக்குவல் மாஸ் M are tied to each other using a light inextensible string. One of the blocks is pulled along the line, joining them with a constant force F. Find the tension in the string joining the blocks. என்னோட இருக்கும் டென்ஷனு? டென்ஷனும் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தானே இருக்கும். that is what I'm thinking. No? ஓகே, இப்போ இந்த ஃபிக்ஷன்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. வேல்ஜி நான் வந்துட்டு சர்ஃபேஸே யோசிக்கலைங்க. சர்ஃபேஸ் கொடுத்துருக்கா பாரு, சர்ஃபேஸே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 2 blocks of equal mass are tied to each other using a light inextensible string. ஓகே, அப்படின்னா நான் 2 டப்பா எடுத்துப்பேன், ஸ்ட்ரிங் வரைஞ்சிக்குவேன். ஒன் ஆஃப் த பிளாக்ஸ் இஸ் புல் அலாங் த லைன். அவ்வளோதான். சரி, இந்த லைனில் நான் புல் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். நான் எங்கே இது ஏன் தர மேலே இருக்குன்னு நான் ஏன் நினைக்கணும்னு எனக்கு தெரியல. சரியா? பட் ஓகே, இட் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஒன்லி. அப்போனா உனக்கு அகேன் ஃப்ரிக்ஷன் இஸ் இன்வால்வ். சரியா? அப்போனா ஓகே, ஃப்ரிக்ஷன் இஸ் இன்வால்வ். ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷன் இன்வால்வ்னா என்ன ஆக போகுது? ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஏ பாடி எடுத்துக்கிற. யூ ஹாவ் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், நார்மல் ரியாக்ஷன் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அப்புறமா ஃபோர்ஸ் வந்து இப்படி பிடிச்சிருக்குது. அப்போ ஆக்சிலேஷன் இந்த பக்கம் இருக்குது, டென்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். சரியானது? டென்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஃப்ரிக்ஷனில் சொன்னால் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர் நாட், இட்ஸ் ஜஸ்ட் புட்டிங் இட் ஆன் சம்திங், பட் தேர் நாட் கன்சிடரிங் த ஃப்ரிக்ஷன். சரி, ஓகே, சரி. அப்போ இங்கே என்ன இருக்கும்? நார்மல், பிக்கு நார்மல் இருக்கும், வெயிட் இருக்கும், வெயிட்னால தான் நார்மல் இருக்குது. அப்புறமா டென்ஷன் வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணால் விச் இஸ் F ஈக்குவல்ஸ் MA. ஓகேவா? எது மேலே? ஆன் பிளாக் ஏ. ஓகேவா? பிளாக் மேலே இந்த Fன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Tன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு MA கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தா, பிளாக் பியில் வந்துட்டு வெறும் T ஈக்குவல்ஸ் MA தான் வரும். ஏன்னா T மட்டும் தான் இப்படி பிடிச்சிருக்குது, அண்ட் மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் அந்த பக்கம் தான் வந்துட்டு புல்லிட்டு. ஓகேவா? அப்போது நீ இந்த MAவை கொண்டு போயிட்டு இந்த MAக்கு பதில் T போட்டேன்னு வச்சுக்கோ, F ஈக்குவல்ஸ் 2Tன்னு வரும், ஆர் T ஈக்குவல்ஸ் F/2ன்னு வரும். சரியா? எஸ்.
என்னது t equals f by 2 னு வந்துரும். Is that clear? Do you have any doubts with regards to this sum? Though it is on a surface, they are not considering the friction and all. Yes? சரிடா, what else? எடா எல்லாரும் போயிட்டீங்களாடா, யாருமே இல்லையாடா? இது பிரேக் விடுவாடா, நானும் போய் சாப்பிட்டு வந்துடுவா அப்பனா. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? சரி, ஓகே. இப்போ இங்க என்ன இருக்கு? 2 masses 8 kg and 12 kg are connected at the two ends of a light. என்னடா அது? ஓகே, இங்க வந்து மாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இங்க வந்துட்டு புள்ளி வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க 2 மாசத்து. கனெக்ட் பண்ணிட்டு இது ஒன்று வந்து 8 kg, இன்னொன்று வந்து 12 kg. டப்பாவே வரைஞ்சிருக்கோம். ஒன்று வந்து 8 kg, இன்னொன்று வந்து 12 kg. இப்போ இதை ரிலீஸ் பண்ணிட்டா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்றத கேட்குறேன். சரியா? எஸ், ஓகே. அவங்க டயக்ராம் வரணும். ஓகேவா? 8 இருக்கு, 12 இருக்கு. ஆப்வியஸாக வந்துட்டு 12 இஸ் கோனா பி லோவர். ஓகேவா? ஏன்னா 12 இஸ் ஹெவியர். ஆனால் மாஸ் ரெண்டத்தையும் ஒன்றா தான் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ரிலீஸிங் தான் இட் இஸ் கோனா எண்ட் அப் லைக் திஸ். அப்போ கீழே வர ஆக்சலரேஷன் வந்து A1 எடுத்துக்கோ, மேலே போகிற ஆக்சலரேஷன் வந்து A2 எடுத்துக்கோ. ஓகேவா? எஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, 12 times கிராவிட்டின்னு எழுதியிருக்காங்க. 12 grams-னு எழுது. சரியா? ஓகே. நவ் வாட் யூ ஹாவ்? யூ ஹாவ் x1 equals x2 equals x. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது தெரியும். ஃபோர்ஸஸ் F ஈக்குவல்ஸ் MA தான் போட்டிருக்காங்க. எஃப்க்கு பதிலாக T minus 8G வருது. இன்னொரு இடத்துல எஃப்க்கு பதிலாக 12 minus T வருது. ஓகேவா? கரெக்டாக? 12G minus T வருது. 12G கீழே ஆக்ட் ஆகுது, T மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ ஈக்குவல்ஸ் 12A வருது. சரியா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீ நல்லா ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு இடத்துல பாரு T minus 8Gன்னு வருது, இன்னொரு இடத்துல 12G minus Tன்னு வருது. எங்கே 12G முன்னாடி வருது, எங்கே வந்துட்டு கீழே போதோ அங்கே வந்துட்டு 12Gன்ற ஃபோர்ஸ் முன்னாடி வருது. அதே எங்கே வந்துட்டு மேலே போதோ அப்போது அந்த மேலே நோக்கி இருக்க ஃபோர்ஸ் தான் அதிகம். ஸோ தட் இஸ் கமிங் ஃபர்ஸ்ட். T minus 8Gன்னு வருது. சரியா? ஓகே, இப்போ 1 and 2லேருந்து உனக்கு A கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 யூ கேன் ஃபைண்ட் A. அப்புறமா அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவை நீ ஈக்குவேஷன் 1ல திரும்ப கொண்டு போய் போட்டினா உனக்கு Tயும் கிடைச்சிருது. சரியா? இதுக்கு இந்த சம் கிளியரா பார்த்துக்கோ. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு. எஸ், எஸ் சார், பேட்டரி ஆல்சோ லோ, நோ டவுட். ஓகே, சூப்பர். நவ் ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்துட்டோம். ஓகேவா? டே இருறா, ஒரு 9 o'clock வரைக்கும் வந்துட்டு பிரேக்டா. ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்குது, போயிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன பண்ணுறேன், போயிட்டு வந்துடுறேன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்லேருந்து பார்ப்போம். ஒரு டாப்பிக்கோடு வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, சரிடா, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். Don't worry, I'll be stoned.
ஹலோ இருக்கீங்களாடா பசங்களா? எல்லாம் போர் அடிச்சு கிளம்பிட்டீங்களா? 9 ஆயிடுச்சு. வந்துட்டேன் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஷால் வி பிகின்? என்னடா என் வாய்ஸே எனக்கு ஒரே நிமிஷம். ஓகே, நவ் வேர் டிட் வி லீவ்? எங்கடா முடித்தோம்? ஓகே சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் த லைவ் சார். எஸ் டாக் அண்ணா, வி ஸ்டார்டட். சரியா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு கேள்வி மண்டலில் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு வேறு வேலை ஓடாது. ஸோ டேபிளில் இப்படி ஆக்சலில் புள்ளி அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ஏன் வந்துட்டு ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர்ன்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏன் போட்டிருந்தாங்க? எஸ், இப்போ 4 hour பிரேக் நமக்கு அந்த ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட் கூட சேர்ந்து பார்த்த பசங்க யாராச்சும் இருக்கீங்களாடா? எஸ், யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு டென்ஷன், இங்கே இருக்க டென்ஷனும் ஆக்ட் ஆகும், இங்கே இருக்க டென்ஷனும் ஆக்ட் ஆகும். கரெக்டாக ரெண்டு டென்ஷனுமே ஆக்ட் ஆகும். இதனால வந்துட்டு தேர் இஸ் அ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் வே. சரியா? அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ண, அந்த டென்ஷனால் வர ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுறதுக்காக தேர் இஸ் அ ரிசல்டன்ட் ஆர். சரியா? அதான் அவங்க வரைஞ்சிருக்காங்க. அது வந்து புள்ளி மேலே இருக்குது. சரியா? அந்த டென்ஷன் ரெண்டும் இப்படி புள்ளி பிடிச்சிருக்கிறதுனால தேர் இஸ் அ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் திஸ் வே, that is given. அதுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கீப்ஸ் இட் இன் பிளேஸ். சரியா? ஸோ யூ நீட் an equal and opposite ஃபோர்ஸ் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ஆர் வெக்டர்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? வேறு எதுவும் இல்லை. எஸ், இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? இது என்னன்னே புரியாதவங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் அ couple of pages we got into one doubt. which is where which is here. ஓகேவா? இங்கே இந்த புள்ளி மேலே இருக்க ஃபோர்ஸஸும் வரைய சொல்லியிருந்தாங்க. வரைய சொல்லும் போது வந்துட்டு T1 T2 இல்லாமல் ஆர்னு ஒரு ஃபோர்ஸ் வரைஞ்சது. ஸோ ஐ காட் அ டவுட், வை இஸ் தேர் அ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தேட் ஹஸ் பின் கிளியர்ட். எப்படி கிளியர் ஆச்சுன்னா, இந்த T3 T2 வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுக்கிறதுனால இதோட ரிசல்டன் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி லைக் திஸ். எஸ், parallelogram law of addition படி இதோட ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்கும். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த அப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர் ஆக்ட் ஆகுது. சரியா? that is what keeps the pulley system in place. எஸ், அவ்வளோ. ஸோ with that being cleared, நம்ம நேராக வந்துட்டு எங்கே ஓகே, சிங்கிளாக போயிட்டா தான் பெட்டர். ஓகே, வந்துட்டோம். இதில் முடித்தோம். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு முடித்தோம். சரியா? ஓகேடா, வந்துட்டிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் த லைஃப்? ஓகே, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பாக இருக்குது. வா, டாபிக்ஸாக டக்கு டக்குன்னு முடிக்கிறோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். சரியா? ஓகே, முதல்ல கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வரத்துக்கு முன்னாடி வாட் ஆல் ஆர் வி கன்சிடரிங்? ஓகேவா? என்னது, 2 மாஸ் எடுத்துக்கிறாங்க, M1 and M2. அது வந்து வெலாசிட்டி UA and UB ஓட மூவ் ஆகுது. இதில் UA வந்து கிரேட்டர் தேன் UB. ஓகேவா? என்னது, UA வந்து கிரேட்டர் தேன் UB. சரியா? ஓகே, அப்போது இந்த சிஸ்டம் வந்து ஐசோலேட்டடாக இருக்குன்னா, அதாவது அது மேலே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகல அப்படின்னா, ஆக்ட் ஆகல and then the balls are colliding. ஓகேவா? இந்த கொலிஷன்னால தான் there is a force due to force on ball இல்லடா, force due to ball B on ball A. ஓகே, ஆனது force due to ball B on ball A. அதே மாதிரி force due to ball A on ball B, அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கொலிஷன் வந்து ஒரு சின்ன டைம் டீக்கு லாஸ்ட் ஆகுதுன்னா, 2 பாலுமே exert some force on the other. Yes, both the balls exert some force on the other. Balls move with the final velocity VA and VB after collision. Before collision UA UB இருந்துச்சு, after collision VA VB இருக்கு. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்துட்டு mass times velocity MA into UA, இதுக்கு MB into UB. ஃபைனல் மொமெண்டம் mass times velocity MA into VA, இதுக்கு MB into VB. சரியா? இப்போ what else? rate of change of momentum எப்படி கொடுப்பாங்க? MA into VA minus UA by T. ஓகே, என்னது மாசு யுவர் நீட்டா ஹேமா. ஓ ஓகே, நீங்கள் ஏதோ பேசுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் MB by T.
அதுதான் இது. சரியா? இது ரெண்டும் எடுத்துட்டாச்சு. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் ஓகேவா, என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் அந்த ஃபோர்ஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். சரியா? என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் ஃபோர்ஸும் வந்துட்டு வில் பி ஈக்குவல். அப்போ FAB வந்துட்டு அதாவது வந்துட்டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை இத்தனை ஸ்லைடு முன்னாடி போகணுமா? ஸோ FAB இருக்குல்ல, இந்த FAB வந்துட்டு இஸ் கிவன் பை திஸ். எஸ், இதுதான் FAB, இது FBA. Force exerted by ball B on A, force exerted by ball A on B. ஓகேவா? ஏவால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடிஞ்சு? B மேலே மாஸ் டைம்ஸ் A இன்ட்டு வெலாசிட்டி டைம்ஸ் A வித் பை டைம். அதே மாதிரி பியால் எவ்வளோ ஃபோர்ஸ் A மேலே எக்ஸர்ட் பண்ண முடிஞ்சு? மாஸ் ஆஃப் B இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் B பை T. ஓகேவா? அப்போ பண்ணோன்னா இது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இது ரெண்டுமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த தேர்ட் லா ஆஃப் மோஷன் இது வந்து நெகட்டிவாக இருக்கும். FAB ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் ஆஃப் FBAவாக இருக்கும். கரெக்டாக? FAB வந்துட்டு நெகட்டிவ் ஆஃப் FBA. ஓகேவா? எஸ், ஓகே. அப்போ நீ இதை வந்துட்டு M into VA minus UA by T equals minus MB into VB minus UB by T அப்படின்னு எழுதலாம். அப்புறமா இதை நீ ரீஅரேஞ்ச் பண்ணினா, சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணினா you're going to get this. அதாவது net momentum of the system before collision வந்துட்டு net momentum of the system after collision-ஆக இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? என்னது momentum of the system before collision equals the momentum of the system after collision. சிம்பிள். சரியா? ஓகே. அதாவது the total momentum of an isolated system, that is a system with no external force of interacting particles, is conserved. Okay, another total momentum of a system of interacting particles is conserved. Of என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்? ஒரு ஐசோலேட்டடான சிஸ்டம். எஸ், எஸ். ஓகே. Now we're going to solve some problems. Okay, இது கண்டுபிடிங்க பார்ப்போம். சிம்பிள். Obviously the masses are not being changed after collision, velocity does change ஆகுது. So what do you think is the final answer? Come on, try to figure it out. நீங்களே கண்டுபிடிச்சலாம்டா, ஈஸி தான்டா. முத்துக்குமாரன் இருக்கீங்களா? ப்ராப்ளம்க்கு ஆன்சர் சொல்லுங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாய் 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 ஹேமா. ஓ சாரி ஹேமா, சாரி ஹேமா, சாரி ஹேமா. ஓகே, லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எஸ், வாங்க சொல்லுங்க. சார் நோட்ஸ் சென்ட் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி நோட்ஸ் தான் வேணும்? வாட் கைண்ட் ஆஃப் நோட்ஸ் டு யூ வாண்ட்? பசங்களா பண்றீங்களா இல்லையாடா சால்வ்? சாரி. ஓகேவா? ஸோ ரெண்டு மார்க்ஸ் இருக்குது. MA இருக்குது, MBA இருக்குது. பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டிஸ் எழுதியிருக்கும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல்ஸ் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் தெரியும். அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் you're going to find the answer. சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். there is nothing difficult with it. கால்குலேஷன் வேணால் டைம் ஆயிருக்கும், மற்றபடி வந்துட்டு இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு புல்லட்டை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. இது நம்ம ஆப்வியஸாக நம்ம ப்ராப்ளம் சூப்பர்டா. சார் நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார்? 2027 காடா? 2026 காடா? ஆர் ஏன்டா சடனாக அதை கேட்குறீங்க? ஓகே, இரு முதல்ல இந்த சம் பார்த்துருவோம். சரியா? ஓகே, this is before firing. Yes, this is before firing, wherein the gun has no velocity. Okay, and the bullet also has no velocity. So it is 0. Adhe after firing. Okay, appo after firing la vantu there is mass, there is velocity, there is again mass and velocity. Mass of the gun, velocity of the gun. Gun vantu ipdi pinadi podunu sollitaangala nandal. Yes, muzzle velocity of the bullet, a bullet of mass 5. V தான் கண்டுபிடிக்கணும். எஸ், ஸோ V அப்படியே போட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் த புல்லட், வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் we're going to find the answer. எஸ், ஹலோ சார், ரொம்ப லேட்டாக வந்துட்டு ரொம்ப சாரி. டோன்ட் வரி சூப்பர் ஸ்ட்ரீட், இஸ் நாட் அன் இஷ்யூ. லெசன் மட்டும் கவர் பண்ணிடுவேன். இது இன்னொன்று ஆல்ரெடி பார்த்த லெசன் தான். சரியா?
ஸோ இட் இஸ் ஃபார் ரிவிஷன் அண்ட் தென் ஃபார் அஸ் கெட்டிங் இன் டு திஸ். இது வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி தான். எனக்கு இந்த ரன்னு பிடிக்கல ஆக்சுவலாக. ஐ வாண்ட் கோ வித் ப்ராப்ளம்ஸ். ஐ வாண்ட் லுக் அட் டாபிக்ஸ் அண்ட் சால்வ் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், நாட் ஹண்ட்ரட்ஸ், 50, 70, 80 ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சுடா. சரியா, ஒரு டாபிக் எடுத்தால் அதுலேருந்து எல்லா ப்ராப்ளமையும் பார்த்து முடிச்சிடணும்டா. அதுதான் இந்த லைவுக்கு நம்மளோட கோலாக இருக்கணும். சரியா, ஸோ டாபிக் அகைன் ஏதாவது புரியலனா இட் இஸ் ஃபைன். I'll pause the problem solving and then teach you the topics and then go for the problems so that you do not have any gaps in knowledge. சரியா, இது தெரிலன்னு எங்கேயும் நிற்கக்கூடாது. அதுக்கு பார்த்துக்கலாம். சரியா, கவலைப்படாத. இப்போ இந்த லெசன் மட்டும் வந்துட்டு there are not enough NEET questions in this, so I'm not very happy with this. சரியா, பட் concepts will be very clear. சரியா, ஸோ கான்செப்ட்ஸ்க்கு நீ வந்துட்டு ஏதாச்சும் ரீசெக் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோ. எஸ், நவ் momentum is done. Conservation of momentum is done. Hello Anna. Hello da. Hello Yellaya Neelam. Welcome to the class. பசங்களா இன்னொரு விஷயம்டா, நிறையா பேர் வந்து எனக்கு பேர் சொல்கிறீங்க, வேறு அக்கௌண்ட்லேருந்து வரீங்க. நான் ரொம்ப ஈஸியாக மறந்துடுறேன், ரொம்ப ஈஸியாக மறந்துடுறேன். ஏன்னா கிளாஸ் விட்டு வெளில போனால் இவ்வளோன்னு கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. லைக் ரீகால் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு நான் வந்துட்டு உங்கள் பேர் கேட்டு லிஸ்ட் எழுதிப்பேன். அது ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஃபைனல் சான்ஸ். சரியா, உங்கள் பேர் ஞாபகம் வச்சுக்க. எஸ், அப்போ மட்டும் கோச்சுக்காதீங்க. அப்போ மட்டும் நான் கேட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன் யுவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யுவர் நேம்ஸ். எஸ், ஓகே. நவ் சரிடா, ஓகே. இது வரைக்குமே நீ பார்க்கவே இல்லை. இப்போ தான் லைவுக்கே வந்திருக்க. ஒன்றுதான், இப்போ தான் லைவுக்கே வந்திருக்க. மணி என்ன 9:10 ஆகுது. ஒரு 10 மணி வரைக்கும் மேட்ச் படி, எதுவும் தப்பாயிடாது. சரியா, கொஞ்சமாச்சு எதாவது பண்ண பாரு. எஸ், என்ன பண்ண போகிற? எதனா ஸ்டடி டில் அட்லீஸ்ட் 10 PM. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஓகேவா, கம்ப்ளீட்டாக புது டாப்பிக்காக கூட நீ இதை பார்க்கலாம். ஸோ உட்காந்து பாரு. சரியா, என்ன பண்ண போற? உட்காந்து பார்க்க போற. மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. வா, ஃப்ரிக்ஷனை பிரிஞ்சு மேஞ்சிடலாம். ஓகே, ஃப்ரிக்ஷனோட பேசிக்ஸ் என்னென்னு. ஓகேவா, இப்போ இந்த கார், இந்த நாய் வந்து இந்த காரை பிடிச்சி தள்ள பார்க்குது. ஓகேவா, ஆனால் கார் நவருதா? இல்லை, கார் நவரவே இல்லை. ஏன்னா ஆக்சிலரேஷன் இஸ் கிவன் பை F/m. மாஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னால் வந்துட்டு ஆக்சிலரேஷன் இஸ் கோனா பி வெரி வெரி லெஸ். சரியா, ஃபோர்ஸ், ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் தான் ஒரு ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆக்சிலரேஷன் தான் இஸ் கோனா கிவ் யூ மோஷன். பட் why is the car not moving? கார் ஏன் நவரல? சொல்லுங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் இருடா, பார்த்து சொல்கிறேன். NEET 2026 கூகுள் சர்ச் பண்ண மாட்டியாடா? registration. Okay. NEET 2026 registration is expected to open in the first week of February 26. Okay, another first week of February 26. அப்படின்றது ஏஐ சம்மரியில் வந்த ஆன்சரு. அதை நம்பாதீங்க, கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். 25 தாண்டா போட்டிருக்காங்க. பட் ஜென்ரலாக அந்த லாஸ்ட்டில் தாண்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஃபெப்ரவரி தாண்டா ஓப்பன் ஆகும் ஃபார்ம்ஸ். ஸோ டோன்ட் வரி ரைட் நோ. சரியா, என்னடா இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ்டா? எனக்கு தெரியலடா. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஃபெப்ரவரி. சரியா, அதுக்குள்ளே அவசரப்படாது. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். தட் இஸ் வாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஹோப்ஃபுல்லி. ஓகேவா, அப்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது. அது என்ன ஃபோர்ஸு? அந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன். சரியா, எஸ், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன். Friction is the resistance to motion or tendency of motion of one object relative to another. ஓகேவா, என்னது? அதாவது வந்து it is the resistance to motion or ஒரு பாடி இன்னொரு பாடியை பொறுத்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, relative to one another however both the bodies moving. சரியா, பார்த்துக்கோ. வெயிட் கீழே இருக்கும், நார்மல் டைரக்ஷன் மேலே இருக்கும். இது FAன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்ன கொடுத்துருக்காங்க? FAன்னு கொடுத்துருக்காங்க. இரு, மேலே லைட் அடிக்குது. தெரியுதா? தெரியுதா? தானா திரும்புது லைட். F/n கொடுத்துருக்காங்களா? அதுதான் the force that produces the acceleration. ஓகே, என்னது? அதுதான் வந்து force that produces the acceleration. அப்போ இங்கே F இருக்கிறது என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா, ஸோ ஆக்சிலரேஷன் கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். என்னது? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்பாடா, போயிடுச்சு, இனிமேல் வராது. சரியா, ஓகே. இப்போ frictional force வந்து is directly proportional to n. சரியா, என்னது? frictional force is directly proportional to n. அதாவது அப்பனா it can be written as mu into n. 1.9 meter per second கரெக்டா? ஓகே, 1.9 meter per second is the right answer for that sum. ஓகேவா, இப்போ mu என்னன்னு எழுதலாம். Now muன்றது வந்து coefficient of friction. It depends on the surfaces. சரியா, it depends on the two acting surfaces. ஓகேவா, இப்போ types of friction. Frictionல you have types.
What is that? You have static friction and then you have kinetic friction. Okay, நீ யோசிப்பா என்ன சார் static friction? ஒரு பாடி வந்து நவரவே இல்லைனா it is experiencing static friction. அதே வந்து when two surfaces are in contact with each other and they're moving, ஒரு பாடி நவுந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு then you're experiencing kinetic friction. சரியா? Okay, so kinetic frictionக்கும் what is that? Static frictionக்கும் what relationship do you have? How are they related? சரியா? அது இப்போ பாரு, இந்த frictional force வந்து greater than applied force-ஆ இருக்கும்போது உனக்கு வந்து static friction இருக்கும். ஏன்னா frictional force வந்து அதிகம், it is not actually higher than the applied force necessarily. The maximum frictional force will be higher than the applied force. அது இருக்கிறதுல எவ்வளோ மேக்ஸ் அதால் வந்துட்டு static frictional force ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அது வந்து ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸோட அதிகமாக தான் இருக்கும் 100%. ஆனால் அந்த ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்துட்டே இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். என்னது? இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். சரியா? தட் இஸ் வை இப்போ ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பெருசுனா அப்போ நவரணும் சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து லிமிட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அது அதிகமாக இருக்கும் FAவோட, அதாவது ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸோட. இது கிளியரா? நவ் வாட் எல்ஸ்? அதே நவுந்துட்டு இருக்கும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆக்சிலரேஷனோட. Is that true? Oh, கரெக்டாடா பசங்களா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்சிலேட் பண்ற ஃபோர்ஸோட கம்மியா இருக்குமா? ஆப்வியஸா அதனால தான் நவருது. எஸ், ஓகேவா? ஆப்வியஸா அதனால தான் நவருது. பட் நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் வந்துட்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, என்னது கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா the body has already started moving when it is experiencing kinetic friction. ஓகேவா? நவர வைக்கிறது தான் கஷ்டம், நவந்ததுக்கப்புறம் தள்ளுறது ஈஸியாக தான் இருக்கும். எஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் உட்டன் டப்பா அது இது தள்ளுறீங்கன்னா, பீரோலாம் வீட்டில் தள்ளியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு the first getting it to move is more difficult than keeping it moving. சரியா? அப்புறம் impending motion. ஓகேவா? எப்போ வந்துட்டு உனக்கு நான் சொன்னல அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் FAவும் ஈக்குவல் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்ளைடு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆச்சுன்னா that is when you have impending motion. அது இதுக்கு மேலே லைட்டாக ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட இது ஸ்டார்ட் மூவிங். ஓகேவா? அப்படி இருக்க ஸ்டேட் பேர் தான் வந்து என்னது impending motion. ஓகேவா? சாரிடா. அப்போ என்ன மூவிங் இன் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டிஷன் பட் நாட் இன் ஆக்சுவல் சிச்சுவேஷன். என்னது? மூவிங் இன் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டிஷன் பட் நாட் இன் அன் ஆக்சுவல் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸான ஒரு இடத்துல வந்துட்டு யூ ஹேவ் impending motion அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ வந்து தொட்டினாலே நவர ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஃப்ரிக்ஷனே கிடையாது. சரியா? ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து impending motion அப்போஸ் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து impending motion அப்போஸ் பண்ணும். அதாவது வந்து நவர போது ஒரு சைடுனா அதை வந்துட்டு இட் வில் அப்போஸ். எப்படி அப்போஸ் பண்ணும்? கரெக்டாக வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருந்துடும். சரியா? என்ன பண்ணிடும்? ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாகவே இருந்துடும். அதே கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஓகேவா? அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன் occurs when two surfaces are moving relative to each other. எப்படி? இங்கே இருக்க மாதிரி இந்த சர்ஃபேஸ் கீழே கிரவுண்டோட சர்ஃபேஸ், இந்த ரெண்டும் மூவிங் relative to each other, they will experience kinetic friction. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் த புஷிங் ஃபோர்ஸ், யூ ஹாவ் த மோஷன் அண்ட் தென் யூ ஹாவ் த ஃப்ரிக்ஷன். இங்கே ஆப்வியஸாக வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இட் இஸ் கோயிங் இன் திஸ் வே. ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட அப்ளைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால. அதே அங்கே என்னாச்சு? மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த அப்ளைட் ஃபோர்ஸ். சார், எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே சார், ஹாய். இஸ் தட் ஆல் that is clear? Then ஓகே, ஃப்ரிக்ஷனோட டைப்ஸ். நவ் வாட்? மறுபடியும் எங்கே வராங்க? ஓகே, அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பார்த்தோம்? μs என்னன்னு பார்த்தோம். அதாவது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். எஸ், அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் இருக்கும். இட் டிஃபர்ஸ். எஸ், நியூட்டனோட செகண்ட் லா படி A ஈக்குவல்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் அதாவது நெட் ஃபோர்ஸ் பை m. என்னது? அங்கே என்ன சார் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா அது வந்து நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ளைடு ஃபோர்ஸ்லேருந்து நீ வந்துட்டு உன்னோட கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எடுத்துடுற. ஓகேவா? இப்போ μk வந்து μsோட கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைட். ஓகேவா? இது என்னது? எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைட். ஓகே, நவ் வாட் யூ ஹேவ்? ஃப்ரிக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, என்னது? ஃப்ரிக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். 5 நியூட்டன் வச்சு தள்ளுறியா 5 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் தருவேன். 10 நியூட்டன் வச்சு தள்ளுறியா 10 நியூட்டன், 20 அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடும். சரியா? அன்லெஸ் நீ வந்து அந்த பாயிண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை தாண்டி போன அளவுலேயே ஓரளவுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணால் ஃப்ரிக்ஷனால் cannot keep up with you and it will break down. அப்போ தான் வந்துட்டு you will get into kinetic friction. சரியா? 11th நீட் எழுதுறாமா சார்? 12th முடிச்சு தாண்டா எழுதணும். Doesn't make sense. I don't think they let you take
NEET without completing your 12th grade இல்லையா? It will make zero sense to write NEET without completing your 12th grade. Does the value of friction increase continuously or stop at any point? இதான் யோசிச்சோமா? சார் எப்படி சார் அப்போ ஃப்ரிக்ஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறீங்களே சார்? எஸ், இட் வில் நாட் ஆல்வேஸ் பி ஹை, இட் வில் ஸ்டாப் இன்க்ரீசிங் அட் சம் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்டு? It is going to stop increasing at the point the applied force becomes equal to article தான் போடுங்கடா, equal to the maximum static friction. ஓகே, என்னது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி ஆச்சுன்னா அப்புறம் உடஞ்சிரும். அதோட அதிகமாக போச்சுன்னா உடஞ்சிரும். தென் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் கண்டினியூ. சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப் இருக்குது இங்கே பார். இது இருக்குல்ல, இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். பார் இங்கே இருக்கு பார். ஸோ அதை தாண்டி வந்துட்டு when force is applied it breaks down, it gets into kinetic friction and see நல்லா கவனி, kinetic friction எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஏன்னா μk is lower than μs. அதாவது the coefficient of kinetic friction is lower than the coefficient of static friction. 10th எழுத முடியாதா சார்? ஏன்ப்பா நீங்கள் இது புரியல, நீட் எழுதலாமான்னு கேட்குறீங்களா? நீட் 12th முடிக்காமல் நீட் எழுதி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கூல் முடிச்சாண்டா காலேஜுக்குள்ள விடுவாங்க. நீட் எழுதி ரிசல்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுங்க அடுத்த 10 நாள்லன்னுவாங்க. இல்லை நான் 12th முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த கிட் புக்ஸ் ப்ளீஸ் ரிப்ளை ஆல்ரெடி. நோ வாட், நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீ பாரு. சரியா? ஓகே, இப்போ இங்கே பாரு when it is below this, என்ன இந்த இதுக்கு μs ஆருக்கு கீழே இருக்கும்போது பாரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் ஆகிட்டே வந்துடும். சரியா? என்னது the forces will be equal. Yes, clear. Now what? Frictional force is a self-adjusting force. That is what we saw. So அதோட changes according to the applied force. Applied force எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். அப்புறமா அதாவது வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்போனா வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஃபோர்ஸ் வந்து தி அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து μsnோட கம்மியாக ஆர் ஈக்குவலாக இருக்கும்போது. ஓகே, என்னது μsnோட கம்மியாக ஈக்குவலாக இருக்கும்போது உன்னோட அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரியா? எப்போ வந்துட்டு இந்த μsn அப்படின்ற வேல்யூக்கும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? μsnன்றது இஸ் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் இட் குட் ஹேவ். ஓகேவா? அப்புறம் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? இதுதான் ட்ரூத். ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா. நீ இதை இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, யூல் ஹேவ் த சேம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இது ஏன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதை பிடிச்சி இங்கே தள்ளுறீங்கன்னா ஈஸியாக விழுந்துரும், இதை பிடிச்சி இங்கே தள்ளுறீங்கன்னா ஈஸியாக விழாது. ஓகேவா? ஆனால் அது ஃப்ரிக்ஷன்னாலேயான்னு யோசிச்சு பாரு, என்ன ஆயிடுது? இட் ரோல்ஸ் ஓவர். கரெக்டாக? இங்கே வந்துட்டு உனக்கு ஒரு you have this point around which it rolls over. ஓகேவா? இந்த பாயிண்ட் உனக்கு நவரில். எஸ், ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா இப்படி தான் விழுவுது. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் த பாட்டம் டுகெதர். ஓகேவா? அதனால தான் திஸ் இஸ் ஈஸி டு மூவ், பட் தென் த ஃப்ரிக்ஷன் இஸ் த சேம். ஓகேவா? என்னது? த ஃப்ரிக்ஷன் இஸ் த சேம், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா, இட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த பாடி. சரியா? அப்போ மோஷன் எஃபெக்ட் ஆகாதா சார் அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. சென்டர் ஆஃப் மாஸ்லாம் மாறுறதுனால மோஷன் வில் பி எஃபெக்டட். எஸ், சென்டர் ஆஃப் மாஸ் மாறல, ஓரியன்டேஷன் மாறுது. சரியா? ஓரியன்டேஷன் மாறுறதுனால இட் பி ஈஸியர் டு புஷ் இட் டவுன், உனக்கு பெட்டராக லெவரேஜ் கிடைக்கும். எஸ், ஏன்னா வந்துட்டு உன்னோட ஆர்ம் லென்த் அதிகம். ஓகேவா? என்னது? உன்னோட ஆர்ம் லென்த் அதிகம். இந்த இடத்துல இங்கே போயிட்டு நீ ரொட்டேஷன் கிரியேட் பண்ண பார்த்தா உனக்கு லென்த்தே கம்மி. ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் தட் மச் டார்க். இங்கே வந்துட்டு இட்ஸ் ஈஸியர் டு ப்ரொடியூஸ் டார்க். சரியா? ஸோ இன் ஆல் ஆஃப் தீஸ் கேசஸ் தேர் இஸ் த சேம் நார்மல் ஃபோர்ஸ் which depends on what? Mass times gravity. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஒரே நார்மல் ஃபோர்ஸு, ஒரே பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் தான் இருக்குது. பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ்னா டேபிள் பிளாக். தட் இஸ் த பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். யூ ஆல்வேஸ் ஹேவ் த சேம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஸ், ப்ளீஸ் ரிப்ளை. ஏதாவது சொல்லிட்டேனேப்பா. 10th படிச்சுட்டு 11th படிச்சுட்டு இருக்கும்போது நீட் எழுதாதீங்க. எழுத விட்டாலும் வந்துட்டு டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ டோன்ட் ரைட். அதே letting you write it, that would make zero sense. You have to, I think you have to complete 12th to write NEET. இதெல்லாம் என்னடா மோசமாக இருக்கேடா, எப்படா இதெல்லாம் டவுட்டாக கேட்குறீங்க? ஓகே ஹேமா, வாட் இஸ் திஸ் ஹேமா? வெயிட், டவுட்டை கிளியராக கேளுங்க. மேபி தேர் இஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு நோ. வாட் யூ வாண்ட் டு நோ? இப்போ 11th படிக்கிறீங்க, நீட் எழுதலாமா அப்படின்ட்டா? ஓகே, இப்போது எனக்கு இந்த டவுட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஓகேவா? நேராக போயிட்டு கேனை 11th
11th standard student write NEET. இப்படி சர்ச் பண்ணிருப்பேன். இல்லை இப்படி எனக்கு கூகுள் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம்னா நான் போயிட்டு கைட்லைன்ஸ் பார்த்துருப்பேன். Can a 11th standard student write NEET? Can a 11th standard student write NEET? No, 11th grade student cannot write NEET to gain admission as eligibility requires having passed the 12th grade board exam. Okay va? Yes, is that understood? 11th 10th எல்லாம் படிச்சிட்டு இருந்தா எழுத முடியாது. ஓகேவா? ஆனால் ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸில் வந்து இதையும் டவுட்னு கேட்குறீங்களா? வணக்கம் ப்ரோ. சசி தெரியலடா, சசி லிங்கம் மட்டும் தெரியுது, நடுவில் யூஎல்லாம் போட்டு வரதுனால தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ அடுத்து ரோலிங் ஃபிக்ஷன். கைனடிக் ஃபிக்ஷன்னா ரெண்டுமே இப்படி ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கிறது கைனடிக் ஃபிக்ஷன் அப்படி சொன்னேன். ரோலிங் ஃபிக்ஷனா என்ன, உருண்டுட்டு இருக்கும்போது. ஓகேவா? என்னது உருண்டுட்டு இருக்கும்போது இந்த மோஷன் when the body is rolling you will have something called as rolling friction. சரியா? இந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணும்னா ஸ்லைடிங்கை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, இட் will let the object grip the ground and roll over like this. இங்கே மாட்டினா தான் இப்படி போக முடியும். ஓகேவா? இங்கே மாட்டலன்னா இப்படி தான் போகும், வழுக்கிட்டே தான் போகும். ஸோ அந்த வழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட் பண்ணுதில்ல, வழுக்காமல் இருக்கிறதுக்கு திரும்ப வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. that is called as rolling friction. it helps you roll. சரியா? அது வந்து இஸ் கன்சிடரபிளி வீக்கர் தேன் ஸ்லைடிங் ஃபிக்ஷன். ஓகே, என்னது இட் இஸ் கன்சிடரபிளி வீக்கர் தேன் ஸ்லைடிங் ஃபிக்ஷன். ஓகேவா? ஆப்வியஸான விஷயம். உருண்டு போகுதுன்னா இட் இஸ் ஸோ மச் ஈஸியர். ப்ரொஜெக்டைல் இன்க்ளைன்ட் டீச் பண்ணுங்க சார். ஆமாண்டா, இன்னைக்கு டாப்பிக்கில் அது கவரே ஆகலடா. அதுக்கு தான் நான் வந்துட்டு நீட் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? வில் கவர் இட், நோ இஷ்யூஸ். நல்லா தான் இட் இஸ் நாட் வெரி பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்கும்டா. அது மட்டும் ஏன்டா இதை தூக்கி ஒரு இன்க்ளைன் பிளேனை வச்சு நீங்கள் கரெக்டாக why are you doing that அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எஸ், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ப்ளீஸ் மறுபடியும் ஹேமா சேயிங் ப்ளீஸ் ரிப்ளை. என்னடா எது கொஸ்டின் அகேன்? ஓகே, now what? ஓகே, கேரம் போர்டு மேலே ஏன் பவுடர் போடுறோம்? ஓகேவா? என்னது கேரம் போர்டு மேலே ஏன் பவுடர் போடுறோம்? ஹேய், உங்களை மாதிரியே ஆன்சர் சொல்கிறாங்களா இதுலேயும்? எப்படி ஆனால் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகுது? வை இஸ் த ஃப்ரிக்ஷன் ரெடியூசிங்? சம்மன் டெல் மீ. ஏன் வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகுது பவுடர் போட்டா? சார் அதில் சைன் கன்வென்ஷன் குழப்புது, கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்லுங்க. எஸ் டாக்கண்ணா, அதில் குழப்ப தான் செய்யும். இருறா, அதில் ஏன்டா சைன் குழப்புது? வை சைன் நமக்கு எங்கேயுமே குழப்பவே தேவையில்லையடா. மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு. வை வுட் தட் பாதர் யூ? ஓகே, இரு, நான் கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். டசன்ட் மேட்டர். ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அது மாதிரி விஷயங்கள் வேணா. சரி, ஓகேடா, கிளாஸ் வரும்போது பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத. ப்ராப்ளம்ஸ் வேணா எடுத்துட்டு வில் டிஸ்கஸ் தோஸ் ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்துட்டு அது கிளியர் ஆயிரும், டோன்ட் வரி. ஓகேவா? ஓகே, இன்க்ளைன் பிளேனில் 30 டிகிரிஸில் இருக்க இன்க்ளைன் பிளேனில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்துட்டு இட் இஸ் ஸ்லைடிங் டவுன். ஓகேவா? யார் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறா? கான்செப்ட் தெரியும்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, 3 minutes you have. Now what are all the forces acting on that body? அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன இருக்குது? You have your W எடுத்திருக்காங்க. எதிராக W எடுத்திருக்காங்க? இல்லை ஓகே, W வந்துட்டு mg கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிசால்வ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இங்கே தான் வந்துட்டு இந்த பிளேனில் தான் யூ ஹாவ் யுவர் அதர் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த பிளேனுக்கு வந்துட்டு உன்னோட mg கீழே போட்டு தேவ் ரிசால்வ் இட். சரியா? மறுபடியும் ஹேமா 10th நீட் எழுதலாமா? அது 10th நீட் எழுத முடியாதுடா. ஃபிக்ஷன் லெஸ் மோஷன் ஸ்மூத். எஸ், எக்ஸாக்ட்லி. கேரம் போர்டில் பவுடர் போடும்போது ஃபிக்ஷன் ஏன் லெஸ் ஆகுது? ஏன்னா வந்துட்டு அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியாக வந்துட்டு இட் வில் ஸ்டிக் பிட்வீன் த கேரம் காயின் ஆர் த ஸ்ட்ரைக்கர் அண்ட் த காயினும் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுமே தான் அந்த போர்டு. ஓகேவா? அப்போது என்ன ஆயிரும்னா இட் வில் மேக் இட் ஸ்விட்ச் த ஸ்லைடிங் ஃபிக்ஷன் டு ரோலிங் ஃபிக்ஷன். புரியுதா? அது வந்து 3D பால் வாலாக 3Dயில் இருக்க மாதிரி வச்சுக்கோ. அப்போ வந்து அது 3Dயில் ரோல் ஆகும். ஸோ அதாவது இட் கேன் ரோல் இன் எனிவே. அப்போது இட் வில் மேக் இட்
instead of the striker having to slide over the carom board, the striker will roll over it. அப்போ ஃபிரிக்ஷன் குறைஞ்சிரும். 10th physics எடுங்க. 10th physics ஈஸிடா. எனக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஜாலியாக இருக்கும். எடுக்க விட்டா எடுக்கிறேன்டா, சரியா? ஓகே, இப்போ எக்ஸ் காம்பனண்ட் என்னது, யூ மல்டிப்ளை இட் வித் sin 30 டிகிரி. ஓகேவா? ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து 30 டிகிரி, இது எப்படி 30 டிகிரி வந்துச்சு அப்படின்னு தெரியலையா? எஸ், தெரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆர் இல்லை சார் எனக்கு தெரியும் சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னா ஓகே. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்படி நான் ஒன்று வரைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோ, சரியா? வரைஞ்சிட்டு இதை பிடிச்சி நான் வந்துட்டு இப்படி டீட்டா திருப்புறேன்னா, ஓகேவா, இதை கரெக்டாக எவ்வளோ தூரம் டீட்டா திருப்புறேன்னா இது எவ்வளோ தூரம் திரும்பி இருக்கும், அதே டீட்டா தான் திரும்பி இருக்கும். எஸ், ஸோ இதை பிடிச்சி நான் இங்கே டீட்டா திருப்பி இருக்கிறேன்னா இங்கேருந்து கரெக்டாக டீட்டா திரும்பி, புரியுதா? தட் இஸ் வை திஸ் இஸ் டீட்டா, தட் இஸ் வை யூ கெட் திஸ் அஸ் காஸ் டீட்டா, அண்ட் இது வந்து சைன் டீட்டா. இது ரொம்ப நேரமாக என்னையும் அப்படி தான்டா ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னே தெரில. கிளாஸ் நல்லா போகிறது, கிளாஸ் நல்லாவும் போகல, எனக்கு இன்னைக்கு கிளாஸே பிடிக்கல ஆக்சுவலாக. ஐ டோன்ட் ஃபீல் குட். தெரியலை சார். ஓகே, என்னடா தெரியல, இருறா என்ன தெரில வாட் யூ, எனக்கு தெரிலடா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, சும்மாவே ஏதோ புதுசுன்னு இருக்கேன். டோன்ட் மைண்ட் இட், சரியா? ஜென்ரலாக ரொம்ப பீஸாக தான் இருப்பேன். சார் எக்ஸ்பிளைன் வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஆஹா, திஸ் இஸ் பெட்டர், திஸ் இஸ் ஈஸியர், திஸ் இஸ் மோர் இன்ட்யூட்டிவ். எஸ், திஸ் இஸ் மோர் இன்ட்யூட்டிவ், அதுதான் பெஸ்ட்டு, சரியா? நீ யோசிச்சு பாரு, இங்கே இப்படி இருக்குது, இந்த ஆங்கிளில் இருக்குது. இப்போ இதை நீ அப்படியே டீட்டான்னு திரும்பினா கரெக்டாக இந்த பிளேனில் கம்பேர் பண்ணி பார்த்தா அதுவும் டீட்டா தான் திரும்பி இருக்கும். சார் questions are best when you take. Yes, because I'm able to explain things better. But இதில் வந்துட்டு I could have bought some better questions. நான் இவனுங்க பிபிடி எப்படி எடுத்து வந்துடக்கூடாது, என் மேலே தான் தப்பு. It's my fault. I'm sorry for it. First 2 lessons I had it properly prepared. இந்த 2 லெசனுக்கு I did not. And whatever problems are here are very, இதெல்லாம் ஜாலியாக நீங்கள் தூக்கத்திலே போட்டுருவீங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகேவா? இதில் எதாவது இருக்கா பார்த்துக்கோ. செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி அலாங் த இன்க்ளைன் வந்துட்டு நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா வந்து இட் ஹாஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். எஸ், ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். அப்போது நீ வந்துட்டு வெயிட் வந்துட்டு ஈக்குவல்ஸ் மியூ கேன்னு எழுதலாம், அதாவது WX ஈக்குவல்ஸ் மியூ கேன்னு எழுதலாம். மியூ கேன்ன்றது தான் இந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ், சரியா? எஸ். ஸோ இந்த 2 ஃபோர்ஸும் வந்துட்டு ஷுட் கேன்சல் ஈச் அதர் அவுட் இன் தி எக்ஸ் டைரக்ஷன். அதான் பண்ணியிருக்கோம். பண்ணினா உனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்துட்டு யூ வில் கெட் இட் அட் 0.58, சரியா? ஓகே ஓகேடா, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. எல்லாம் சிம்பிள் நான் பாட்டு சொல்லிட்டே போகிறேன். லெட்ஸ் see if you guys can give me the answer for this one. நான் இதுக்கு தாண்டா எடுத்துட்டு இருக்கேன், பாருங்கடா. தயவு செஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கடா, சின்சியராக அட்டன் பண்ணுங்கடா. ஆர் உங்கள் இஷ்டம்டா, உங்கள் ஃபியூச்சர்டா. சார் 12th ஃபிசிக்ஸ் எடுங்க சார். 11th ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு 12th ஃபிசிக்ஸ் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. எஸ், 11th ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு 12th ஃபிசிக்ஸ் வந்துடுறேன். அப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு எல்லா டாபிக்ஸும் இன்டர் ரிலேட்டட், எந்த டாப்பிக்கில் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக வருது, என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். டோன்ட் வரி. ஓகே, 1 நியூட்டன் ஒரு ஆன்சர் வந்துருச்சுரா. சூப்பர்ரா. ஹூவர் கேவ் தி ஆன்சர் அக்காடா 100%ரா. அப்படி தாண்டா வேகமாக ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, ஆனால் கரெக்டானு பார்த்துடலாம். சரியா, என்ன பண்ணலாம், கரெக்டானு பார்த்துடலாம். ஓகே, வாட் ஆல் டு யூ ஹேவ்? யூ ஆர் ஹேவிங் த வெயிட், தள்ளுற ஃபோர்ஸு, ஃபிக்ஷனல் ஃபோர்ஸு, அண்ட் தென் வாட் எல்ஸ்? நான்லாம் ஒன்றுமே பண்ணலடா. நான் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பேன், அவ்வளோதான் நான் பண்ணுவேன். ஓகே, இப்போது நான் நார்மல் ஃபோர்ஸ் வந்து mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ m 1 kg, g 10 m/s². அப்போ நான் 10 நியூட்டன் வந்துச்சு. அப்புறம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூ இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் தான் இருக்கும், கரெக்டாக? அப்போது 0.2 × 10 பண்ணுற which is equal to 2 நியூட்டன். சூப்பர். ஐயோ, ராவணா தான் ஃபஸ்ட்டு 1 நியூட்டன் சொன்னாங்க. தட் இஸ் ராங். பட் வெயிட் இஸ் த கொஸ்டின் டன்? F = 1 நியூட்டன். சரியா? நைஸ், ஜிஜிஸ்.
ஓகேவா? ஆனால் as f is less than f, ஓகே, இந்த 2n இது வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் a = 0 m/s². இன்னைக்கு ஆமாண்டா, இன்னைக்கு என்னன்னு தெரியலடா, எனக்கு மூஞ்சே ஒரு மாதிரி சுழிச்ச மாதிரியே தான் இருக்குண்ணா. ஃபோன் பார்க்கும்போது கூட இட்ஸ் லைக் ஐம் கெட்டிங் வெரி அப்படியே இருக்கு, என்னன்னு தெரில. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸாக இருக்கும் ஸ்டாட்டிக் கண்டிஷனில். அப்போனா இங்கே பாரு, உனக்கு மியூ அண்ட் எஃப்ன்றது மேக்ஸிமம் பாசிபிள் ஃப்ரிக்ஷன், சரியா? ஆனால் இப்போ வந்துட்டு உனக்கு ஃபோர்ஸே வெறும் 1 நியூட்டன் தான் இருக்குது. அப்போ உன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2 நியூட்டனாக இருக்காது. ஏன்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2 நியூட்டனில் தள்ளிச்சுன்னா இது இப்படி நவர ஆரம்பிச்சிடும், கரெக்டா? பட் தட் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன். இல்லைடா, அதெல்லாம் இல்லைடா. இன்னைக்கு தெரில என்னன்னு தெரில, ஏதோ பேட் டே போல. ஓகே, அப்போ we know friction is a self adjusting force in static condition. அதனால frictional force வந்து 1 நியூட்டன் தான் இருக்கும். எஸ், இல்லடா, முத்துக்குமார் is not the problem டா. ஓகே, now we are here for circular motion. இப்போ வந்து we are going to run through this. ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாரு, இல்லை centripetal force இப்போ தான் நீ பார்க்கவே போற. ஓகேவா? இட் இஸ் a force that makes a body to follow a circular path. என்னது centripetal forceன்றது ஒரு ஃபோர்ஸ். ஓகே, அது என்ன ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். It can be gravity, it can be electrostatic force, எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் இட் makes a body follow a circular path. ஓகேவா? ஸோ ஒரு சார்ஜ் சர்க்குலர் பாத்தில் போகலாம், இல்லாட்டி வந்துட்டு உனக்கு ஒரு கயிறு வச்சு நீ டென்ஷன் வச்சு இழுத்துட்டு கூட யூ கேன் மேக் அ பாடி கோ இன் அ சர்க்குலர் பாத். ஓகேவா? ஸோ வாட் எவர் யூ டூ, அப்போ சென்டர் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் வந்துட்டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். கிளியரா? ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ வாட் டு யூ கால் இட், அ பிரைமரி ஃபோர்ஸ் லைக் கிராவிட்டி. ஓகே, அது மாதிரி ஃபோர்ஸ் இல்லை. இட் இஸ் அ force which acts towards the center in circular motion. Okay, it is a specific case la irukku force. It can be any of the forces. Okay va? Yes, it can either be tension, it can either be gravity, adu mari enna venal irukum. Seriya? Okay, now what does that force do? And the force enna pannum? And the force da vandu circular path la unna maintain panna vaikkum. Seriya? Adu vandu m into a nu eludha pora. A ku badal nee centripetal acceleration போட்டினா, yes, a ku badal centripetal acceleration போட்டினா உனக்கு வந்துட்டு you're gonna get mv²/r. F equals mv²/r. எஸ், ஓகேவா? வித்தவுட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தேர் cannot be circular motion. ஏன்னா வந்துட்டு பிடிச்சி உள்ளே இழுக்கலைன்னா வந்துட்டு இட் will go along the tangent. அப்படி இப்படியே ஒரு ஏரியா போயிடும். and that is not what we want. எஸ், ஓகே. இப்போ வந்துட்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன? ஓகேவா? எந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு நான் ஆக்சலரேட்டடோ அது வந்துட்டு ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதே வந்துட்டு if there is an accelerated frame of reference, that is a non-inertial frame of reference. எக்ஸாம்பிள் வந்துட்டு, let's say you are on a train which is moving with a constant velocity. Constant velocity na it has zero acceleration. அப்போ வந்து that is an inertial frame. அதே வந்து it is moving with a variable velocity or it has acceleration na, then that would be a non-inertial frame of reference. ஏன் சார், என்ன சார் பிரச்சனை non-inertial frame இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு உனக்கு நியூட்டன்ஸ் லா வந்து ஒரு எஸ் ஓகேவா? உனக்கு இங்கே வந்து நியூட்டன்ஸ் லா வில் ஹோல்ட் ட்ரூ இன் an inertial frame of reference. அதே if you are in a non-inertial frame of reference, you cannot use Newton's laws. ஓகேவா? Now, இப்போ இதில் என்ன காட்டுறாங்க, ஒன்றும் இல்லை, அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது. ஸோ இட் இஸ் an inertial frame of reference. This is being accelerated at 4 m/s². Thermal properties of matter teach sir. Right now I'm at what? Mechanical properties of fluids நாளைக்கு வரும்டா. ஓகேவா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் வில் கோ ஆன் டு தட். சரியா? நவ் சூடோ ஃபோர்ஸ்னா என்ன? ஓகேவா? ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் யூ வில் கெட் அ சூடோ ஃபோர்ஸ். சரியா? அப்போ வந்துட்டு சூடோ ஃபோர்ஸ் இஸ் an apparent force that acts on all masses whose motion is described using a non-inertial frame. அதான் நான் சொன்னேன். நான்-inertial frame of referenceல நீ மோஷன் டிஸ்கிரைப் பண்ணினா அப்போ வந்துட்டு உன் மேலே ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆர் அந்த பாடி மேலே ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எஸ், பிகாஸ் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தட் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட், பட் தென் யூ வில் ஃபீல் லைக் சம்திங் இஸ் புஷிங். எஸ், அதான் சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ ஓகேவா? இப்போ ஆக்சலரேஷன் இப்படி போகுது. இப்போ நீ உன்னை யாராச்சும் பிடிச்சி பின்னாடி தள்ளுறாங்களா? இல்லை. ஆனால் அந்த கார் முன்னாடி வரதுனால ஓவர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நீ பின்னாடி போகிற மாதிரி தர்ற, அவ்வளோதான். எஸ், centrifugal force is a pseudo force. Okay, another centrifugal force. That centripetal force acts towards the center. Centrifugal reaction சொல்லுவாங்க, that will act outwards. அது வந்து circular motion affect act how it acts away from the center. சரியா? ஓகே, இங்க பாரு, centrifugal reaction. Yes, centripetal force இப்படி இருக்கு. இது வந்து is an example of centrifugal force. ஓகேவா? This is an example of centrifugal force.
பட் why is this an example of centrifugal force? தான் எனக்கு யாராவது சொல்லுங்க. இதில் உள்ள எதிராக பிடிச்சிருக்குது. There is always centrifugal reaction present when there is a centripetal force. So that is fine. Hey, மறுபடியும் டேய் இங்க பாரு வெக்டர்னா ஒரு லைன், அந்த லைன் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ டைரக்ஷன் இது ரெண்டுமே சொல்லும். ஓகேவா? என்ன பண்ணுவானுங்க, ஒரு சில பேர் கண்ட டைரக்ஷனில் வரைஞ்சி வச்சிருவாங்க. ஆனால் நம்ம கண்ட டைரக்ஷனில் விட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் இருந்தால் சம்ஸ் பிகம் ஈஸியர். ஓகேவா? என்னது அது முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் லெசன் நீ லைவ் முன்னாடி போய் பார்த்தீங்கனாலே அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஓகேவா? பாரு இப்போ இது வேணாம் இல்லையா? அப்போ இது வந்துட்டு ஓகே, தட் இஸ் நாட் நீடட் தென் விடு. சரி, இதுக்கு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுடா. Which force enables the earth to revolve around the sun? Hi, மங்கைய கரசிஸ் சங்கரலிங்கம், வெல்கம் டு த கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். டியூ டு சர்க்குலர் மோஷன் எனக்கு புரியுதுடா. அலாங் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு எனக்கு புரியலடா. அலாங் வாட்? அலாங் கான்ஸ்டன்ட்னா எனக்கு புரியல. ஓகேவா? ஸோ அது யூ கேன் எலாபரேட் ஆன் இட் இஃப் யூ வாண்ட், இஃப் நாட் இட்ஸ் ஃபைன், பட் தென் யூ கேன் கிவ் மீ தி ஆன்சர். டோன்ட் நோ சார். சூப்பர்ரா, இந்தாடா பார்த்து தெரிஞ்சுக்கூடா. இதுக்கு எதுக்குடா ஒரு நிமிஷம் தரீங்க டேய்? இது வேற ஒருத்தன் தெரியாத மாதிரி சொல்கிறான் பாரு, வேண்டுமேடா டேய். ஓகேவா? ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் அர்த் வந்து சுற்றி வருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுத்தாலும் எப்படி சார் அர்த் சுற்றிட்டு இருக்கு? அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியும். என்ன தெரியும்? அதோட வெலாசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இட் ஹாஸ் அ சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன். அது வந்துட்டு இஸ் பேலன்சிங் இட். சரியா? எஸ், கிராவிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? நவ் வாட் எல்ஸ்? டேர்னிங் ஆஃப் அ வெஹிக்கிள் ஆன் அ லெவல் ரோட். ஓகே, என்னது? ஓகே, ஒரு கர்வ்டு பாத்தில் இது வந்து லெவல் ரோடா? இட் இஸ் நாட் அ பேங்க் ரோட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சர்க்குலர் பாத். எஸ், அப்படி இருக்கும்போது உனக்கு லெட்ஸ் see what all you get. ஓகேவா? உன் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. என்ன ஆகுது? ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. நீ வந்துட்டு இப்படி டேர்ன் எடுக்கும்போது யுவர் கார் வில் ட்ரை டு கோ அவுட் சைட் ஆஃப் த ரோட். ஸோ ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் இஸ் புஷிங் இட் இன் டு த ரோட். சரியா? ஓகே, நவ் வாட்? இப்போ வந்துட்டு பார்த்துக்கோ, உனக்கு ஃபிக்ஷன் இப்படி இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் அங்கே இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு. சரியா? அண்ட் உனக்கு வந்து ஆல் தட் இஸ் தேர். ஏ வந்து வி ஸ்கொயர், ஏ இஸ் கிவன் பை வி ஸ்கொயர் பை ஆர். சரியா? அப்புறமா வாட் ஹேப்பன்ஸ்? எதை நீ வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுவ? The centripetal force required for circular motion is provided by the frictional force between road and the car tires along the surface. ஓகேவா? என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். The centripetal force, அதாவது உள்ள பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் required for circular motion. இது எதுக்கு தேவை? சர்க்குலர் மோஷனுக்கு தேவை. உள்ள பிடிச்சி இழுக்கணும். ஏன்னா கார் ஒரே இப்படி வெளில சுற்றிட்டு போயிடக்கூடாது. இட் ஷுட் கம் அரவுண்ட் இன் அ சர்க்கிள். ஸோ யூ நீட் அ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதை யார் ப்ரொவைட் பண்ணுறான்னா அந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? என்னது? கார் இப்படி வெளியே போக பார்த்தாலும் பிடிச்சி உள்ளே இருக்கிறது வந்து ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக இருக்கா? ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ இட் இஸ் பிட்வீன் த காரு அண்ட் த ரோட், அதாவது காரோட டயர் அண்ட் த ரோட். ஓகேவா? ரோட் அண்ட் த கார் டயர் அலாங் த சர்ஃபேஸில் இருக்கும். அலாங் த சர்ஃபேஸ் என்ன அர்த்தம்? இது வந்து டயரு, இது ரோடு. சரி, ஓகே, இந்த ஒரு லைன் தான் ரோடு. அப்போ அலாங் த சர்ஃபேஸ்னா கரெக்டாக வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? என்னது? கரெக்டாக இந்த சர்ஃபேஸில் இருக்கும். வேர் தே டச் அங்கே தான் இருக்கும். சார் ட்ரிங்க் வாட்டர். இல்லை, பவரிங் த்ரூ. வாயில் ஹெச் வந்துட்டே தான் இருக்குது. போய் தண்ணி குடிக்கிறதுல டூ மச் ஒர்க். அதுக்கு நான் கிளாஸே எடுத்துருவேன். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் விச் அ வெஹிக்கிள் நாட் டு ஸ்லிப். ஓகே, என்னது? என்னது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி? நீ பரவாயில்ல, ஒன்றும் உனக்கு கேட்க கஷ்டமா இல்லைல்ல, எனக்கு பேச கஷ்டமா இல்லை. இட்ஸ் ஃபைன். இன்னொன்று வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலடா, அங்கே போய்ட்டு குட்டி குட்டி கப்பில் குடிச்சிட்டு இருக்கேன், டென்ஷனாக. ஸோ லுக் அட் திஸ். வாட் ஆர் தே சேயிங்? உன்னோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். சரியா? அப்போது எம்வி ஸ்கொயர் பை ஆர், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ எம்ஜி. சரியா? அப்போது வி வந்துட்டு நீ என்னென்னு எடுக்கலாம்? எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல்ஸ் மியூ எம்ஜி போட்டு எம்எம்ஏ கேன்சல் பண்ணிடு. உனக்கு வந்துட்டு விக்கு வேல்யூ கிடச்சிடும். வி ஈக்குவல்ஸ் ரூட் ஓவர் மியூ ஆர்ஜி. என்னது? வி ஈக்குவல்ஸ் ரூட் ஓவர் மியூ ஆர்ஜி. இந்த ஸ்பீடோட என்னது? இந்த ஸ்பீடோட உனக்கு வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கார் வெளில போயிடும். சரி, என்னாகும்? கார் வெளியே போயிடும். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஏண்டா. Okay, now what? Ready for a challenge. What is the challenge? A cyclist speeding at 18 kilometers per hour on a level road takes a sharp circular turn of radius 3 meters without reducing the speed. Okay, 18 km/h போறான்.
அப்போ the coefficient of static friction between the tire and the road is 0.1. Will the cyclist slip while taking the turn? ஓகேவா? எஸ். ஓகே கஸ் சார். அதெல்லாம் உன்னோட அடி. நான் என் வேலையை பார்க்குறேன், உன் வேலை படிக்கிறது, நீ அந்த வேலையை பாரு. நான் நல்லா எடுக்கிறேன் அப்படின்ற அப்ரிசியேஷன் கூட நான் எதிர்பார்க்கல. நீ நல்லா படிக்கிறியா இல்லையா அப்படின்றது அது நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? அண்ட் அதுக்காக நான் நல்லா ஒன்றா சொல்லி தரணும். இருடா ஏன்டா எதோ பேசுறீங்க? கிளாஸ் கவனிங்களேண்டா. சார் டவுட். நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்னடா விளம்பரம் போடுறேன்? சரி இரு. சார் டவுட். If friction always opposes motion, how can a car move forward when friction acts backward? இவ்வளோ நேரம் அதானே பேசிட்டு இருந்தோம். Friction opposes motion up until one point. ஓகேவா? There is a maximum frictional force that can be generated between two surfaces, which is defined by அந்த நார்மல் ரியாக்ஷனும் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும். ஓகேவா? நார்மல் ரியாக்ஷன் வந்து எதை வச்சு சொல்கிறோம்? வெயிட் வச்சு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ M1 அப்படின்னு இருக்குன்னா இந்த M1 வந்துட்டு கொஞ்சம் குட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ M1 இஸ் லெஸர் தேன் M2. ஓகேவா? இப்படி இருக்கு அப்படின்னா ஓகேவா, இந்த M1ன்ற மாஸால ப்ரொடியூஸ் ஆகிற நார்மல் ரியாக்ஷன் இருக்குல்ல, that will be lesser than the normal reaction produced due to M2. Yes, and the frictional force depends on the normal reaction. கரெக்டா? அப்போ உனக்கு செகண்ட் கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் அதிகமா இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும். எஸ், அதாவது தி மேக்ஸிமம் பாசிபிள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஹை கம்பேர் டு M1. எஸ், ஆனா அந்த ஹை பாயிண்ட்டையும் தாண்டி நீ வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா இட் வில் பிரேக் டவுன், ஃப்ரிக்ஷன் வில் பிரேக் டவுன். எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே சார். ஸ்ரீராம் சார் 1 செகண்ட் சொல்லுங்க சார். இங்க பாரு மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன். ஓகேவா? இது ஒரு மாஸ், இது M1 வச்சுக்கோ. இது அதோட பெரிய மாஸ், இது M2ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இதோட வெயிட் வந்துட்டு M1G-ஆ இருக்கும், அது வந்துட்டு M2G-யோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த M1G வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் M2G கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நமக்கு மியூ இன்ட்டு Nன்னு கொடுப்போம். இந்த Nன்றது இந்த MG ஈக்குவல் சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு மியூ MG, ஓகேவா, என்னது மியூ என்னன்னே வச்சுக்கோ, என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். மியூ இன்ட்டு இந்த, ஓகேவா, இது N1 வச்சுக்கோ, இது N2ன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ உனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோர்ஸே வந்துட்டு M1க்கு கம்மியாக தான் இருக்குது. கரெக்டா? அப்போ வாட் வாஸ் த டவுட்? கிளியர் சார். ஃப்ரிக்ஷன் பேக்வர்ட் ஆக்ட் ஆகும்போது எப்படி ஃபார்வர்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூவை தாண்டி போகும்போது. ஓகேவா? So even for the same two surfaces, if the weight of one of the or the mass of one of the bodies is more, then that body can produce more friction. Yes, or even if the masses are the same, நீ வைக்கிற surface மாத்தினா you might increase friction or decrease friction. Yes, okay, on a rougher surface friction will increase, on a smoother surface friction will decrease. So friction depends both on the surface and the mass of the body. Okay, duration, we started at 5 o'clock and the time is right now 9:47. ஒரு 11-12 வரைக்கும் போலாமாடா? ஆன்சரோட இருக்குடா. ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர்? ஃபர்ஸ்ட் 18 kmph என்ன பண்ணியிருக்காங்க? தேவ் கன்வெர்டட் இட் டு 5 மீட்டர் பர் செகண்ட். எப்படி? இன்டூ 5/18. அவ்வளோதான். ரேடியஸ் 3 meters and mu is 0.1. கண்டிஷன் ஃபார் சைக்கிளிஸ்ட் நாட் டு ஸ்லிப் எப்படி கொடுத்துருக்காங்க? V less than or equal to μs/rg. ஏன்? ஓகேவா? ஷைலன் அகேன் லிசன் ப்ராப்பர்லி. V ஏன் வந்து லெஸ் தேனாக இருக்கணும் அப்படின்னா V அந்த வேல்யூட கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு mv²/r ஓட வேல்யூ வில் பி வாட் enough to keep it from not slipping. ஓகேவா? V அதோட கம்மியாச்சுன்னா mv² ஓட V எதை அஃபெக்ட் பண்ணும்? mv²/r அஃபெக்ட் பண்ணும். இப்போ V கம்மியாக என்ன ஆகும்? mv²/r கம்மியாயிட்டே வரும். ஸோ V ரொம்ப இந்த வேல்யூவோட V கம்மியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. The centripetal force will not be enough to pull the vehicle in, so the vehicle will slip away. அவ்வளோதான் விஷயம். புரியுதா? கிளியரா? யூ ஹாவ் ஒன் மேக்ஸிமம் வேல்யூ, அதோட உனக்கு வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக தான் வரணும். அதுக்கு வந்து வெலாசிட்டி ஷுட் பி லெஸ்ஸர் தென் திஸ் குவான்டிட்டி இஸ் வாட் யூ ஃபவுண்ட். சரியா? ஓகே, அதுக்கு மேலே தட் வுட் பி வெரி கிளியர். இப்போ அடுத்து டர்னிங் ஆஃப் அ வெஹிக்கல் ஆன் அ பேங்க் ரோட். சரியா?
சைக்கிளிஸ்ட் ஸ்லிப் ஆகிடுவாரு. எஸ், ஹாய் மடாரா. இப்போதான் என் வாய்ஸ் மடாரா மாதிரி இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. டக்குன்னு நீ வந்துட்டடா, சூப்பரா. ஓகே, இப்போ ஏன் வந்து ஹைவேல இருக்க, நான் ஹைவேல கர்வ் ரோட்ஸ் பேங்க்டா பார்த்துருக்கேனா தெரியல. ஓகேவா, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஹேவ் யூ சீன் இட்? பேங்க் ரோட்ஸ் that look like this instead of this. I don't remember. ஆனால் எஸ், டர்ன்ஸில் வந்து தே டூ தட். I've seen it in games but not in நம்ம ஊர். சரியா, பட் பேங்க்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு there are 3 cases for a car moving on a banked road. ஓகேவா, எப்படின்னா ஃப்ரிக்ஷன் சென்டரை நோக்கி ஆக்ட் பண்ணலாம், ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கலாம், ஃப்ரிக்ஷன் அவே ஃப்ரம் த சென்டர் ஆக்ட் ஆகும். ஓகேவா, இது எப்படி சார் 3 வருது, ஏன் சார் ஃப்ரிக்ஷன், ஏன் சார் டைரக்ஷன் மாறுது அப்படின்னு கேட்டினா பாரு. சரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். சரியா, என்னது ஃப்ரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகுது. ஆப்வியஸாக வந்துட்டு கார் இங்கே இருக்கும், அதனால நார்மல் ஃபோர்ஸ் வந்துட்டு இதுக்கு பர்பெண்டிகுலராக தான், ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக தான் நார்மல் ஃபோர்ஸ் வரும். ஸோ இப்படி இருக்கு. சரியா, ஸோ அதை நீ n cos θ and n sin θன்னு பிரிச்சுக்கிற. ஓகே, என்ன பண்ணுற, n cos θ and n sin θன்னு பிரிச்சுக்கிற. அப்புறமா வாட் எல்ஸ் ஆர் யூ டூயிங்? உன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் பாரு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? அலாங் த சர்ஃபேஸ் இருக்கு இப்படி. சரியா, எங்கே இருக்குது? அலாங் த சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. ஸோ அதையும் நீ அகைன் f cos θ and f sin θன்னு பிரிச்சு. சரியா, என்ன பண்ணியிருக்க, f cos θ and f sin θன்னு பிரிச்சுட்டேன். அப்புறம் mg வந்துட்டு இப்படி கீழே சும்மாவே பிடிச்சி எழுத்துட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுரு. ஓகேவா, இப்போ இந்த ஃபோர்ஸ்லாம் ஈக்குவேட் பண்ணலாம். வெர்டிகலாக என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? n cos θ ஆக்ட் ஆகுது, f sin θ ஆக்ட் ஆகுது, mg ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஹாரிசான்டல் என்னென்ன ஆக்ட் ஆகுது? f cos θ n sin θ ஆக்ட் ஆகுது. சரியா, அவ்வளோதான். இப்போ forces equations along horizontal and vertical directions are, ஓகேவா, அந்த ஃபோர்ஸ்லாம் பேலன்ஸ் அவுட் ஆகும். ஸோ உனக்கு வந்துட்டு n cos θ minus mg minus f sin θ, அதாவது இந்த 3 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் 0 வரும். ஆர் அதை நீ இன்னொன்று எப்படி எழுதலாம்னா f sin θ plus mg equals n cos θ அப்படின்னு எழுதலாம். அப்புறம் அந்த ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா you will get n cos θ minus mg minus f sin θ equals 0. சரியா, அதே along the horizontal direction உனக்கு இந்த பக்கம் என்னடா இருக்கும்? you will have mv square by r. ஓகே, என்னது உனக்கு you will have mv square by r. ஸோ இங்கே வந்துட்டு your n sin θ plus f cos θ should be equal to this. ஓகே, என்னது your n cos θ n sin θ plus f cos θ should be equal to this. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா ஓகேவா, you will divide 2 by equation 1 பண்ணிட்டு கேன்சல் பண்ணாலே you will get this equation. சரியா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதே இதில் ஃபிக்ஷன் இல்லைன்னா நான் ஒன்று யோசிச்சு பாரு. ஓகேவா, என்னது ஓகே, ட்ரை டு சால்வ் திஸ் சம்டா. or இரு I'll give this to you as homework. ஓகேவா, நோ ஆன்சர் காட்ட மாட்டேன். ஓகே, இப்போ இதே வந்துட்டு ஃப்ரிக்ஷன் 0வா இருக்கும்போது என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் 0வா இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல்ல, அந்த ஈக்குவேஷன்ல Sir, on circular turn, friction is the centripetal force, not the braking forces. Centripetal force is different. Friction is different. They're not the same. On a circular friction depends on the normal reaction and the coefficient of friction. Okay, va? பிரேக்கிங் ஃபோர்ஸஸ் இந்த ஈக்குவேஷன் உள்ளே வராது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. பிரேக் முடிஞ்சுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லடா, கர்வ் ரோடில் ஏன் இப்போ பிரேக்கிங் ஃபோர்ஸஸ் வேறு எக்ஸ்ட்ராவாக உள்ள வருது? கர்வ் அடிக்கும்போது பிரேக் அடிக்கிறாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்களா? இருக்கா? இல்லை, நான் இன்னும் அவ்வளோ டீப்பாக படிக்க ஆரம்பிக்கலடா. நான் அப்படியே உங்களுக்கு எடுக்க நானும் கூட சேர்ந்து தான் படிச்சுட்டு வரேன். சரியா, பிரேக் சார் அப்படியே பிரேக் விடுற அளவுக்குலாம் இன்னும் ஒன்றும் நடக்கலடா. சரியா, ஃப்ரிக்ஷன் 0வா இருக்கும்போது நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த மியூஎஸ் அந்த ஈக்குவேஷனில் போன ஈக்குவேஷனில் மியூஎஸ் எல்லாம் வெறுமனே 0 போட்டினாலே, ஓகே, என்னது மியூஎஸ் எல்லாம் வெறுமனே 0 போட்டினாலே யூஆர் கோனா கெட் திஸ் ஈக்குவேஷன். சரியா, எஸ், மியூஎஸ் 0 போட்டாலே யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, இதுக்கு அடுத்த டெரிவேஷனுக்கு உனக்கு அகைன் ஒரு ஈஸ்டர் எக் வைக்கிறேன்டா. ஓகே, இதுவும் வந்துட்டு ஹோம் ஒர்க். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, அனுப்பி விட்டுரு. ஐயோ, இது ஆன்சர் பார்க்காதரா. ஓகே, இப்போ அடுத்து
turning of a vehicle on a banked road. இது என்னது turning of a vehicle on a banked road. இப்போ வந்து friction is acting away from the center. ஓகே என்னது friction is acting away from the center. ஓகேவா இப்போ உனக்கு கேள்வி வரலாம் ஏன் வந்துட்டு friction is acting away அப்படின்ட்டு யோசிச்சு பாரு டீட்டா இப்படி ஏற்றிட்டே போனால் என்ன ஆகும் என்னது டீட்டா இப்படி இருக்கிறத இப்படி ஏற்றிட்டே போனால் என்ன ஆகும் கார் கவுற மாதிரி ஆயிருமா அப்போ கார் கீழே போக பார்க்கும் அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் an opposing force. ஸோ ஃப்ரிக்ஷன் will act away from the center. சரியா கார் ஒரு பேங்க் கர்வ் எடுக்கும்போது கார் வந்துட்டு ட்ரைங் டு கோ அவுட் சைட் பிகாஸ் ஆஃப் த என்ன ஃபோர்ஸ் தான் டக்குன்னு சொல்ல பார்ப்போம் கார் திரும்பும்போது என்ன ஆகுது கார் ரைட்டு திரும்புதுன்னா யூல் பி த்ரோன் டு த லெஃப்டில் இப்படி போகல ஸோ தேட் இஸ் வாட் இஸ் ட்ரைங் டு கெட் த கார் டு ஸ்லிட் அவே பின்னாடி வீல் வந்து வெளில போக பார்க்குது அப்போ அதை தடுக்கிறது தான் வந்து யூ ஹேவ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சார் ஆன் ஃப்ரிக்ஷன் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தான்டா இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல ஆனால் பிரேக்கிங் ஃபோர்ஸ் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃப்ரிக்ஷன் குட் பி த சென்ட்ரிபியூட்டல் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் குட் பி த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இன் அ கேஸ் ஓகேவா ஆனால் பிரேக்கிங் ஃபோர்ஸஸ் ஏன் இன்வால்வ் ஆச்சுன்றதான் எனக்கு புரியல. வேர் டிட் வி கெட் தட் ஓகேவா லைக் லிட்டரலாக நம்ம இங்கே பார்த்தோம்லடா ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் ஆஸ் த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். தெரியல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா ஃப்ரிக்ஷன் வந்துட்டு இந்த கேஸில் இது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சாரிடா கால் வருது இங்கே தான் பார்த்தோம் பாரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஓகேவா. ஆனால் வேர் இஸ் த பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஓகே 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 ஓல்டு சிலபஸ் வேண்டா சரி ஐ லுக் இன்டு விட்ரா சரியா. நான் பார்க்கும்போது ஐ டிட் நாட் சீ இட் நான் வந்துட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் திரும்ப இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் தி சேம் டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ ஐ லுக் இன்டு இட் அண்ட் கம் பேக் ஓகேவா. ஓகேவா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாகவே ஆக்ட் ஆக போகுது ஓகேவா. அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸில் இருக்க விஷயங்கள் எல்லாமே mv² r எல்லாமே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி திங் எல்ஸ் அதர் தேன் த என்னதுடா உனக்கு மியூ ஜியோ டிபெண்ட் ஆகிருக்காது அது வந்துட்டு ஒன்லி ஃபார் வாட்சிங் சார் தெரியடா டசன்ட் மேட்டர்டா பார்க்குறவங்க பாருங்கடா பார்க்காதவங்க போங்கடா பிரச்சனை இல்லைடா உனக்கு வேணும்னா நீ பாரு உனக்கு வேணும்னா நீ பார்க்காது சரியா. ஓகே அப்போ அந்த கேஸில் என்னன்னா அது கரெக்டாக அதோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும் அதாவது mv²/r பண்ணுறதும் μmg பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. சார் மதன் தலை சார் கேன் யூ ஷேர் த நோட்ஸ் பிடிஎஃப் இதுவாடா இந்த பிபிடி வேணுமாடா டு யூ வாண்ட் திஸ் பிபிடி எஸ் இந்த பிபிடி வந்துட்டு அழகாக ஒரு இடத்துல இருக்கு. ஓகே இப்போ ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கும்போது மியூஎஸ்க்கு பதில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே மியூஎஸ் இருக்கு இங்கே ஒரு 0வை போடு இங்கே ஒரு 0வை போடு அவ்வளோதான். அப்போது tan θ/1 தான் இருக்கும் ஸோ வெறும் tan θ தான் இருக்கும். அப்புறம் rg to the power 1/2 இருக்கும். ஸோ உனக்கு v² ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு tan θ rg அப்படின்னு எழுதிடலாம் ஓகேவா. அதுலேருந்து யூ வில் கெட் டு திஸ் v² ஈக்குவல்ஸ் tan θ rgன்னு எழுதினா v0 ஈக்குவல்ஸ் √rg tan θ அப்படி எழுதிடலாம் புரிஞ்சா சார். எஸ் பிபிடி எஸ் 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 பட் இதை போட்டுட்டு நீட் ஃபிசிக்ஸ் ஸ்லைட்ஸ்னு அடி உனக்கு வந்துடும் சரியா. எஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ வேணும்னா திரும்ப அழிச்சிட்டு வச்சு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ. You just write that and you'll get these exact PPTs. These are not very nice da. I wouldn't recommend you to go with this. Better PPTs நான் என்ன பண்ணிட்டு ஓகேவா பெட்டராக நான் டாபிக் வைஸ் எடுக்கும்போது மேபி I'll make better PPTs and you'll give it to you. Or ஒரு சில பெரிய சார்க்கெலாம் இருக்காங்கடா they have like what do they call
expert or academic expert or something who, you know, give them the syllabus, tell them what to teach, அது மாதிரி, or make them the PowerPoint presentations, அது மாதிரி. But we don't have all that. We'll have to sit and do everything ourselves. But okay, இதெல்லாம் ஃபைன். இந்த பேஜ் தெரியாமல் ஆட் ஆயிடுச்சு, கண்டுக்காத. அப்புறமா டர்னிங் ஆஃப் வெஹிக்கல் ஆன பேங்க் கர்வ். ஓகேவா, இது ஒரு டெரிவேஷன் இருக்குல்ல, இந்த டெரிவேஷன் இருக்குல்ல, ஃபார் யூ டு கெட் திஸ், இந்த ஃபுல் டெரிவேஷனு, சார் எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர், ஸ்கில் மேட்டர்ஸ். ஐ திங்க் போத் ட்ரூ. ஓகேவா, if you come and ask me, sir, do you have the skill to teach physics well? Yes, I do. But do I have like 20 years of experience teaching physics? No, I don't. So நீ பாரு, எனக்கு இப்போ நான் கொஞ்சம் with whatever I've taught, I know what are the common pitfalls students fall into. So என்னால் ப்ராப்பராக நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியும், டீசென்ட் அட்வைஸ் கொடுக்க முடியும். அதே take someone who is in the field for 20 years, who's seen so much, who knows how the subject has evolved, how the portions have evolved, அவங்க they'll have even more insights. So we need both. Sir, I will come within 10 minutes. No. லைவே முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில். இதோட டெரிவேஷன் வந்துட்டு என்னோட என்னதுடா அது, இந்த லெசன் பேர் என்னடா, லாஸ் ஆஃப் மோஷன் ஒன் ஷாட் இருக்குல்ல, அந்த ஒன் ஷாட்டோட எண்டுக்கு போயிட்டுனா இந்த டெரிவேஷன் நான் அழகாக உனக்கு போட்டு கொடுத்துருப்பேன், அதை நீ பார்த்துக்கோ. சரியா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த டெரிவேஷன். ஓகேவா, பட் இதில் வந்துட்டு ஒன்றும் இருக்காது, நீ அந்த ஃபோர்ஸஸ் அதே மாதிரி தான். ஓகே, இங்கே என்ன ஃபிக்ஷன் மட்டும் இஸ் கோயிங் டு பி ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ். இது நான் ஏன் இப்போ பண்ண மாட்டேன்னா, இவனுங்க இதில் ஏதோ தப்பாக ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதில் தேவ் ரிசால்வ் த ஃபோர்ஸ் இஸ் ராங் இன் ஒன் வே ஆர் another. Something is wrong here. Okay, because I remember it because I used the same slides to make the one shot. So I remember it very well. இது ஒழுங்காக இல்லை, ஆனால் அங்கே நான் வந்து சரி பண்ணி உனக்கு சால்வ் பண்ணியிருக்கேன், அதை நீ போய் பார்த்து. சரியா, அப்படியே சேனலோட போயிட்டு தெரிஞ்சினாலே இருக்கும்டா. ஒன் ஷாட் வீடியோஸில் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ்ன்னு இருக்கும்டா. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தனியாக எடுத்து கூட போட்டிருப்பாங்கடா, அதில் பார்த்து. சரியா, விச் காலேஜ் யூ ஸ்டடிட் அட்? ஸ்டடிட் இன் MCCடா, மட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஓகேவா, சரி பசங்களா. ஸோ ஓகே, இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த எதிர்நீச்சல் சீரீஸ் ஓகேவா பார்த்தோம். ஆனால் என்னென்னா, they told me it should be a combination of crystal clear and PYQs. பட் இன்னைக்கு செஷன் வந்துட்டு we did not see a lot of questions. We've already covered the questions for these lessons தனியாக. ஆனால் இன்னைக்கு செஷன் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி போல. ஓகேவா, that is mostly due to my fault of not preparing properly. won't be like that next time. சரியா, இங்கே வந்துட்டு நீ ஓகே இது ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கான்செப்ட்ஸ்க்கு சும்மா ரிவிஷனுக்கு அப்படின்னு யூ டேக் இட் இன் எனி விச் வே யூ வாண்ட். பட் தென் வாட் ஐ எய்ம் டு டூ இஸ் டீச் யூ அ டாபிக், you know, rigorously drill you on all the types of problems related to that topic. Okay, so that you're very very confident. இந்த டாபிக் வந்தாலே ஓகே நான் பண்ணிடுவேன், இதில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்கிடணும். that is the goal. சரியா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்டா, 2 லெசன் பார்த்தோம் இன்றைக்கி, சும்மா கான்செப்ட் மட்டும் பார்த்தோம், அது ஆகாது. ஒரே ஒரு லெசன் தான், உட்காந்து டாபிக் ப்ராப்ளம் that's how it's going to be. சரியா, ஓகே சரியா பசங்களா. this is Madhan signing off for Vedantu NEET Tamil. கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீரீஸ் எதிர்நீச்சல் சீரீஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் தான் போயிட்டுருக்கும். மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன், we're going from the very beginning. எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட போகிறோம்டா. உனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு you won't need any resources either to learn the concepts or to help you solve the problems. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அண்ட் கிளாஸஸ்க்கு வந்துரு. லேட் ஆகுது சார் அது இதுனா உனக்கு ரொம்ப பெரிய க்ரீவன்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு மெயில் பண்ணு. ஷெட்யூலிங் இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் போட்டாகணும். சரியா, தூங்காமல் கொள்ளாமல் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, சும்மா ஜாலியாக படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போகிற பசங்களும் இருக்காங்க. ஆனால் இட் இஸ் பெட்டர் டு கிவ் யுவர் மேக்ஸ் தேன் ரெக்ரெட் நாட் டூயிங் யுவர் பெஸ்ட். சரியா, ஸோ டேக் அ லாட் ஆஃப் டைம், முடிஞ்சளவு படிக்க பாரு. இன் 6 hours இப்போ ஒரே சப்ஜெக்டில் ஒரே நாளில் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகேவா அப்படின்ற டவுட் எனக்கே இருக்குது. சரியா, ஆனால் அந்த 6 hours நான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா it doesn't matter whether I'm spending it over 3 days as 2 hours or 1 day sitting and completing one whole lesson with full focus. 6 மணி நேரம் இருந்துட்டு போகுது, நீ உன்னோட ஃபோக்கஸ் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணு, that will be enough. சரியா, ஃபார் that to be enough நீ கிளாஸை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அட்டன் பண்ணினா that will be enough. சரியா, பீட் பிரமிளா மேம்ஸ் கிளாஸ் ஆர் சுபாஷ் சார்ஸ் கிளாஸ். ஓகேவா, உனக்கு மோஸ்ட்டாக வந்து அவுட் ஆஃப் த கிளாஸ் யூ won't need anything and if you need anything அதையும் வந்துட்டு we will give it to you. ஓகேவா, உனக்கு பட் அகெயின் நீங்கள் வந்துட்டு திரும்ப பழசே கேட்குறீங்கடா, திரும்ப PYQs அது இதுன்னு PDF கேட்குறீங்க. will definitely do it sir. ஓகேடா, சூப்பர்டா. சரியா,
அண்ட் உனக்கு வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கூட யூ ஜஸ்ட் லெட் மீ நோ, லெட் அஸ் நோ, வாட் எவர் இட் இஸ். இட் கேன் பி சேஞ்ச், இட் கேன் பி இம்ப்ரூவ், இட் கேன் பி ஒர்க் அப். சரியா? அது வந்துட்டு நாங்கள் எனக்கு மட்டும் சொல்ல, உனக்கு தான் சொல்கிறேன். வாட் எவர் இட் இஸ், உனக்கு தெரியும், யூ நோ வாட் மிஸ்டேக்ஸ் யூ guys are மேக்கிங். கரெக்டாக? you're not ஒன்றும் அறிவு இல்லாத பசங்க, you're not dumbடா. you know what is right, what is wrong, you know what you should be doing and you know what you're doing. அதை ஒழுங்காக அந்த ட்ரூத்தை மட்டும் ஆனஸ்ட்டாக நீ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கனாலே போதும்டா. ஸ்டாப் lying to yourself. ஸ்டாப் telling yourself that it's fine that you're not doing what you should be doing. ஓகே, அதாவது நீ பண்ணணுன்ற விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது ஓகேன்னு உன்னை நீயே நம்ப வச்சு ஏமாத்திக்காது. ஓகேவா? இங்கே இந்த பூமரங்கள் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குடா. சரி, டோன்ட் வரி. I don't know, you need to put an effort to get results. Everyone that's worked their ass off to achieve something will tell you that. நீ வந்துட்டு ஒரு அன்ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் பண்ணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் உனக்கு அதிகமாக தெரியுதா? ஒரு நாளைக்கு 500 கொஸ்டின் பண்ணு. அது மாதிரி அன்ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் நீ வந்துட்டு எதில் பண்ணாலுமே you'll start getting results. So keep that one thing in mind. Unreasonable amount of volume. Yes? ஓகேடா, என்னால் முடியலடா, நான் போகிறேன்டா, பாய் சொல்லுடா. Will definitely do, sir. Okay. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next one, I'll be waiting. Bye.